everybody. Hi. Good morning. Welcome to Vedantu and அவங்க Shravanee ma'am. So quarterly கான ஒரு preparation நீங்கலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியும் பண்ணாமையும் வந்து இருப்பீங்க. So midtermக்கு வந்து அப்படியே அன்னன்னைக்கு டெய்லி சும்மா ஏதோ ஒரு பிளானே இல்லாம படிச்ச மாதிரி நம்ம குவார்ட்டர்லிக்கு இருக்க வேண்டாம். நீங்கலாம் பிளானோட இருக்கீங்களாம் தெரியல. ஆனா நான் வந்து ஒரு சூப்பர் பிளானோட தான் வந்து இருக்கேன். ஓகேவா? So how many students are from terminal paid batch ல இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க? chatல அவங்க மட்டும் ஒரு தீ போடுங்க பார்க்கலாம். மூச்சு வாங்குது. எஸ், யாரெல்லாம் terminal paid batch ல இருந்து வந்திருக்கீங்க? ஓகே. So terminal paid batchக்கு வந்து ஸ்பெஷலா எங்களுக்கு என்ன மேம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். I am going to conduct you problems marathon, ABCD conversion marathon. So problems ஆ இருக்கட்டும், ABCD conversions ஆ இருக்கட்டும், இது எல்லாமே வந்து paid batchல தனியா நடக்கும். சரியா? சோ வந்து யூடியூப்ல கவனிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா பெய்டு பேட்சும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கே, பிகாஸ் டுடே இஸ் a great day to join. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமா ஆஃபர்ஸ் இருக்கு. 79% வரைக்கும் வேதாந்துல இருக்கிற எல்லா கோர்ஸ்லயுமே ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே, நாட் ஒன்லி ஸ்டேட் போர்ட், உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஜாயின் பண்ணணும், ஜேஇக்கு ஜாயின் பண்ணணும், நான் வந்து இந்த மாதிரி புக்ஸ் வாங்க போறேன், தத்வா புக்ஸ் நான் வந்து வாங்க போறேன், எனக்கு வந்து குட்டி குட்டி ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ், இந்த மாதிரி எனக்கு வந்து புக்ஸ் வந்து எனக்கு வேணும், அண்ட் 11th 12th ஸ்டேட் போர்டுடைய கைட் புக்ஸ் வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே டுடே இஸ் த லாஸ்ட் டேடா. இன்னியோட நம்மளோட ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து முடியுது. ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? சோ பை டுடே இந்த 79% வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து முடியுது. சோ terminal batch பாத்தீங்க அப்படின்னா எவ்ரிடே ஈவினிங் லைவ் கிளாஸ், அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸ், ரெக்கார்டட் அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் அந்த லைவ் கிளாஸ் உடைய PDF உங்களுக்கு நாங்க வந்து கொடுத்துருவோம். ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா மாரத்தான்ஸ் எல்லாமே பெய்டு பேட்ச் பசங்களுக்காக தனியா இருக்கும். இன் கிளாஸ் டவுட் சால்விங் இருக்கும். நீங்க ரெக்கார்டட் பாக்குறப்போ அதுல AI வந்து உங்களுக்கு டவுட் சால்விங்கும் வந்து பண்ணி தரும். அண்ட் சண்டே ஆனா உங்களுக்கு டெஸ்டும் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம டெலிகிராம் சேனல்ல லாட் ஆஃப் ஸ்டடி பிளான்ஸ், PDFs எல்லாமே நாங்க வந்து ஷேர் பண்றோம். ஓகே, ஒரு ஹோல் வருஷத்துக்கே தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து வெறும் 1499 மட்டும் தான். ஓகேவா? மாசத்துக்கு கிட்டத்தட்ட 120 ரூபா வருது. அவ்வளவுதான்டா. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு டியூஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, சோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறவங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாளையில இருந்து இதோடைய ஃபீஸ் வந்து 3000 மாறிடும். Okay, so from tomorrow the fees will be 3000. So today the fees is for 1400. மறக்காம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 499. இதே வந்து மேம் நான் புக்ஸோட சேர்த்து வாங்க போறேன் அப்படின்னா 3499க்கு உங்களுக்கு கைட் புக்ஸோட சேர்த்து இருக்கு. இல்ல எனக்கு கைட் புக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அதுடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஆஃபர் எண்ட்ஸ் பை டுடே. ஓகே, அதுக்கப்புறமா மேம் நான் வந்து எனக்கு ஆப்பிள் ஐபோன் வந்து எனக்கு பிரைஸா வேணும் மேம், ஆப்பிள் ஐபேட் வேணும், சிங்கப்பூர்ல இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோக்கு வந்து நான் ஃப்ரீயா போயிட்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரீம்ஸோட இருக்கிற எல்லாருக்குமே வந்து மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் இஸ் கோயிங் டு பி a great test. நான் படிக்கிறப்பலாம் இப்படி இல்லையே அப்படி வந்து இருக்கு. ஸோ இந்த மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் டெஸ்டா. வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர், பெருங்கலத்தூர்ல இருக்கு. அண்ட் தென் மதுரையில, திருச்சியில, கோயம்புத்தூர்லயும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியிலயும் வந்து ஓபன் பண்ண போறோம். சோ வேதாந்து லேர்னிங் சென்டர்ல அக்டோபர் மந்த்ல இந்த டேட்ஸ்ல எல்லாம் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். இதுக்கு எப்படி படிக்கணும் என்ன ஏது எல்லாத்தையுமே நாங்க சொல்லி தரோம். பட் 1 மார்க் क्वेश्चन தான். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸும் முடிய போகுது. ஓகே, so how many of you are from ஈரோடு or சேலம்? நீங்க the great ஷிமோன் சார், ஆல்சோ யாழினியன் சார் நீங்க நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 23rd and 24th ஆகஸ்ட். 23rd ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா அவினாஷி ரோட் ஈரோடுக்கு வராங்க. அண்ட் தென் 24th ஆகஸ்ட்ல இருந்து ஃபேர்லாண்ட்ஸ் சேலம்க்கு வந்து வராங்க. சரியா? சோ ரெண்டு சாரியுமே நீங்க நேர்ல மீட் பண்ணி உங்களுக்கு கரியர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா டவுட்ஸுமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அதுக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு லிங்க் இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாண்டா நீங்க வர முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம பாத்துக்கோங்க. ஓகே, சோ கேன் வி ஸ்டார்ட்? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து நான் வந்து பயங்கரமா இன்னைக்கு நிறைய ஐஸ் பிரேக்கர் செஷன்ஸ்லாம் வந்து இருக்கு.
ஸோ நான் வந்து நைட் ஃபுல்லா உட்காந்து ஸ்லைடு போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் ஐஸ் பிரேக்கர் செஷன் ஒன்லி. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு 1 o'clock அப்புறமா தான் நான் வந்து தியரி பார்ட்டுக்குள்ள வந்து ஸ்லைடு போடவே ஸ்டார்ட் பண்ணேன். டில் லைக் 1:30 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபன் கேம்ஸ் ஐஸ் பிரேக்கர்ஸ்க்கான ஸ்லைடு தான் நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். So today you are going to have few icebreakers இருக்க போகுது, few memory games இன்னைக்கு வந்து உங்களுக்காக இருக்க போகுது, interesting ஆன ஒரு questions வந்து இன்னைக்கு இருக்க போகுது. Okay, so today we are going to plan few games. Last marathon முந்தானித்து ஒரு marathon இருந்துச்சுல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் பெருசா கேம்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணல. ஓகே, அன்னைக்கு நான் வந்து வேற என்ன ஓகே இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த சாப்டரை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் தான் நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு நிறைய கேம்ஸோட மைண்ட்ல பிளான் பண்ணி தான் நான் வந்து வந்திருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ வில் கோஆபரேட் வித் மீ. ஓகே, ஸோ வி ஹாவ் கனெக்ஷன்ஸ் கேம். ஓகேவா? ஸோ கனெக்ஷன்ஸ் ஃபன் கேம் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கப்புறமா மெமரி கேம். இப்போ மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாவே இல்லை மேம், அப்படியே அலப்பாஞ்சிட்டே இருக்கு. ஒரு கொஸ்டின் படிக்கிறப்போ இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா 1000 கேள்வி மைண்டுக்குள்ள வருது. அதே நேரத்தில் ஒரு கொஸ்டின் வந்து படிக்கிறப்போ இது வருமா, இது படிக்கணுமா, இது வந்து அந்த மேம் வராதுன்னு சொன்னாங்களே, ஆனா அந்த சேனல்ல இது வரும்னு சொன்னாங்களே, ஆனா இந்த சேனல்ல இது வரும்னு சொல்லவே இல்லையே, அப்படி சொல்லிட்டு 1000 கேள்வி மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கு மேம். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் இருந்தா நல்லா இருக்கும், மைண்ட் கேம்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுவும் வந்து இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். ஸோ எல்லாருமே சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி மேம், இன்னைக்கு லைவ் எவ்வளோ நேரம் மேம் இருக்கும், எவ்வளோ நேரம் மேம் இருக்கும்? இன்னைக்கு லைவ் நான் பிளான் பண்ணது நான் சொல்றேன், ஒரு 2 hours. இன்னைக்கு இட் இஸ் கோயிங் டு பி அ மினி மேரத்தான் 2 hours. ஆனா வந்து இல்ல ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் சாரி நம்மளோட கார்பனல் காம்பவுண்ட்ஸ் நான் முந்தா நேத்து பண்ண லைவ் வந்து அதோடைய நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன்டா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே நிறைய பேருக்கு வந்து அன்னைக்கு ஸ்கூல் போயிட்டீங்க செலிப்ரேஷன் அப்படிங்கறதுனால நான் அந்த லைவ் வந்து பிரைவேட் பண்ணல. ஆனா இந்த லைவ் இட் வில் பி பிரைவேட்டட். ஓகே, சோ லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இது வந்து பிரைவேட் பண்ணிடுவேன். சோ தட் அப்போதான் நம்ம இப்பவே லைவ்லயே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, இந்த மோட்டிவேஷன் போதுமா? ஏன்னா யூடியூப்ல நான் ஒரு பிரச்சனையா பாக்குறதே வந்து என்ன தெரியுமா, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணுமா, ஆஃப் பண்ணிடலாம். யூடியூப்ல நான் ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறது என்னன்னா அப்புறம் பாத்துக்கலாம், அதான் வீடியோ இருக்கே, மேம் நடத்திட்டாங்க, நம்ம படிச்சிடலாம், மேம் முடிச்சிட்டாங்க, நான் முடிச்சிட்டா நீங்களா என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா நீங்க முடிச்சதான் நினைச்சுக்கிறீங்க. ஓகேவா? நீங்க முடிக்கல, நான் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். சரியா? சோ மேம் நடத்திட்டாங்க, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ ஒன்ஸ் தான் அப்படின்னு இருந்தா அப்போ நம்ம வந்து அன்னைக்கே அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா? So how many of you think this is a nice idea? How many of you think no ma'am it is not a nice idea அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? 10th மேரத்தான் இருக்குடா ஹரிதரன், கண்டிப்பா இருக்கு. நான் இதை முடிச்சிட்டு வந்து ஷெட்யூல் பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு லாட் ஆஃப் ஒர்க் வந்து இருக்குடா. இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? ஸோ வந்து 2-3 அனிமல் ரெஸ்கியூ ஒர்க் வந்து எனக்கு வந்து இருக்கு. சரியா? நான் அதை போயிட்டு வந்து பார்க்கணும். ஸோ எஸ்டர்டே நைட் வந்து ஒரு பப்பி காட் ஹிட், இந்த ஆக்சிடென்ட் ஹிட் ஆகி ஜா புரோக் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கிட்டன் ஒன்று இருக்கு. 2 பேருக்குமே டாக்டர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்களெல்லாம் கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டல்ல காட்டி ஃபாஸ்டர் ஹோம்ல கொடுத்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ எனக்கு அந்த ஒர்க் இருக்கு இன்னைக்கு. அதனால இன்னைக்கு 10th மேரத்தான் மேபி ஈவினிங் ஆர் லேட் நைட் நான் வந்து வைக்கிறேன். சரியா? நான் நடுவில் அந்த ஒர்க்கை போயிட்டு பார்த்துட்டு வரணும். சரியா? ஓகே, ஸோ பிரைவேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத வந்து போற போக்குல நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிபடி come back to the live session. So every 30 minutes there is going to be a icebreaker. 30 minutes வேணா 40 minutes வச்சுக்கலாம். சரியா? Every 40 minutes there is going to be a icebreaker session. Now what is the time? மணி வந்து இப்போ வந்து 10:26 10:30 அப்படினே வெச்சுக்கோங்க. 10:40 50 11 o'clock 11:10. ஓகே, சோ 11:10க்கு நீங்கலாம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்த போறீங்க. சரியா? 11:10க்கு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படினா நீங்க வந்து ஞாபகப்படுத்துங்க. அத்தனை மணிக்கு நம்ம வந்து என்ன வெச்சுக்கலாம், ஐஸ் பிரேக்கர் வெச்சுக்கலாம். சரியா? ஓகே, சோ கைஸ் இதுக்கப்புறம் நம்ம சீரியஸா இருக்க போறோம். இது வரைக்கும் நான் என்னென்ன இன்ட்ரோடக்ஷனோ என்னென்ன சொல்லணுமோ இது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா கவனிக்கணும். ஓகே, சோ லெட்ஸ் கெட் இன்டு த சீரியஸ் மோட், லெட்ஸ் கெட் இன்டு த ஃபோக்கஸ் மோட். நடுவுல கால் வந்தா எடுக்காதீங்க, நடுவுல வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் வந்தா பார்க்காதீங்க, ஸ்னாப்சாட்ல மெசேஜ் வந்தா பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம் பக்கம் போகாதீங்க.
ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க, ரீல்ஸ் பார்க்காதீங்க. உங்க போன் வந்து போர்ட்ரேட்ல இருக்கு அப்படின்னா அதை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்திக்கோங்க. ஓகேவா? எனக்கு இங்க நீங்க நான் எப்போ சாட் பண்ண சொல்றேனோ அப்போ மட்டும் சாட் பண்ணுங்க போறோம். ஓகே, ஒரு 40 minutes மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டா கிளாஸ் கவனிக்கலாம். அதுக்கப்புறமா வில் பி ஹேவிங் அ ஐஸ் பிரேக்கர் செஷன். ஓகேவா? சோ மேம் வந்து இன்னைக்கு நான் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படியே போன வருஷம் நடத்தினதை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதான் கிடையாது. சோ ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் பேப்பரையுமே கம்ப்ளீட்டா எடுத்து வச்சு அதுல 5 மார்க்கா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோட் பண்ண போறோம். இப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன். என்ன ஆக்டிவிட்டி தெரியுமா? இதுல 5 மார்க்கா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத சும்மா எல்லாரும் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சும்மா ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்னா ஃப்ராத் அப்படின்னு போட்டா போறோம். சரியா? ஃபுல்லாலாம் எழுத வேண்டாம். ஆனா எத்தனை 5 மார்க்ஸ் ரிப்பீட்டடா வருது அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண போறோம். ஓகே, எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அத பண்ணிரலாம் நம்ம. நல்லா கவனிங்க. 5 மார்க்கா கேட்டிருக்கிறது எக்ஸ்பிளைன் தி ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் வித் டயகிராம். டயகிராம்க்கு 1 மார்க் இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனுக்கு 4 மார்க். அடுத்த क्वेश्चन பாருங்க. லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ். ப்ளீஸ் டூ நோட் இட் டவுன். இதுல ஏதாச்சும் क्वेश्चन நான் சொல்லி கொடுக்காம விட்டுட்டேன்னா அதை நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது உங்க சாமர்த்தியம். சரியா? ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் क्वेश्चन நம்பர் 1. क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் உடைய கம்பேரிசன். அடுத்து வாங்க 5 மார்க்கா மட்டும் நான் பார்க்கிறேன். இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர். இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர். அடுத்து வாங்க அப்படியே 5 மார்க்கா பார்க்கிறேன். ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஓகே, அடுத்த வருஷத்தோடைய क्वेश्चन பேப்பருக்கு நம்ம பார்க்கலாம். இது இன்னொரு கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் process எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது? இது வரைக்கும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகி இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் 5 மார்க்கா பார்க்க போறேன் நானு. percentage efficiency of packing, அதாவது packing efficiency simple cubic. உங்கள நிறைய பேர் இந்த क्वेश्चனை தொட்டுக்கவே மாட்டீங்க. 5 மார்க்ல கேட்டிருக்காங்க பாருங்க. packing efficiency of simple cubic. பெய்டு பேட்ச் பசங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த டெலிகிராம் சேனல்ல லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சிட்டேன்டா, செக் அவுட் பண்ணுங்க. packing efficiency of simple cubic. அடுத்து பாருங்க, நேரா வருவோம். half life show that first order reaction independent. இதுவும் புக் பேக் क्वेश्चन தான். define half life first order reaction வந்து independent. இந்த ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து ஹெண்டர்சன்-ஹசல்பாச் ஈக்குவேஷன் உடைய டெரிவேஷன். இது ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஹெண்டர்சன்-ஹசல்பாச் ஈக்குவேஷன். 𝑧𝒑𝒒f ரூல், Canizzaro மெக்கானிசம். 𝑧𝒑𝒒f ரூலும் Canizzaro மெக்கானிசமும் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பேப்பருக்கு வருவோம். zone refining process. சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கேக்குறாங்க, இல்லனா zone refining process வந்து நமக்கு கேக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. 5 மார்க்கா வேற என்ன கேட்டிருக்காங்க? வேற எதுவும் கேட்கல. ஓகே, 5 மார்க்கா வேற எதுவும் கேட்கல. டன். நெக்ஸ்ட் Hall-Héroult process, electrometallurgy of aluminum. சோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன், zone refining, Hall-Héroult processல இருந்து கேக்குறாங்க. structure of diborane. அடுத்து லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் எத்தனாவது வாட்டி ரிப்பீட் ஆகுது? 2வது வாட்டி திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். percentage efficiency of BCC ரிப்பீட் ஆகுது பாரு. percentage efficiency of simple cubic ஒரு क्वेश्चन பேப்பர்ல கேட்டாங்களா? percentage efficiency of BCC இன்னொரு क्वेश्चन பேப்பர். Oswald's dilution law தோ பார் 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. Canizzaro reaction 2வது வாட்டி ரிப்பீட் ஆகுது. or ABCD conversions கேக்குறாங்க. இந்த ABCD conversions மட்டும் நம்ம அடுத்த லைவ்ல பார்க்கலாம். இன்னொரு ஒரு லைவ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து வாங்கடா. நெக்ஸ்ட் பாருங்க, திருப்பியும் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, டைமண்ட் அண்ட் கிராஃபைட். டிஸ்டிங்விஷ் டைமண்ட் அண்ட் கிராஃபைட். ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா இதோட 3rd டைம் ரிப்பீட் பண்றாங்க. ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா ரொம்ப 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 முக்கியம். ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் பப்ளிக்லயே இந்த क्वेश्चन கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஒரு क्वेश्चन பேப்பர்ல 0 ஆர்டர் பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெண்டுமே நம்ம படிக்கணும். கரெக்ட்டா? ஓகே,
அடுத்து பாரு ABCD கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. தோ பார் ரெண்டாவது வாட்டி ABCD கன்வர்ஷன்ஸ். ஆனா வேற ஒரு क्वेश्चन வந்திருக்கு. இட் இஸ் நாட் a book back question, it is a book inside question, it is a creative question. ஓகே, அதுக்காக தான் தலபார அடிச்சுக்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லைன் பை லைன் நான் கிளாஸ் வரப்போ கவனிங்க அப்படி சொல்லிட்டு. Canizzaro ரியாக்ஷன் மூணாவது வாட்டி ரிப்பீட் ஆகுது பாருங்க. Canizzaro ரியாக்ஷன் அகைன் இம்பார்ட்டன்ட். அடுத்து வாங்க zone refining process again important repeat ஆகுது. அதுக்கு அப்புறமா நேரா 5 மார்க் क्वेश्चन மட்டும் நான் வரேன். 5 மார்க் ABCD conversions இதோட நாலாவது क्वेश्चन வருதுடா. ABCD conversion ஒவ்வொரு வாட்டி வேற வேற questions வருது. ஓகேவா? again மீண்டும் zone refining process either froth flotation வருது இல்ல Hall-Héroult process வருது இல்லனா zone refining process வருது. ஓகே, அடுத்து பாருங்க 5 மார்க்கா வேற என்ன கேட்டிருக்காங்க? Aldol condensation, Canizzaro, 𝐳𝒑𝒂 rule. இது மூணு क्वेश्चनல இருந்து ஒரு क्वेश्चन நமக்கு வருது. ஓகே, சோ கனி ஆனந்தவேல் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வேற ஒரு வீடியோல போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைவ் கிளாஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆர்டர் ஐடி. ஓகே, உங்களுடைய ஆர்டர் ஐடி வந்து நீங்க வந்து அனுப்புங்க. சோ தட் நாங்க வந்து மாத்துறோம். ஓகே, he said team will take care of it. மேம் மாத்த ப்ளீஸ் மாத்த முடியும்டா. நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஆர்டர் ஐடி மாத்தி நீ கொடுத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம். ஆனா நேத்தே எல்லாருக்குமே கொரியர் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து வேற என்னடா? வேற என்ன கேட்டிருக்காங்க? 5 மார்க் क्वेश्चन. அதோ பாரு இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர். மூணாவது வாட்டி இந்த क्वेश्चन வருது பாரு. இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. இங்க பாருடா, ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா क्वेश्चन விட்டுறாதடா. அத்தனை வாட்டி திருப்பி கேக்குறாங்க ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஓகே, சோ இப்போ நீங்க எல்லாம் வந்து பார்த்து டக்குன்னு எழுதி வச்சிருப்பீங்க. ஓகேவா? சோ இத பார்த்து நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. டாப் 14 ஆர் டாப் 15 ன்னு வெச்சுக்கோங்க. இதுல ரெண்டு क्वेश्चन நான் இதுல கம்பைன் பண்ணிருப்பேன். சோ இப்போ நீங்க வந்து டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பார்க்கிறது வந்து டாப் 15 important must do direct 5 mark question. மேம் இப்போ 2 மார்க்கும் 3 மார்க்கும் கம்பைன் பண்ணி 5 மார்க்ல கேக்குறாங்களே கெமிஸ்ட்ரிய, அத வந்து என்னைக்கு நீங்க சொல்லி தருவீங்க அப்படின்னா டேட் மென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 31st அன்னைக்கு உங்களுக்கு 9 hour marathon இருக்க போகுது. 9 chapters நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ அந்த 9 hour marathonல I am going to teach you all the possible 2 mark and 3 mark question. Okay, ma'am guide bookல single booklet not available. அவங்க ஆர்டர் ஐடி அனுப்புங்கடா. will ask them to send you again. ஓகேவா? done. Aldol condensation இதோ போட்டுருக்கேன் பாருங்க. Aldol condensation மென்ஷன் பண்ணியிருக்கேன். so froth flotation, zone refining, Hall-Héroult. அடுத்து structure of diborane, distinguish the graphite and diamond, compare lanthanoids and actinides, Schottky and Frenkel defect, integrated rate law of zero order தனி question, first order தனி question, Oswald's dilution law ரொம்ப important, and then Aldol condensation mechanism, Canizzaro ரெண்டுமே important, and then 𝐳𝒑𝒂 rule. Hey, Henderson equation, packing efficiency in simple cubic, and then BCC. ஓகேவா? சோ இது ரெண்டுத்துல ஒரு क्वेश्चन வந்து நமக்கு கேட்க போறாங்க. சோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஆரம்பிக்கலாமா? ஓகே, எனக்கு I just want only one thing from you guys. ஓகே, சண்டே அன்னைக்கு காலையில ஓகே நம்ம இன்னைக்கு படிக்கலாம், இன்னைக்கு எப்படியாச்சும் வந்து 5 மார்க்க மேம் கூட சேர்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நீ தானே முடிவெடுத்து கிளாஸ் வந்திருக்க? எஸ் ஆர் நோ? சாட்ல சொல்லு. நீ தானே முடிவெடுத்து கிளாஸ் வந்திருக்க? எஸ், நான் சொல்லிட்டேன். ஹார்ட்லி 2 மணி நேரம் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்க போகுது, இல்லனா மேக்ஸிமம் 2.5 மணி நேரம் கிளாஸ் இருக்க போகுது. எனக்கு இப்போ கிளாஸ்க்குள்ள வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கூட கிளாஸை விட்டு வெளில போக கூடாது. ஓகே, because I can I can promise you if you trust the process and be with me for this whole year, definitely chemistryல சென்டம் வாங்க முடியும். ஓகேவா? so you have to stay till the end of the life. அதுதான் முக்கியம். ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, படிக்கிறேன்னு நம்மளும் உட்காருவோம். ஆனா எண்ட் வரைக்கும் யாரு கவனிக்கிறோம்? that is going to be tough, that is going to be challenging. so அந்த சேலஞ்சுக்கு be mentally ready. ஓகேவா? so have that determination, have that focus. so நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். நடுவுல வந்து கஷ்டமா இருக்கு, போர் அடிக்குது, நான் அப்புறம் வந்து வீடியோ பாத்துக்கிறேன், சாப்பிட கூப்பிடுறாங்க, இப்படிலாம் எந்த ஒரு டைவர்ஷன்ஸும் வேண்டாம். ஓகேவா? so let's begin. okay, yeah, so explain froth flotation process.
ஸோ இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த வாட்டி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் வந்து ஓனா சிந்திச்சு எழுதுற மாதிரி இருக்குமா. அதாவது புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணி காப்பி பண்ற மாதிரி இல்லாம சிந்திச்சு எழுதுற மாதிரி they are going to change. அப்போ புரிஞ்சு படி, so that டிஃபரெண்டா கேட்டாலும் நீ எழுதுறதுக்கு ரெடியா இருப்ப. ஓகே, எஸ். ஸோ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ். மேம் கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? நம்ம ஓர் இருக்கு இல்லையா, ஓர் எடுக்கிறப்போ அதில் தேவையில்லாத மணல், கல், பாறை, ஜெல்லி இந்த மாதிரி வந்து தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து இருக்க போகுது, சரியா? ஸோ அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் என்னது அப்படின்னா இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ என்ன மாதிரி ஓரை வந்து நம்ம இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா we use sulfide ores. ஓகே, ஸோ சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது எந்தெந்த ஓர்லலாம் சல்ஃபர் இருக்கோ அந்த சல்ஃபர் ஓர் தான் வந்து என்னது அப்படின்னா சல்ஃபர் இருக்கக்கூடிய ஒரு ஓர் தான் வந்து என்னது அப்படின்னா சல்ஃபைடு ஓர். ஸோ கலீனா, PBS வந்து பாத்தீங்க அப்படின்னா கலீனா அண்ட் ZNS zinc blend. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் டெஃபினட்டா எழுதணும். எழுதுறனா they will reduce 1 mark. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ நான் அண்டர்லைன் பண்றதுனா பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், டேர்ம்ஸ். ஓகே, ஸோ கலீனா, ஜிங்க் பிளெண்ட் இந்த மாதிரி சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பியூரிஃபை பண்றதுக்கு, அதாவது கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு we use this process called as froth flotation. Clear? அடுத்து பாருங்க, the metallic ore particles which are preferentially wetted. So இந்த preferentially wetted அப்படிங்கிற term தான் பாத்தீங்க அப்படின்னா it is the principle of froth flotation. மேம் இந்த preferentially wetted அப்படின்னா வந்து என்னது? இப்போ நம்ம வந்து ஒரு Dress கடைக்கு போறோம், நம்ம prefer பண்ணுவோம் இல்லையா, I prefer to wear this dress அப்படி சொல்லிட்டு. ஒரு காஃபி டீ ஷாப் போறோம் அப்படின்னா I prefer coffee, I prefer tea அப்படி சொல்லிட்டு we are preferring something, right? So அதே மாதிரி இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நம்மளுடைய ஓர், நமக்கு ஓர் தானே வேணும், ஓர் வந்து ஆயில் கூட கலக்கும், ஆயில் கூட வெட் ஆகும். அண்ட் தென் தேவையில்லாத இந்த இம்பியூரிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த இம்பியூரிட்டி வந்து தண்ணி கூட கலக்கும். அதுக்கு பேர் தான் preferential wetting. ஓகே, எப்படி வந்து நம்ம கடைக்கு போறோம் அப்படின்னா girls will go to the girls section and then girls வந்து அவங்களுக்கு வந்து dress buy பண்ணுவாங்க, boys will go to the boys section and they'll go and buy the boy dress. அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில்ல வந்து எது கலக்கும், ஆயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேங் சாரி நம்மளுடைய ஓர் வந்து கலக்கும். அண்ட் தென் வாட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இம்பியூரிட்டி கேங் வந்து கலக்கும். வாட்டர்ல வந்து தேவையில்லாத இம்பியூரிட்டி இந்த கேங் வந்து நமக்கு கலக்கும். இல்ல மேம் நாங்க வந்து பாய் செக்ஷன்லயும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம் மேம் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா தப்பு ஒன்றும் கிடையாது, சண்டைக்கு வந்துடாதீங்க, சரியா? ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா preferential wetting. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஓரையும் தேவையில்லாத கேங்கையும் வந்து தனியா செப்பரேட் பண்ணி பிரிச்சு வைக்கிறோம். In this method, the crushed ore is suspended in water. So இந்த ore நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சும்மா எடுத்துல நல்லா crush பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம், சரியா? So crush பண்ணினா நல்லா grind பண்ணி நல்லா மிக்ஸில போட்டு அரைச்சி பல்வரைசர்ல போட்டு நல்லா அரைச்சி பவுடர் ஃபார்ம்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, the crushed ore is suspended in water அப்படின்னா தண்ணிக்குள்ள போட்டுக்கிறோம் and mixed with frothing agent. frothing agentனா நொர வரத்துக்கு நம்ம ஆட் பண்ற ஒரு ஏஜென்ட் தான் என்னது அப்படின்னா frothing agent. First of all, I am sorry to the people who are talking in the chat section. இப்போ நிறைய பேர் கைட பத்தி மத்தத பத்திலாம் கேக்குறீங்க இல்லையா, நான் ஃபோக்கஸ்டா இப்போ கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் அந்த ஐஸ் பிரேக்கர் செஷன் இருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பா நீங்க கைட்ஸ் பத்தி எதை பத்தி வேணா நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இப்போ மத்தத பத்தி பேச வேண்டாம். பிசிக்ஸ் லைவ் ஈவினிங் 4 o'clock இருக்கு, 11th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ லைவ் இருக்கு, 12th எப்போ லைவ் இருக்கு, நீங்க எப்போ அடுத்து என்ன நடத்துவீங்க எல்லாத்துமே நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட், யூ டோன்ட் டிஸ்ட்ராக்ட் மீ, ஐ won't distract you. ஓகே, டன். ஸோ ஃப்ராதிங் ஏஜென்ட் அப்படின்னா நொர வரத்துக்கு நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம் அதுதான் வந்து ஃப்ராதிங் ஏஜென்ட். இப்போ நம்ம இங்க என்ன ஃப்ராதிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பைன் ஆயில். ஓகே, பைன் ஆயில் இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில். ஓகே, நீலகிரி தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த பைன் ஆயில் இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இங்க ஃப்ராதிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். A small quantity of sodium ethyl xanthate
முக்கியமான ஒரு நபர். கொஞ்சமா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சோடியம் இத்தாயில் ஜாந்தேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் கலெக்டர் மாலிகுல். கலெக்டர்னா என்ன கலெக்டர்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்ல இங்க. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஓரை வந்து கலெக்ட் பண்ணும். நம்ம ஓர் தான் தண்ணி கூட கலக்காது இல்லையா? ஓர் வந்து எண்ணெய் ஆயில் கூட தான் கலக்கும். சோ அந்த ஓரை தண்ணி கூட கலக்காம, அதாவது என்ன சொல்லலாம், வாட்டர் ரிப்பெல்லண்டா பாத்துக்கும். தண்ணி கூட அதை கலக்காம அதை ஆயில் கூட கலத்து கலெக்ட் பண்ணும். சரியா? சோ அதனால்தான் சோடியம் இத்தாயில் ஜாந்தேட்டை நம்ம கலெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ். a froth is generated. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டியூப் பாஸ் பண்ணி அந்த டியூப் வழியா காத்து பாஸ் பண்ணி உள்ள வந்து அந்த மாலிக்யூல்ஸை அஜிடேட் பண்றோம். ஓகே, எப்படி வந்து ஒரு டம்ளர்ல வந்து நான் வந்து ஸ்ட்ரா போட்டு ஸ்ட்ரால மேலேருந்து ஊதினா கீழே பபிள்ஸ் வரும், அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டியூப் விட்டு அந்த டியூப் வழியா காத்து அனுப்புறோம். the froth is generated so that நொரை, frothனா நொரை ஜெனரேட் ஆகுது by blowing air through the mixture. The collector molecules attach to the ore particles and make them water repellent. அப்போ தப்பி தவறி கூட நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, which is what, நம்மளுடைய ஓர் வந்து தண்ணியில கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோடியம் இத்தாயில் ஜாந்தேட் என்ன பண்ணுது, அதை வாட்டர் ரிப்பெல்லண்டா மாத்திடுது, தண்ணி கூட கலக்காம பாத்துக்குது. As a result, அதனால ore particles wetted by oil, அதனால நம்மளோட ore particles வந்து எண்ணெய் கூட சேர்ந்து சர்ஃபேஸுக்கு வந்துரும், அந்த நுரையோட சேர்ந்து சர்ஃபேஸுக்கு வந்துரும். ஓகே, சோ தேவையில்லாத இம்பியூரிட்டி கேங் வந்து எங்க இருக்கும், தண்ணி கூட சேர்ந்து கீழே நமக்கு செட்டில் ஆயிடும். சரியா? அவ்வளவுதான். இப்போ நமக்குள்ள ஒரு क्वेश्चन இருக்கும், மேம் வாட் இஃப் தேவையில்லாத இம்பியூரிட்டில சல்ஃபர் இருந்தா, ஓர்ல இருக்கிற சல்ஃபர் நமக்கு வேணும், சரி, தேவையில்லாத இம்பியூரிட்டில சல்ஃபர் இருந்தா அதை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்ஸ் யார் யாரு அப்படின்னா சோடியம் சயனைடு, சோடியம் கார்போனேட். சோடியம் நான் குவிஸ் கேட்பேன். I am going to ask quiz from the question which I am going to teach you right now. Okay, so sodium carbonate and sodium cyanide வந்து நம்ம ஆட் பண்றோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்த இம்பியூரிட்டில சல்ஃபர் இருக்கு அப்படின்னா நேரா போய் அந்த இம்பியூரிட்டில இருக்கிற அந்த சல்ஃபரை கப்புன்னு பிடிச்சி அப்படியே பாட்டம்ல கீழே அழுத்தி டிப்ரெஸ் பண்ணிடும். ஓகே, டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த வாட்டர்ல கீழே போயிட்டு தேவையில்லாத இம்பியூரிட்டிஸை பிடிச்சி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி கீழே டிப்ரெஸ் பண்ணிடும். ஓகே, எக்ஸாம்பிள் இம்பியூரிட்டிஸ் லைக் ZnS வந்து நமக்கு இம்பியூரிட்டி வந்து இருக்குடா. ZnS தான் ஜிங்க் சல்ஃபைடு தான் இங்க இருக்கிற இம்பியூரிட்டி. நமக்கு தேவையான ஓர் வந்து யாரு, லெட் சல்ஃபைடு தான் நமக்கு தேவையான ஒரு ஓர். இப்போ இந்த ZnS நான் எப்படியாச்சும் கிட்னாப் பண்ணோம், எனக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லாத இம்பியூரிட்டி அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா அதுக்கு தான் நான் சோடியம் சயனைடை நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த சோடியம் சயனைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it will depress, அது கிட்ட போயிட்டு அது கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். நல்லா ஃப்ரெண்ட் பிடிச்சி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை கீழே பாட்டம்ல டிப்ரெஸ் பண்ணிடும். ஸோ தட் சர்ஃபேஸுக்கு அது வராது. ஓகே, சூப்பர். ஸோ ஒரே ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட இப்ப கொஸ்டின்ஸ் கேட்க போறேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ froth flotation process is a concentration process, அது தெரியும். To concentrate what ores, எந்த ஓரை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு சொல்லுங்கப்பா. காம்போ மட்டும் இருக்கு, சிங்கிள் புக் ஹவு டு ஆர்டரா? நான் பார்த்து சொல்றேன் சுதா. எஸ் கைஸ், லெட் மீ நோ. சல்ஃபைடு ஓர்ஸ், வெரி குட். சல்ஃபைடு ஓர்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இட்? வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் இட்? froth flotation processல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு பிரின்சிபல் வந்து என்னது? எப்படி ஒரு ஸ்கூலுக்கு பிரின்சிபல் PAL எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து பிரின்சிபல். வாட் இஸ் த பிரின்சிபல்? வெரி குட், பிரெஃபரன்ஷியல் வெட்டிங். ஓகே, பிரெஃபரன்ஷியல் வெட்டிங். ஓகே ஓகே. சோ இப்போ நம்ம ஓர் இருக்குல்ல, ஓர் யார் கூட வெட் ஆகும்? ஓர் யார் கூட கலக்கும்? ஆயில் கூடயா வாட்டர் கூடயா? ஓர் வந்து ஆயில் கூட கலக்குமா வாட்டர் கூட கலக்குமா? ஓர் வந்து ஆயில் கூட கலக்குமா வாட்டர் கூட கலக்குமா? ஆயில் கூட. சூப்பர். நம்மளோட தேவையில்லாத கேங் இம்பியூரிட்டி, தேவையில்லாத கேங் இம்பியூரிட்டி யாரு கூட கலக்கும்? வாட்டர் கூட கலக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ சல்ஃபர் இம்பியூரிட்டி, சாரி சல்ஃபர் ஓர் இருக்குல்ல, அது தப்பி தவறி தண்ணி கூட கலக்காம இருக்க
நம்ம வந்து கலெக்டர் மாலிக்யூல்ஸை வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கலெக்டர் மாலிக்யூல் வந்து என்னது? அந்த கலெக்டர் மாலிக்யூல்ஸ் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ சோடியம் சயனைட், ஆப்ஷன் பி சோடியம் கார்போனேட், ஆப்ஷன் சி சோடியம் இத்தாயில் ஜாந்தேட், ஆப்ஷன் சி சோடியம் இத்தாயில் ஜாந்தேட். வெரி குட். கலெக்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் சோடியம் இத்தாயில் ஜாந்தேட் தான். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஃப்ராத் ஜெனரேட் பண்றேன். அப்போ அந்த சல்ஃபைடு ஓர் வந்து நமக்கு தனியா பிரிஞ்சு நுரையோட மேல வருது. அந்த நுரையை நம்ம தனியா கலெக்ட் பண்ணி எடுத்துடுறோம். அதெல்லாம் ஃபைன். இப்போ இம்பியூரிட்டியில ஏதோ சல்ஃபர் இருக்கு. அந்த இம்பியூர் சல்ஃபரை பியூர் சல்ஃபர்ல இருந்து எப்படி பிரிச்சு எடுப்பீங்க? அதுக்கு ஆட் பண்றது தான் மேம் டிப்ரெசிங் ஏஜென்ட். So what are the depressing agents? Let me know in the chat section. So what are the depressing agents which we add? Faster. Sodium cyanide or sodium carbonate. Very good. Okay. Diagram. சிம்பிளா வரையணும். இங்க பார், உட்கார்ந்து அப்படியே செதுக்கிட்டு இருக்க கூடாது. யாருமே நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு அங்க வந்து பார்க்க போறதே கிடையாது. எந்த அளவுக்கு நான் சொல்றேன் பாரு, பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்து நீ வந்து அழகா வரையணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது. 30 செகண்ட்ஸ்க்குள்ள வரையணும். 30 செகண்ட்ஸ் மார்க் பண்றதுக்கு இதோ பாருங்க, ஒரு பீக்கர் போட்டுக்கோங்க. சரியா? பீக்கர்ல வந்து ஒரு ஃபேன் மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா அஜிடேட் பண்ண போகுது. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஏர் சப்ளை இருக்கு. அண்ட் தென் அந்த ஏர் சப்ளை உடைய கண்ட்ரோலர் இருக்கு. இங்க ஒரு வால்வ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லிங்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பென்சிலை வச்சு ஆர் அதே இதையே வச்சு ஃப்ராத் போட்டுக்கோங்க. ஸோ மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நுரை இருக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும். அவ்வளவுதான். டயக்ராம் அவ்வளவுதான். ஆனா பார்ட்ஸ் முக்கியம். 13 பார்ட்ஸ் இருக்கும். எல்லா பார்ட்ஸையுமே கரெக்டா மார்க் பண்ணிடுங்க. சரியா? இப்படி மேம் இவ்வளோ கேவலமா வரைஞ்சா மார்க் கொடுப்பாங்களா? கொடுத்துதான் ஆகணும். சரியா? நீ டயக்ராம் நீ எப்படி வேணா வரையலாம். எல்லா பார்ட்ஸையும் அழகா வரைஞ்சி மார்க் பண்ணிட்டியா போறோம். அதை விட்டு குட்டி 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 குட்டியா இங்க உட்காந்து முட்டை போட்டிருக்க வேணாம் நம்ம. சரியா? ஃபைன். ஸோ அடுத்து போலாம். எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங். இந்த ஜோன் ரிஃபைனிங் கொஸ்டின் நம்ம எத்தனை கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம்? 3 to 4 டைம்ஸ் ஆச்சு இது ரிப்பீட் ஆகி இருந்தது. கரெக்டா? நான் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் நான் இப்போ எடுத்தேன். பட் நான் அனலைஸ் பண்ணது எப்படியும் ஒரு 25 கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணேன். ஸோ ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. செமையா கவனிங்க. திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே. ஸோ இது வந்து எந்த மெத்தட் பேஸ் பண்ணிடா இருக்கு? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே. ஸோ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்றோம். மேம் ரிஃபைன்னா என்ன மேம்? ஜோன்னா என்ன மேம்? ஜோன் அப்படின்னா என்னடா? பகுதி. கரெக்டா? இப்போ இந்த பென் இருக்கு அப்படின்னா இந்த பெண்ணை நான் பார்ட்டா பிரிக்கிறேன் அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லலாம்? ஜோன் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன். ஓகேவா? பகுதி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. இதுடைய பிரின்சிபல் எதன் அடிப்படையில் இது இருக்கு? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே. சோ ஃப்ராக்ஷனா பகுதி பகுதியா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிறிஸ்டலைஸ் பண்றோம். ஓகே, சூப்பர். இப்போ இதுல முதல் பாயிண்ட் என்னது அப்படின்னா இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. the impure metal, நான் ஃபர்ஸ்ட் கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் வந்து நடத்துறேன். ஓகே, சோ இந்த impure metal வந்து இருக்குல்ல, சோ இந்த impure metal நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா I am taking it in the form of a rod. ஓகே, எனக்கு இந்த இம்பியூரா இருக்கக்கூடிய மெட்டலை நான் ராட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் ஹீட் பண்ணுவேன். எதை வச்சு? மொத்தமா தூக்கி அப்படியே நெருப்புல போட்டுற மாட்டேன். இன்ஸ்டெட் ஐ யூஸ் அ மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். மொபைல்னா என்ன? சம்திங் விச் மூவ்ஸ் இல்லையா? இண்டக்ஷன் ஹீட்டர் விச் இஸ் இண்டக்ஷன்னா என்னது? அது வந்து இன்டியூஸ் பண்ணும், ஹீட்டை கொடுக்கும். ஓகே, ஒரு லைட்டர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஹேண்ட் லைட்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்படி ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ல ஓர் வந்து ஆயில்ல கலக்கும், கேங் வந்து தண்ணியில கலக்கும் அப்படின்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பியூரிட்டி மெல்ட் கூட கலக்கும், பியூர் சொலிடிஃபை ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இம்பியூரிட்டி என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் கூட கலக்கும். ஓகே, சோ இப்போ நான் ஹீட் பண்றப்போ அந்த மெட்டல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் பண்ணும்.
இப்போ நான் இங்க ஹீட் பண்ணிட்டு நான் இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நவுத்திட்டு இப்போ இங்க ஹீட் பண்றப்போ என்ன ஆகும்? இந்த சைடு தான் மெல்ட் ஆகும். ஆனா நம்மளோட இம்பியூரிட்டி என்ன தெரியுமா ஆகும்? இம்பியூரிட்டி அது இந்த மெல்ட் கூடயே கலந்து வரும். ஓகே, ஆனா பியூர் என்ன ஆகும்? கூல் ஆன உடனே அது திருப்பி சாலிடா மாறிடும். அது திருப்பி என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு solidify ஆகிரும். சரியா? 1 minute guys. Guys, okay, listen. So வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணி ஹீட் பண்றப்போ அந்த மெல்ட் கூடவே சேர்ந்து இம்பியூரிட்டியும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகே, பியூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு solidify சாலிடா மாறிடும். ஓகே, the impure metal is melted. impure metal நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெல்ட் பண்றோம் and allowed to solidify. அதை நல்லா மெல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா solidify பண்றேன், which is நான் அதை மெல்ட் பண்ணிட்டு திருப்பி கூல் பண்றப்போ அது சாலிட் ஆயிடும். the impurity prefer to be in molten region. impurityக்கு molten region தான் பிடிக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. the impurity will remain to be in the molten region. That is, impurities are more soluble in melt than in solid state of the metal. Okay, நான் இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நவுத்த முன்னாடி இருக்கிற பகுதிகள்லாம் என்ன ஆகும்? கூல் ஆகும். அது வந்து கூல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து solidify ஆயிடும். ஓகே, ஆனா அது அந்த பகுதி வந்து solidify ஆயிடும். அப்ப solidify ஆகிறது வந்து பியூர். மெல்ட் கூட அந்த உருக்கினது கூடவே மூவ் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா impurity. ஓகே, அடுத்து this process impure metal is taken in the form of a rod. நம்மளோட impure metal நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ராடா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ராடா எடுத்துக்கிறேன். one end of the rod is heated using mobile induction heater. அந்த ராடோட ஒரு எண்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை யூஸ் பண்ணி நான் ஹீட் பண்றேன். அப்போ ஹீட் பண்ணா என்ன ஆகும்? மெல்ட் ஆகும். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த ராட் மட்டும் எனக்கு மெல்ட் ஆகும். இப்போ நான் அந்த ஹீட்டரை பொறுமையா மூவ் பண்றேன். ஓகே, so when the heater is slowly moved, okay, so what am I doing? I'm just slowly moving the heater, okay, to the other end, and the pure metal will அந்த பியூர் மெட்டல் கிறிஸ்டலைசஸ். இப்போ நான் அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரை நான் மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த பியூர் மெட்டல் வந்து எனக்கு கிறிஸ்டலைஸ் ஆயிடும், solidify ஆகிரும். ஓகே, ஆனா while the impurities will move on to the adjacentனா பக்கத்து molten zone formed due to the movement of heater. இப்போ நான் ஹீட்டரை நவுத்த அந்த ஒவ்வொரு பகுதியும் எனக்கு உருகிட்டே இருக்கும். ஸோ அந்த மெல்ட் கூடவே சேர்ந்து என்னோட இம்பியூரிட்டியும் மூவ் ஆகும். as the heater moves further away, the molten zone carrying impurities also moves with it. அதான் சொல்றாங்க, ஃபுல்லா கதை தான், புரிஞ்சா ஓனா எழுதலாம். சரியா? தப்பே இல்லை, கண்டிப்பா மார்க் தருவாங்க. இப்போ இந்த ப்ராசஸை several times நான் ரிப்பீட் பண்றேன், திருப்பி ரிப்பீட் பண்றேன். இப்போ ஓப்பன் அட்மாஸ்பியர்ல நான் இந்த மாதிரி ஒரு மெட்டலை ஹீட் பண்ண முடியாது. மெட்டலை ஹீட் பண்ணா என்ன ஆகும்? அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கும். அப்ப இந்த ஆக்சிஜனும் அந்த மெட்டலும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி ஆக்சைடா ஃபார்ம் ஆயிடும் வித் ஹெல்ப் ஆஃப் ஹீட். அதனால நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல பண்றேன். ஏன்னா இனர்ட் கேஸ் லைக் ஹீலியம், ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான்னா யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாது. ஸோ ஒரு இனர்ட் கேஸ் அட்மாஸ்பியர்ல நான் இந்த ரியாக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றப்போ இந்த மெட்டல் வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகாம இருக்கும். முக்கியமான பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணீங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. லிசன், 2 மார்க்ஸ் கம்மி ஆயிடும்டா. which is ஜெர்மானியம், சிலிகான், கேலியம். ஓகே, சோ ஜெர்மானியம், சிலிகான், கேலியம் இவங்கெல்லாம் யாரு? செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் ரிஃபைனிங் பண்றோம். ஓகே, ஸோ செமிகண்டக்டர்ஸ் வந்து நீங்க பிசிக்ஸ்ல படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 9th சாப்டரா? which is the easiest chapter. நான் படிக்கிறப்போ அது 9th சாப்டரா வந்து இருந்துச்சு. that was the easiest chapter. நான்ல நீட் எக்ஸாம் போயிட்டு எங்கடா அந்த டயோட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தேடுவேன். ஏன்னா எனக்கு பிசிக்ஸ்லயே ரொம்ப ஈஸியா இருந்தது வந்து அந்த ஒரு சாப்டர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். பி டைப், என் டைப்,
NAND, NOR, logic gates எல்லாம் இருக்கும் இல்லையா? That will be the easiest chapter in physics. Okay, done. So, இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஜெர்மானியம், சிலிகான், கேலியம், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் எழுதுறோம். இந்த ஆன்சர் வந்து நீங்க ஓனாவே எழுதலாம், வல்லவல்லன்னு இவ்வளவு எழுதணும் அவசியம் கிடையாது. பட் ஒரு சில கீ வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, மெட்டல் இஸ் டேக்கன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ராட், அது நீங்க மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, நான் உங்ககிட்ட இப்ப क्वेश्चन கேக்குறேன், வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ்? இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்னது? What is the principle behind this zone refining process? What is the principle behind this zone refining process? Fractional crystallization. Very good. Fractional crystallization. Okay. இப்போ இந்த impurity எது கூட இருக்கும்? Impurity prefers to be with what? Impurity prefers to be with melt. Correct? Impurity வந்து it prefers to be with the melt. Molten zone. Molten zone கூட தான் இருக்கும். Pure metal வந்து என்ன ஆகும்? Pure metal வந்து என்ன ஆகும்? It will crystallize. Correct? The pure metal will crystallize. Okay? சரி, இந்த process நான் several times வந்து repeat பண்ணுவேன் till complete இந்த metal வந்து எனக்கு purify ஆகிற வரைக்கும். And அடுத்த point என்ன? இந்த வந்து நான் எப்பயுமே ஒரு inert gas atmosphereல தான் பண்ணுவேன், so that எனக்கு oxidize ஆகாது. And semiconductors like silicon, germanium and gallium எல்லாத்தையுமே நான் இந்த process யூஸ் பண்ணி தான் நான் வந்து purify பண்றேன். ஓகே, முடிச்சிட்டோம். அடுத்த process போலாமா? Hall-Héroult process. Hall-Héroult process போலாமா? Yes, hardly 10 minutes we are taking da. ஒவ்வொரு questionையும் complete பண்றதுக்கு ஒரு 10 minutes எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா நீலாம் அரைகுறையா இந்த question நிறைய பேர் வந்து கொஞ்சம் அரைகுறையா படிச்சு வச்சிருப்பீங்க. Done? Ready? Super. Yeah. Hall-Héroult process அப்படினு இந்த question வந்து நமக்கு கேட்கலாம். அப்படி இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா they can ask you as electrometallurgy of aluminum அப்படினு கேட்கலாம். Okay? They can ask electrometallurgy of aluminum or Hall-Héroult process அப்படி கேட்கலாம். So bookல வந்து உங்களுக்கு வல நிறைய தியரி வந்து கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் உட்கார்ந்து படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா எழுதினீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு மார்க் தரத்துக்கும் ஈஸியா இருக்கும், நீங்களும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, டன். சோ வாட் இஸ் ஆனோட்? ஆனோட் வந்து என்னது? முதல்ல இந்த ஆனோடு, கேத்தோடு இதெல்லாம் என்னது? தீஸ் ஆர் ஆல் எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோட்னா என்ன மேம்? அது ஒரு கம்பி. அதுக்கு கம்பிக்கு ஒயர்னு பேர் வச்சிருக்கலாம்ல? கிடையாது, அது வந்து ஒரு சார்ஜ்டு மெட்டல் கம்பி. ஓகே, கம்பினா பிளாஸ்டிக் கம்பிக்கு நம்ம போயிடுவோம். இட் இஸ் அ சார்ஜ்டு மெட்டல் கம்பி. ஓகே, சோ இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? ஆனோடு. ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு கம்பி அப்படின்னா அது வந்து கேத்தோடு. ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அதுல புரோட்டான்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அதுல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ஒரு சார்ஜ்டு மெட்டல் கம்பி இஸ் கால்ட் as the electrode. ஓகே, சோ இங்க பாருங்க ஆனோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்ஸே பிடிஎஃப் தாங்க மேம். I'm from terminal batch. ஆமாண்டா, இன்னைக்கு சண்டேல. சோ நான் கிளாஸ் முடிச்ச அடுத்த நொடி பாத்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்றதுக்காக டெலிகிராம் சேனல்ல நான் வந்து பிடிஎஃப் தருவேன். ஓகே, டன். மாறி இருக்கு. கரெக்ட். இங்க கேத்தோட ஆனோடு மட்டும் மாறி இருக்குடா, மாத்தி போட்டுக்கோங்க. சோ கேத்தோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன். ஓகே, கேத்தோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன். அது வந்து பேசிக்கலி ஒரு அயன் டேங்க் தான். அது வந்து மேல வந்து என்ன போட்டு கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கார்பன் போட்டு வந்து கோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து வந்து பாருங்கடா, கேத்தோடு. ஆனோடு வந்து என்னவா இருக்கு? கார்பனா இருக்கு. ஆனோடு வந்து என்னது? கார்பன். ஓகே, சோ ஆனோடு வந்து கார்பன் and then cathode வந்து iron tank lined with carbon. ஓகே, அடுத்து எலக்ட்ரோலைட். அப்போ அந்த கேத்தோடு ஆனோடு நம்ம எதுல மேம் இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம்? அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா. ஓகே, 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா. அலுமினா தான் ஓர்டா. ஓகே, மோல்டன் கிரையோலைட் 10% கால்சியம் குளோரைட்.
ஓகே 10% calcium chloride 20% alumina molten cryolite சரி ஓகே மேம் டெம்பரேச்சர் என்னது டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இட் இஸ் above 1270 above 1270 Kelvin okay above 1270 Kelvin okay so what is cathode வந்து என்னதுடா cathode வந்து iron tank lined with carbon anode வந்து பாத்தீங்க அப்படினா it is carbon and next வந்து பாத்தீங்க அப்படினா electrolyte is 20% solution of alumina molten cryolite and then calcium chloride and the temperature is above 1270 Kelvin okay done next பார்க்கலாமா இப்போ என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் இதுல வந்து நடக்குது அப்படிங்கறத நம்ம நல்லா கவனிப்போம் ஃபர்ஸ்ட் ionization of alumina Al2O3 தாண்டா அந்த அலுமினா இந்த அலுமினா வந்து என்ன ஆகுது அப்படினா அயனைஸ் ஆகுது அயனைஸ்னா என்னமா அயான்ஸா பிரியுது ஓகே அயான்ஸ்னா என்னமா பாசிட்டிவ் அயான் தனியாவும் நெகட்டிவ் அயான் தனியாவும் பிரியுது சோ இங்க Al2O3 அலுமினா இருக்குல்ல இது Al3+ ஆவும் O2- ஆவும் நமக்கு பிரியும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இங்க பாரு Al2O3 கரெக்ட்டா சோ Al3+ and O2- சரியா 2 Al3+ 3 O2- அயான்ஸா அது வந்து என்ன பண்ணுது அப்படினா நமக்கு பிரியுது ஓகே சோ எத்தனை தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து கிளாஸ்ல இருக்கீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் யார் யார் வந்து கிளாஸ்ல இருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து தமிழ் மீடியம்கான மெட்டீரியல் வந்து என்னோட லாஸ்ட் மேரத்தான்லயே கொடுத்திருந்தேன் இந்த மேரத்தான்லயுமே நீங்க வந்து கடைசி வரைக்கும் இருங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம்கான இந்த ஹோல் வருஷத்தோட மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேவா டன் ஸோ நன்றி தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்றது வந்து புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து இந்த வருஷம் தமிழ் மீடியத்திலே நான் போட்டு நடத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் அதுக்கான டைம் கரெக்டா வந்து அமையல ஸோ அட்லீஸ்ட் நான் நோட்ஸ் ஆச்சு தரேன் ஓகே அவ்வளோதான் ஸோ வாங்கப்பா அடுத்து வந்து கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ கேத்தோட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த Al2 Al3+ இருக்குல்ல அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வருது அதாவது 2 × 3 என்னடா 2 3s are 6 அப்போ இங்க 6 பாசிட்டிவ் அயான் இருக்கு 6 பாசிட்டிவ் அயானை நான் நியூட்ரலைஸ் பண்ணணும்னா I have to add 6 எலக்ட்ரான் கூட சேர்ந்து அது அலுமினியமா நியூட்ரலைஸ் ஆகுது இது வந்து நமக்கு கேத்தோட்ல நடக்குது நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அட் ஆனோட் ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் மேம் நடக்குது ஆனோட்ல நல்லா கவனிங்க 6 oxygen 2- நல்லா கவனிங்க 6 2s are என்னது 6 2s are 12 எலக்ட்ரான் நீ இப்போ இந்த 12 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாதான் உனக்கு அது நார்மல் ஆக்சிடேஷன் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வரும் கரெக்ட்டா சோ 12 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா 3O2 ஆக்சிஜன் நமக்கு நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருச்சு ஓகே since carbon act as anode the following reactions also takes place it இப்போ நம்ம கார்பனை வந்து ஆனோட்ல வச்சிருக்கிறதுனால இந்த ரெண்டு ரியாக்ஷனும் என்ன நடக்கும் அப்படினா சேர்த்து நடக்கும் சோ நல்லா கவனிங்க கார்பன் வந்து O2- கூட நமக்கு ரியாக்ட் ஆகறப்போ கார்பன் மோனாக்சைடு plus 2 எலக்ட்ரான்ஸ் கிடைக்குது ஏன்னா இங்க பாரு 2- ல 2- னா 2 எலக்ட்ரான் தான் இங்க வரும் ஓகே 2 மைனஸ் சார்ஜ் இதுவே கார்பன் 2 times of 2O2 கூட ரியாக்ட் 2O2- கூட ரியாக்ட் பண்றப்போ it forms carbon dioxide நல்லா கவனிடா கார்பன் it is getting oxidized ஓகே கார்பன் வந்து என்ன ஆகுது அப்படினா ஆக்சிடைஸ் ஆகுது ஓகே சோ 1 mole of carbon 1 mole of oxygen கூட ரியாக்ட் பண்றப்போ கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுது ஓகே இதே 2 moles அப்படி எடுத்துக்கறப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது 2 moles எடுத்துக்கறப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது சார்ஜ் கால்குலேட் பண்ணு 2 × 2 4 சோ 4 எலக்ட்ரான்ஸ் நீங்க இங்க எழுத போறீங்க அடுத்துடா the pure aluminum is formed at cathode and settles at the bottom at the net electrolysis of the reaction can be written as follows so இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா the net reaction வந்து நம்ம எழுதுறோம் ஓகே so aluminium 3+ பேலன்ஸ் பண்ணி இருக்கணும்டா இது aluminium 3+ O2- plus இந்த 3 கார்பன் சேர்ந்து நமக்கு 4 moles of aluminium 3 moles of
கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, 3 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரி, இதை திருப்பி திருப்பி நீங்க எழுதி பாக்குறப்பதான் ஞாபகம் இருக்கும். இப்ப இதுல மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்போ இதுல இந்த கேத்தோட் ஆனோடு மாறி இருக்குடா. சோ இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கிறது வந்து கேத்தோட், அடுத்து இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா ஆனோடு. ஓகே, சோ இந்த கேத்தோட ஆனோடு என்னன்னு எழுதுறது 1 மார்க், எலக்ட்ரோலைட்டும் டெம்பரேச்சரும் எழுதுறதுக்கு 1 மார்க், 2 மார்க். டன்னா? அடுத்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே 1.5 or 2 மார்க்ஸே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, 2 மார்க்ஸ். சோ இதுக்கு 1 மார்க், 2 மார்க், 3, 4 மார்க். ஓகே, அண்ட் தென் இந்த ரியாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க். ஓகே, இப்போ இதுக்கு மார்க் கிடையாதான் கேட்பீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 1.5 மார்க்ஸ் அண்ட் தென் இதுக்கு ஒரு 1/2 மார்க். ஓகே, சோ இந்த ரியாக்ஷனுக்கு 1 மார்க்டா. சோ தட் நமக்கு 5 மார்க் கொஸ்டின். ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நமக்கு ஒவ்வொரு மார்க் வரப்போகுது. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா எழுதி பாருங்க, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி கீப் ரிப்பீட்டிங் இட். ஓகே, டன். அடுத்த கொஸ்டின் ஈஸியான ஒரு 5 மார்க். ஓகே, இன்னும் ஐஸ் பிரேக்கருக்கு டைம் இருக்குடா. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ஐஸ் பிரேக்கருக்கு டைம்? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் முடிச்சிடலாமா? இன்னும் ஐஸ் பிரேக்கருக்கு எவ்வளவு நேரம் டைம் இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் முடிச்சிடலாமா? எஸ், லெட் மீ நோ இன் தி சாட் செக்ஷன். பிசிக்ஸ் கிளாஸ் ஈவினிங் 4 o'clock இருக்குடா. ஐஸ் பிரேக்கரா இல்லனா வந்து இந்த क्वेश्चन பார்த்துட்டு ஐஸ் பிரேக்கரா? Do you want to complete this question? இந்த क्वेश्चन ஈஸியான ஒரு क्वेश्चन. இந்த क्वेश्चन முடிச்சிட்டு ஐஸ் பிரேக்கரா இல்ல ஐஸ் பிரேக்கரை முடிச்சிட்டு क्वेश्चनா? QN or ஐஸ்? QN னா இல்ல ஐஸ் பிரேக்கரா? क्वेश्चनா ஐஸ் பிரேக்கரா? क्वेश्चन. பாடா, நம்ம புள்ளைங்க படிப்பு மேல இவ்ளோ ஆர்வமா? கண்ணே பற்ற போகுது. கண்ணு படக்கூடாது. ஓகே, ஒண்ணுமே சவுண்டே வரலடா. உங்களை பார்த்து யாருமே படிக்கிறேன்னு கண்ணு வைக்கல போலடா. ஓகே, சரி வாங்க நம்ம இந்த क्वेश्चन படிக்கலாம். ஓகே, so they are asking the difference between graphite and diamond. So இந்த graphite diamond இதெல்லாம் வந்து யாரு அப்படின்னா allotropes of carbon. ஓகே, what do you mean by allotropes? Allotropes அப்படின்னா different forms அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பன் வந்து ஒரு ஃபார்ம்ல மட்டும் இருக்காது, ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல மட்டும் இருக்காது. சரி, ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல நிறைய ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கும். அதுல தான் இந்த கிராஃபைட்டா இருக்கிறது, டைமண்டா இருக்கிறது, அடுத்து வந்து நானோ டியூப்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸா இருக்கிறது, கிராஃபீனா இருக்கிறது, ஃபுல்லரினா இருக்கிறது, இந்த மாதிரி 5-6 இது வந்து இருக்கு. அல்லோட்ரோப்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுடைய கிராஃபைட்டுக்கு வந்து இருக்கு, சாரி கார்பனுக்கு வந்து இருக்கு. நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் யாரையும் வந்து கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா கிராஃபைட்டையும் டைமண்டையும். ஏன் மேம் அப்படின்னா ரெண்டுமே வந்து கார்பன் தாண்டா, ஆனா கெமிஸ்ட்ரி பிளேஸ் வெரி பிக் ரோல் அப்படிங்கறத நீ இங்க தான் வந்து புரிஞ்சுக்கணும். டைமண்ட்லாம் எவ்வளோ காஸ்ட்லி கூட எனக்கு தெரியாதுடா. ஏன்னா முன்ன டைமண்ட்லாம் பார்த்தே இல்லை. சரியா, டைமண்ட் வந்து செம காஸ்ட்லி, கரெக்டா? பயங்கர கோல்டை விட சில்வரை விட எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிளாட்டினம் விடலாம் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டைமண்ட் வந்து எவ்வளோ காஸ்ட்லி, ரொம்ப பார்க்க வந்து பளபளன்னு இருக்கும், நல்லா பளிச்சு கிறிஸ்டலா வந்து இருக்கும். ஆனா அப்படியே ஆன் த அதர் ஹேண்ட் கிராஃபைட் வந்து என்ன தெரியுமா, நம்ம பென்சில் எல்லாம் அந்த லெட்டு ஹூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சுவலி அது வந்து லெட் கிடையாது. இட் இஸ் நாட் த பிபி லெட் கிடையாதுடா, அது வந்து கிராஃபைட். ஓகே, ஸோ பென்சில்ல இருக்கிற அதுதான் வந்து கிராஃபைட், அந்த லெட் தான் வந்து கிராஃபைட். ஓகே, ஸோ இந்த கிராஃபைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். ஓகே, கிராஃபைட் வந்து கரண்ட் பாஸ் பண்ணும், விச் இஸ் அது எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணும். ஆனா டைமண்ட் வந்து அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாது, அது வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் கண்டக்ட் பண்ணாது. பென்சில்ல இருக்கிற லெட் எவ்வளோ சீப் இருக்கிறதுலே இப்போ வரைக்கும் பென்சில் தான் ரொம்ப சீப்னு நினைக்கிறேன். 2 rupees 3 rupees அவ்வளோதான். ஆனா டைமண்ட் அப்படியே கான்ட்ராஸ்டா எவ்வளோ காஸ்ட்லி. பென்சில் என்ன கலர்ல இருக்கு, அந்த லெட் கிராஃபைட்டு கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா. இந்த நியூஸ் பேப்பர்லாம் இங்க் டைப் பண்றாங்கல்ல, அது கூட என்னது அப்படின்னா கிராஃபைட் தான். சரியா, ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு கெமிக்கல் பாண்டிங்கா நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, ஒரு சின்ன கெமிக்கல் பாண்டிங் வந்து என்ன ஆயிடுச்சு, 2 பேரையும் எங்கேயோ மாத்திருச்சு. சரியா, ஓகே. ஸோ கிராஃபைட் வந்து ரொம்ப சாஃப்ட்.
ஓகே என்ன மேம் நீங்களாம் அந்த காலத்துல இருக்கீங்க மேம் 5 ரூபாய் மேம் பென்சில் 7 ரூபாய் மேம் பென்சில் நான்லாம் வந்து உங்களை மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் போயிட்டு வாங்க மாட்டேன் அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற ஒரு அந்த தெருவிலே ஸ்டேஷனரி ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல அங்கே போயிட்டு பென்சில் கொடுங்க அப்படி சொன்னா அவன் வந்து காஸ்ட்லி கம்பெனி தான் எடுத்து கொடுப்பான் டாம்ஸு காம்ஸ்ன்னு எடுத்து கொடுப்பான் நம்ம வந்து சொல்லணும் இல்லைண்ணா இருக்கிறதுலே சீப்பான பென்சில் கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து இருக்கிறதுலே கம்மி விலை பென்சில் வந்து கொடுப்பாங்க தட்ஸ் ஹவ் ஐ பை அண்ட் தென் ஐ சேவ் மணி ஓகே டன் ஸோ கவனிங்க கிராஃபைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் கையாலே நம்ம உடைச்சிடலாம் கரெக்டா அண்ட் டைமண்ட் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும் ஓகே டைமண்ட் வில் பி வெரி வெரி ஹார்ட் ஆன் த அதர் ஹேண்ட் கிராஃபைட் வில் பி வெரி வெரி சாஃப்ட் கிராஃபைட்ல அந்த கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா sp2 which is கிராஃபைட்ல அப்போ வந்து கார்பன் கார்பன் என்ன பாண்ட் இருக்கு டபுள் பாண்ட் இருக்கு ஓகே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தாதான் அது வந்து என்னது இட் இஸ் sp2 hybridization இங்க பாருங்க sp3 hybridization அப்போ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் கம்ப்ளீட்டா இருக்கு so it is sp3 hybridization then graphite வந்து electricity conduct பண்ணும் சரியா graphite வந்து என்ன பண்ணும் அப்படினா it conducts electricity electrons pass பண்ணும் ஓகே அது வந்து electricity conduct பண்ணும் ஆனா diamond வந்து electricity கூட conduct பண்ணாது and graphiteல இப்போ ஏன் அது electricity conduct பண்ணுது அப்படினா அதுகிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு எலக்ட்ரான்ஸ் நல்லா ஃப்ரீயா ரோம் ஆகுது அதனால தான் அதால எலக்ட்ரான்ஸை வந்து பாஸ் பண்ண முடியுது ஆனா டைமண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் கிடையாது எல்லாருமே கப் சிப்னு அவங்களோட பிளேஸ்ல அவங்களுடைய லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல வந்து ஃபிக்ஸடா இருப்பாங்க ஓகே சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப் அதாவது அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கார்பன் ஷீட்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னா ஒரு ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இதே இந்த சைடுல டெட்ராஹீட்ரன் ஷேப்ல வந்து இருக்கும் ஓகே சோ டெட்ராஹீட்ரன் ஷேப்ல வந்து இருக்கும் 5 மார்க்குடா இதை எழுதுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா இல்ல 3 நிமிஷம் ஆகும் அப்படி 3 நிமிஷம் ஆகுமா 5 மார்க்கை அசால்ட்டா வாங்கிட்டு போயிடலாம் ஓகே இந்த பாயிண்ட்ஸை கரெக்டா எழுதுங்க கிராஃபைட்டோ டைமண்டோ ரெண்டுமே என்னது போத் ஆர் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் ஓகே இந்த அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனுக்குலாம் நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ போட்டேன்டா அதுக்கு பிடிஎஃப்பும் கொடுத்தேன் அந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தாலே ஈஸியா முடிஞ்சு போயிருக்கு ஒரே பேஜ் தான் ஒரே பேஜ்லயே கிராஃபைட் டைமண்ட் கார்பன் நானோ டியூப்ஸ் ஃபுல்லரின் கிராஃபின் இந்த 5யுமே எல்லாமே நான் சொல்லி கொடுத்து ஒரே பேஜ்ல மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருப்பேன் சரியா ஓகே so graphite வந்து soft diamond வந்து hard graphite is sp2 hybridized diamond is sp3 graphite electricity conduct பண்ணும் diamond electricity conduct பண்ணாது graphiteல free electrons இருக்கும் இந்த பக்கம் free electrons இருக்காது இது hexagonal இது tetrahedron okay உங்ககிட்ட நான் இப்போ quiz time this is quiz time I am going to test you எந்த அளவுக்கு நீங்க focused ஆ வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அதை முடிச்சிட்டு we will go to the icebreaker okay so yeah இப்போ கிராஃபைட்னா நீங்க ஜீன் டைப் பண்ணனும் டைமண்ட்னா வந்து டி அப்படினு வந்து எனக்கு நீங்க சாட்ல சொல்லணும் ஓகே டன் sp3 hybridization யார் கிராஃபைட்டா டைமண்டா ஃபாஸ்டா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா sp3 கிராஃபைட்டா டைமண்டா எனக்கு தெரியாதுப்பா நீங்க தான் சொல்லணும் sp3 is it graphite or diamond okay sp3 ஏனா சிங்கிள் பாண்ட் டைமண்ட் ஓகே அப்ப sp2 ஃபாஸ்டா sp2 அப்போ என்னது வெரி குட் sp2 வந்து நம்ம கிராஃபைட் ஓகே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க அது யார் who conducts electricity கண்டக்ட் பண்ணுவாங்க ஏனா அவங்க கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு வெரி குட் கிராஃபைட் வந்து நான் சிம்பிளா எழுதிக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் ஏனா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு on the other hand டைமண்ட் வந்து no electricity conduct பண்ணாது no free electrons okay அடுத்த கேள்வி it will be hard யார் it will be hard soft-ஆ இருக்காது hard-ஆ இருக்கும் graphite diamond diamond okay diamond தான் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படினா it will be hard-ஆ இருக்கும் graphite வந்து ரொம்ப ரொம்ப soft-ஆ இருக்கும் okay hexagonal sheet shape graphite-ஆ diamond-ஆ ஷேப் வந்து பாத்தீங்கன்னா it will be hexagonal sheet shape-ஆ வந்து இருக்கும் hexagonal sheet shape graphite or diamond hexagonal வந்து பாத்தீங்க அப்படினா sheet shape வந்து graphite okay tetrahedron வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய diamond ஓகேவா
5 பாயிண்ட் அவ்வளவுதான். ஸோ let's start the icebreaker session. Okay, so yeah, இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து பாக்குறவங்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பார்க்காதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா? ஓகே, காசா பணமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நாங்கள் ஏதாச்சும் கிளாஸ் நடத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் வந்து வரும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஐஸ் பிரேக்கர் வேணும் அப்படி சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் மாதிரி ஐஸ் பிரேக்கர் வேணுமா, கனெக்ஷன்ஸ் கேம் வேணுமா, மெமரி கேம் நம்ம லாஸ்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம், கனெக்ஷன்ஸ் வேணுமா, இல்லைன்னா வந்து கொஸ்டின்ஸ் வேணுமா, அந்த நம்ம எப்பயும் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல அந்த ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஷன் கொஸ்டின்ஸா வந்து வேணுமா, இல்லைனா கனெக்ஷன்ஸ் கேம்? ஓகே, எல்லாருமே வந்து கனெக்ஷன்ஸ் கேம் தான் வந்து கேட்குறீங்க. அதனால வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ யா, கனெக்ஷன்ஸ் கேம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு, ஃபைண்ட் த சாங். ஃபைண்ட் த சாங். யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அவர்களது பெயரை நான் வந்து படிக்க போகிறேன். இட்ஸ் அ சாங். யா, ரம்யா கோவிந்த் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபெலிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, காவியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈஸி மேம், இதெல்லாம் சப்ப மேம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யா, அதே பாட்டு தான். கண்மணி கண்மணி அன்போடு அன்போடு ஓடு ஓடு, அந்த ஓடு தான் வந்து இப்படி நம்ம போட்டிருக்கோம். கிளாப் பண்ணுங்க, பரவாயில்லையே. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்க, நைஸ். நீங்கெல்லாம் நேரில் இருந்தீங்கன்னா உங்களை நான் பாட விட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து கெஸ் த எலமெண்ட். கெஸ் த எலமெண்ட். இது வந்து என்ன எலமெண்ட்? வாட் இஸ் திஸ் எலமெண்ட்? இவர் யாருப்பா? இந்த அண்ணன் யாருப்பா? ஜாக்கி சான்னு சொல்லிடாதீங்க, ஜாக்கி சான் சொந்தக்காரர் மாதிரி தான். பவானி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏ, ப்ரூஸ்லி. ஸோ வந்து லீ தி தி ஃபயர், தி எம் எம்மியா இருக்கு, லீ தி எம். ஓகே, ஸோ யா, லித்தியம். லித்தியம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அடுத்து இதுவும் வந்து ஒரு எலிமெண்ட் தான். கண்டுபிடிச்சிருவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. திஸ் இஸ் ஈஸி தான். யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம், பேரை பார்க்கலாம். மெனு க்ளோஸ். யா, நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆக்சிஜன். ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன், சூப்பர், நைஸ். ஓகே, ஸோ நான் இப்போ போய் தண்ணி கொண்டு வரேன், நீங்களும் தண்ணி கொண்டு வாங்க. த்ரூ அவுட் த லைவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். அப்புறம் ஒரு 5 minutes மட்டும் நம்ம வந்து கதை பேசிட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பியும் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாரும் நீங்க என்ன உட்காந்துட்டு இருக்கீங்களா, படுத்துட்டு கிளாஸ் கவனிக்கிறீங்களா? ஆர் யூ ஆல் சிட்டிங் இன் சேர்ல உட்காந்துருக்கீங்களா, தரையில உட்காந்துருக்கீங்களா, இல்லைன்னா படுத்துட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? சிட்டிங் ஆர் ஸ்லீப்பிங் பொசிஷன்ல இருக்கீங்களா எல்லாரும்? இல்லைனா வந்து சேர்ல உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கு மேம், இல்லை சிட்டிங் இன் த ஃப்ளோர். குட். எல்லாரும் இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எழுந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே ஓகே, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. நம்ம உட்காந்துட்டே வந்து 1 hour உட்காந்துட்டே இருந்துட்டோம். எழுந்துக்க போறீங்க. உங்க வீட்டில் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி, ஓகே, 5 times ஆச்சு நடந்துட்டு வர போறீங்க. ஓகே, சரியா? ஏன்னா அப்போதான் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், படிக்கிறதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் வந்து பெட்டரா இருக்கும். ஓகேவா? டன். ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணல, யூஸ்ஃபுல்லாக தான் சொல்கிறேன். ஸோ எவ்ரிபடி கெட் அப். நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர போகிறேன். இந்த மீன் டைம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? 5 times இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வீட்டில் அங்கிட்டும் இங்கிட்டும் ஏண்டா, ஓ உங்கள் வீடு அவ்வளோ பெரிய வீடுனா 5 times நடக்கிறது கஷ்டம். குட்டி வீடு அப்படிங்கிறப்போ நடந்துட்டு எல்லாரும் கிளாஸ்க்கு வாங்க, தண்ணி குடிங்க, மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னு போடுங்க. நானும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். ஓகே,
யா வந்தாச்சு. மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். வெரி குட். பாதி க்ரௌட் வந்து அப்படியே நடந்தே போயிட்டாங்க போல, லைவ் பக்கம் வந்து காணும். ஓகேடா, நம்ம வந்து கண்டினியூ செய்வோம். ஓகே, டன். ஓகே, எல்லாரும் நல்லா டீப் பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வில் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. Accomplished, mission accomplished, very good. Okay, so what is the time now? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? வந்தாச்சா? Okay, so I have a question for you. What is the hobby? நீங்கலாம் வந்து படிக்கிறதை தாண்டி வேற என்ன வந்து செய்றீங்க? உங்களுக்கு வந்து ஹாபி அப்படி சொல்லிட்டு வேற என்ன வந்து இருக்கு? சொல்லுங்க. What is the hobby you have other than studies, other than going to school, other than going to tuition? வேற என்ன ஹாபி? drawing. நிறைய பேருக்கு drawing தான் பாரா மாஸ் தான். singing, very good. அடுத்து watching cricket, dancing, sleep எல்லாம் ஹாபின்னு சொன்னா அவ்வளவுதான். cooking, nice. badminton, super. photography, super. sleeping, புரியல. ஸ்லீப்பிங்லாம் எப்படிடா ஹாபி ஆகும்? ஸ்லீப்பிங் வாய வருது வந்து. ஈட்டிங், மற்ற ஒர்க்லாம் வந்து ரெகுலர் ஒர்க்குகள்டா, ரெகுலரா செய்யற ஒர்க். அதெல்லாம் நீ ஹாபின்னு எப்படி சொல்லுவ? ஸ்போர்ட்ஸ், வெரி குட். எடிட்டிங், வெரி எடிட்டிங்கா மாஸ் தான். ஃபியூச்சர்ல வேதாந்திலே சேர்ந்துருங்க. ரீல்ஸ் பார்க்கறது, ஃபோன் நோண்டுறது, ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறதுலாம் ஹாபி கிடையாது. ஓகே, டான்ஸ், வெரி குட். ஸ்போர்ட்ஸ், சூப்பர். ஓவர் திங்கிங்லாம் வந்து ஹாபி கிடையாது. டிராயிங், கிளீனிங், நைஸ். எனக்கு வந்து ஒரு காலத்துல நான்லாம் வந்து கிளீனிங் தான் வந்து எனக்கு ஹாபியா வந்து இருக்கும். நான்லாம் வந்து எப்போல்லாம் வந்து ரொம்ப படிச்சு ஸ்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்பெல்லாம் நான் when I was studying 11th 10th 12th எல்லாம் வந்து ரொம்ப படிச்சு களைப்பா ஸ்ட்ரெஸ்டா இருக்கப்போ, மூளையே ரொம்ப பிளாக்கா இருக்கிறப்போ, what I'll do is I'll start cleaning. whenever I'm stressed I'll start cleaning. அப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் அப்பாடா அப்படி ரிலாக்ஸ்டா இருக்கும், மைண்டு கொஞ்சம் க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். திருப்பி நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ரைட்டிங் போயம், வெரி குட், நைஸ். டேபிள் டென்னிஸ், சூப்பர். நானும் வந்து டேபிள் டென்னிஸ் கிளாஸ்லாம் போனேன். நைஸ். வாலிபால், ஃபென்சிங், நைஸ். கிரிக்கெட்டு, சூப்பர். டிராயிங், சிங்கிங், watering plant, nice da. watering plant, super. watching Shravanee ma'am videos, what a hobby. calligraphy, nice da. calligraphy, arts and science, arts and craft. இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறப்போ யாருக்கெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ஹாபினே ஒன்று இல்லையே அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு ஐடியாவாக வந்து இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் டெவலப் ஹாபி. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹாபி வந்து ஒவ்வொரு டைம் ஜோன்லேயும் வேறு ஹாபிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாபி வந்து சிங்கிங். அதுக்கப்புறமா வந்து ஐ வென்ட் டு டேபிள் டென்னிஸ் கிளாஸ். தென் ஐ வென்ட் டு டேக்கோண்டோ தெரியும் இல்லையா, கராத்தே மாதிரி, அந்த கிளாஸ் போனேன். தென் கலரி அந்த கிளாஸ் வந்து போனேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட் ஹாபியாக வந்து என்ன மாறிடுச்சு அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் வி ஹேட் லாட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அந்த பிளான்டிங், கார்டனிங் இதெல்லாம் வந்து ஒரு ஹாபியாக இருந்துச்சு. தென் கம்ப்ளீட்டாக வந்து அனிமல் சைடு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ அப்போலேருந்து வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் பெட்ஸ், ரெஸ்கியூயிங் அனிமல்ஸை பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, இதே வந்து ஒரு ஹாபியாக வந்து நான் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதர் தேன் ஒர்க் ஐ டூ திஸ். ஓகேவா? ஸோ யா, யோகா, அஃப்கோர்ஸ் ஐ வென்ட் யோகா கிளாஸ். வந்து நிறையா அந்த யோகா பிராணாயாமா அதெல்லாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளீனிங் இஸ் அஃப்கோர்ஸ் அ டே டு டே லைஃப் ஹாபி. ஓகேடா, நைஸ், சூப்பர், கிரேட். ஸோ ஆல்வேஸ் டெவலப் அ ஹாபி. ஓகே, இப்போ பாரு வந்து புக்கு, படிப்பு, இதை தாண்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது, தாண்டி எனக்கு லைஃப்பில் ஒன்றுமே இல்லை
அப்படிலாம் வந்து எப்பயுமே வந்து இருக்காதீங்க. ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டி. உனக்கு சின்னதாக ரிலாக்ஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும். அது சும்மா அம்மாவுக்கு போயிட்டு ஒரு காய்கறி நறுக்கி தரதா இருக்கலாம், இல்லை அப்பா கிட்ட போயிட்டு நீ ஒரு சின்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு வேர்ல்டில் நிறைய விஷயம் நடக்குது இல்லையா, நியூஸ் நடக்குது இல்லையா. ஹவு மெனி பீப்புள் ஆர் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நியூஸ் பேப்பர் கூட படிக்க வேண்டாம், உங்களுக்கு நியூஸ் எல்லாமே ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வருது இல்லையா. So maybe you can discuss something, some issues with your father. You can talk with your father, or தம்பிக்கோ தங்கச்சிங்களுக்கோ இருக்காங்க அப்படின்னா you can teach them. Okay, it actually helps you a lot. ஓகே, நான் பிகாஸ் ஐ யூஸ் டு டீச். இப்போ எனக்கு யாராச்சும் கசின்ஸ் இருக்காங்க, எனக்கு பிரதர் இருக்காங்க, எனக்கு தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே நான் வந்து டீச் பண்ணுவேன். தட்ஸ் ஹவு ஐ இம்ப்ரூவ்டு மை டீச்சிங் ஸ்கில்ஸ். தட்ஸ் ஹவு நானுமே அந்த ஒரு கான்செப்டை நல்லா வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன், நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த மற்றவங்களுக்குலாம் வந்து சொல்லித்தாங்க. ஆமாம், நானும் சிறுவல் மலர்லாம் படிப்பேன். அதில் இந்த ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நான் அதில் சால்வ் பண்ணுவேன். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். எவ்ரிபடி கம் பேக். போரும், ரிலாக்ஸ் ஆகிட்டோம், எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் இல்லையா? வாங்க எல்லாரும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே வாங்கப்பா. ஸோ எக்ஸ்பிளைன் 2 ஹவர்ஸ்லாம் கிளாஸ் முடியாது சொல்லிட்டேன். Explain the preparation of K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்டை எவ்வாறு ப்ரிப்பேர் செய்வீர்கள்? இந்த கொஸ்டின் வந்து நான் சொல்லி கொடுப்பேன், ஆனால் நீங்கள் 2-3 வாட்டி அதை எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும். ஓகே, சூப்பர். இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க பசங்களா? இதில் வந்து நீங்கள் ரியாக்ஷன்ஸ் மட்டும் எழுதினா வந்து மார்க் தருவாங்களா? கண்டிப்பாக மார்க் தருவாங்க. குவார்டர்லி டார்கெட் ஷெட்யூல் வந்து இன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்காக நான் லைவ் வரேன். சின்ஸ் நிறைய பேர் சாட்டில் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கே நான் வந்து லைவ் வரேன், என்னன்னா ஒரு வீடியோவாவது போடுறேன் குவார்டர்லி ஷெட்யூலுக்கு. ஓகே டன். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா குரோமைட் ஓர்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? குரோமைட்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். The ore is concentrated by gravity separation. Concentration process just now நம்ம படிச்சோம் இல்லையா? So நம்மளுடைய ஓர்ல தேவையில்லாத இந்த impurities இதுதான் வந்து என்னது அப்படின்னா கேங். இந்த கேங்க தேவையில்லாத impurities பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னது? It is called as the concentration. கிளியரா? ஸோ இங்கே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா gravity separation. Okay, we use gravity separation. It is then mixed with excess of sodium carbonate. Okay, நல்லா கவனிங்க. நம்ம இங்க எடுத்துட்டு இருக்கிற இந்த ஓர் வந்து யாரு அப்படின்னு பாருங்கடா. FeCr2O4 இதாண்டா குரோமைட் ஓர். FeCr2O4 தான் குரோமைட் ஓர். ஓகே, ஸோ நான் இந்த குரோமைட் ஓரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா Na2CO3. இந்த Na2CO3 வந்து என்னது? சோடியம் கார்போனேட். சோடியம் கார்போனேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நான் வந்து ஹீட் பண்றேன், ரோஸ்ட் பண்றேன். ஓகே, வறுத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரோஸ்ட் பண்றேன். சரியா? என்ன லெசன்னு கேட்கறான் பாரு குமார். என்ன லெசன்னே நமக்கு தெரியல. pathetic. கவனி கவனி கவனி. ஓகே, இம்பார்ட்டண்டா நடத்திட்டு இருக்கேன். என்ன லெசன் கேட்டுட்டு பத்தியா நீனு? எஸ். ஸோ 4th லெசன். ஓகே, நல்லா கவனிங்க. 900லேருந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். 900லேருந்து 1000 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்றப்போ Na2Cr4. ஓகே, நமக்கு வந்து என்ன கிடைக்குது? we are getting sodium carbonate. Okay, so sodium chromate, sodium chromate நமக்கு கிடைக்குது Na2Cr4, and then Fe2O3 and carbon dioxide நமக்கு வெளியில போயிடுது. இப்போ இந்த Na2Cr4 இருக்கு இல்லையா, இந்த சோடியம் குரோமேட் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் குரோமேட்டை நான் Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட்டா மாத்திக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்? குரோமைட் ஓர் எடுத்துக்கிறேன். அந்த குரோமைட் ஓரை சோடியம் குரோமேட்டா மாத்திக்கிறேன். ஓகே, பாஸ்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்கடா. இதை கவனி, கிளாஸ் கவனிங்க. கிளாஸ் ஸ்பாம் பண்ணிருக்காதீங்க, ஒரே மெசேஜை கவனிங்க. ஓகே, ஸோ சோடியம் குரோமேட்டை நான் வந்து என்ன பண்றேன்? அடுத்த ஸ்டெப்ல சோடியம் டைக்ரோமேட்டா மாத்திக்கிறேன். எப்படி? சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றது மூலமா.
அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த சோடியம் டைக்ரோமேட் இருக்கு இல்லையா, இந்த சோடியம் டைக்ரோமேட்டை KCl பொட்டாசியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஓகே, நமக்கு என்ன கிடைக்குது? பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. அவ்வளோதான்டா, புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ 3 ஸ்டெப்புடா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we are taking the chromite ore. ஸோ இந்த chromite ore சோடியம் we are mixing it with sodium carbonate and oxygen கூட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்றப்போ we are getting sodium chromate. ஸோ அடுத்த ஸ்டெப்ல இந்த சோடியம் குரோமேட்டை சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ we get sodium dichromate. நமக்கு என்ன கிடைக்குது? சோடியம் டைக்ரோமேட் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ அந்த சோடியம் டைக்ரோமேட்டை நம்ம KCl பொட்டாசியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ we get பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே, 2-3 டைம்ஸ் இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ்டு ரியாக்ஷனை எழுதி பாருங்க. சரியா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா நமக்கு கேட்டுட்டே இருந்த ஒரு கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை வாட்டி கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டினை? How many times இந்த questions வந்து ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல? Do you all know? Yes ma'am. No ma'am. ரெஸ்பாண்ட் பண்ணா. நீ பாட்டுக்கு சாட்ல நீ ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். Yeah, the quarterly batch is going to start from tomorrow. I'm going to post a video on the schedule பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ கவனி. ஓகே, நைஸ். 3 வெரி குட். 3 வாட்டி 4 வாட்டி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். லாந்தனைட்ஸ்ல பாருங்க, the differentiating electrons enters the 4f orbital. differentiating electrons என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அந்த மாதிரி லாந்தனைட்ஸ்க்கும் ஆக்டினைட்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட்? எலக்ட்ரான் வேற ஒரு ஆர்பிட்ல போயிட்டு ஃபில் ஆகும், அதானே டிஃபரெண்ட். ஸோ அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான் தான் டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எங்கே ஆக்குபை பண்ணிக்கோ? 4f ஆர்பிட்டாலில் போயிட்டு ஆக்குபை ஆகும். இங்கே டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்ஸ் வந்து 5f ஆர்பிட்டால ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, இங்கே வந்து 4f ஆர்பிட்டால்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும், இங்கே வந்து நமக்கு 5f ஆர்பிட்டால்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும். The binding energy of 4f orbitals higher. பசங்களா, பைண்டிங் எனர்ஜினா என்னடா? இப்போ ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு, பைண்ட் பண்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதான் பைண்டிங் எனர்ஜி. இப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி ஹைனா என்ன? நிறைய எனர்ஜி இருந்தால் தான் அது வந்து பைண்ட் பண்ணுமா? அப்போ அது அவ்வளோ ஈஸியாக காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுமா? வாய்ப்பில்லை இல்லையா? அப்போ இட் ஷோஸ் லெஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். பைண்டிங் எனர்ஜி ஹைனா நிறைய எனர்ஜி இருந்தால் தான் இவன் பாண்ட் ஆவான்னு அர்த்தம். அப்போ தே ஷோ லெஸ் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டெண்டன்சி தான் அது ஷோ பண்ணும். அடுத்து இங்கே தே ஷோ கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, இதே ஆக்டினாய்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தே ஷோ கிரேட்டர் டெண்டன்சி. ஓகே, அடுத்து மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ் வந்து நமக்கு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். லாந்தனைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோஸ்ட்லி கலர்லெஸ். ஓகே, ஆக்டினாய்ட்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து நமக்கு கலர்டா இருக்கும். ஆக்டினாய்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கலர்டா இருக்கும். எக்ஸாம்பிள் யுரேனியம் U3+4+ UO2+, இதோடைய கலர்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து they do not form oxocations. மேம் oxocations என்ன மேம்? ஆக்சோனா என்னடா? ஆக்சிஜன். கேட்டயான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ ஒரு லாந்தனைட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னா அதுதான் ஆக்சோகேட்டயான்ஸ். ஓகே, ஸோ லாந்தனைட்ஸ் வந்து ஆக்சோகேட்டயான்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ஆக்டினாய்ட்ஸ் வந்து they form oxocations. besides +3 oxidation state தாண்டி +2 +4 அவ்வளோதான். 2 3 4 +2 +3 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் நம்மளுடைய லாந்தனாய்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். லாந்தனாய்ட்ஸ்க்கு இருக்கும். ஆனால் ஆக்டினைட்ஸ்க்கு பாரு +3 +4 +5 +6 +7. ஸோ +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய ஆக்டினாய்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஓகே, சூப்பர்.
ஸோ இப்போ நம்ம இதை வந்து படிச்சுட்டோம். உங்ககிட்ட நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஸோ லாந்தனாய்ட்ஸ்னா எல்லுன்னு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஆக்டினாய்ட்ஸ்னா ஏன்னு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, டன். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்ஸ் 4f ஆர்பிட்டால்ல இருக்கும். யாருப்பா? எல்லா லாந்தனாய்ட்ஸா ஆக்டினாய்ட்ஸா? டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ் 4f ஆர்பிட்டால்ஸ். தூங்கியாச்சா? தூங்கியாச்சா இப்போவே? எனர்ஜி இல்லையா? இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் டிட்டர்மின்டா ஃபோக்கஸ்டா படிக்க வேண்டாமா? எஸ், வெரி குட். 4f எலக்ட்ரான்ஸ்ல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்ஸ் 4f ஆர்பிட்டால் என்டர் ஆச்சுன்னா அது லாந்தனாய்ட்ஸ். 5f கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஆன்சர் பண்ணுங்க. 5f வந்து ஆக்டினாய்ட்ஸ். மேம் கொஸ்டின் ஆன்சர் எதை சொன்னா எழுதிடுவோம் மேம், அதே 1 மார்க்கா கேட்டா எங்களுக்கு எழுத தெரியாது மேம். ஓகே, பைண்டிங் எனர்ஜி ஹையர். யாருப்பா? பைண்டிங் எனர்ஜி ஹையர் லாந்தனாய்ட்ஸா ஆக்டினாய்ட்ஸா? பைண்டிங் எனர்ஜி வில் பி ஹையர். யாருக்கு? லாந்தனாய்ட்ஸ்கா ஆக்டினாய்ட்ஸ்கா? பைண்டிங் எனர்ஜி இஸ் ஹையர். பிஇன்னு எழுதுற பைண்டிங் எனர்ஜி வந்து ஹை. யாருக்கு? லாந்தனாய்ட்ஸ்க்கு. வெரி குட். அப்போ பைண்டிங் எனர்ஜி வந்து லோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ். they show greater tendency to form complexes. யாருக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு they will be happy? who shows greater tendency to form complexes? who shows greater tendency to form complexes? பைண்டிங் எனர்ஜி கம்மி தான், கம்மியான எனர்ஜிலேயே ஈஸியா பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ ஹை டெண்டன்சி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் ஷோஸ் ஹை டெண்டன்சி. அப்போ பைண்டிங் எனர்ஜி ஹையா இருக்கிற லாந்தனாய்ட்ஸ் தான் வந்து லோ டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு லோ டெண்டன்சி. ஓகே, கலர்டு. யார் வந்து கலர்டா இருப்பாங்க? சாட்ல சொல்லுங்க. who will be colored? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க ஞாபகப்படுத்துற லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இன்னைக்கு 1K லைக்ஸ் டார்கெட் வச்சுப்போம், சரியா? who will be colored? லாந்தனாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ் இல்ல, ஆக்டினாய்ட்ஸ். கரெக்ட். ஓகே, சோ இவங்க வந்து நமக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா கலர்டா இருப்பாங்க. and they'll be colorless. who do not form oxocations? யார் வந்து oxocations ஃபார்ம் பண்ண மாட்டாங்க? who will not form oxocations? who will not form oxocations? மக்களே சொல்லுங்கள். who will not form oxocations? லாந்தனாய்ட்ஸா ஆக்டினாய்ட்ஸா? லாந்தனாய்ட்ஸா? ஓகே, no oxocations. no oxocations, but on the other hand அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா they form oxocation. சரி, லாந்தனைட்ஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் சொல்லுங்க. லாந்தனைட்ஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொஞ்சம் சாட்ல பறக்க விடுங்க. ஞாபகப்படுத்தினாதான் நம்ம லைக்கே போடுவோம் இல்ல? பாப்போம் 1K லைக் இன்னைக்கு லைவ் முடியறதுக்குள்ளேயே வருதா பாப்போம். ஆமா, ஏன்னா நானும் யார் சாரும் வந்து ஒரு டீல் வந்து வச்சிருக்கோம். யாருக்கு வந்து லைக் வந்து 2 பேர்ல வந்து மாரத்தான்ல வந்து கம்மியா வருதோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுக்கணும் லைவ்ல போயிட்டு. இப்போ எனக்கு வந்து ஒரு சும்மா அது ஒரு கேம் மாதிரி வந்துச்சுன்னா ஐ வில் டேக் physics ஃபார் யூ. நான் வந்து physics எடுப்பேன், இல்லைன்னா அவருக்கு வந்து அவர் கெமிஸ்ட்ரி எடுப்பார். +2 +3 +4. வெரி குட். +2 +3 +4. அடுத்து ஆக்டினாய்ட்ஸ். ஆக்டினாய்ட்ஸ் வந்து என்னது? வேதாந்தோ ஆப்ல வேற கோர்ஸ் பை ஆயிருக்கு, ஹவு டு ரிசால்வ். அஜய் கேமிங், நீங்க லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நீங்க வந்து என்ன உங்களோட மெயில் ஐடி இதை வந்து அனுப்புங்க. வில் டாக் டு த டீம். 3 4 5 7. வெரி குட். +3 +4 +5 +7. ஓகே, ஸோ சரியா? டன். சூப்பர், முடிச்சிட்டோம். வெரி குட். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸுக்கும் அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்சஸ்? ஓகே, ஸோ தோப்பர் ஆர்டர்லி அரேஞ்ச்ட் எல்லோ ஆட்டம்ஸ்லாம் அப்படியே வரிசையா, அடுத்து வந்து ரெட் ஆட்டம்ஸ், திருப்பியும் வந்து இந்த எல்லோ ஆட்டம்ஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து ஆர்டர்லி அரேஞ்ச்டா இருக்கு அப்படின்னா தட் இஸ் கிறிஸ்டலின். ஓகே, அப்படியே ரேண்டமா
கண்ணா பின்னான்னு கச்ச கச்சன்னு ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அமார்ஃபஸ். ஓகே, ஸோ இதுதான் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ்க்கான டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு 7 பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம இப்போ படிக்க போறோம். ஓகே, லாங் ரேஞ்சில் ஆர்டர்லி அரேஞ்சா இருந்தா அவர்கள் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிறிஸ்டலின் அப்படின்னு சொல்லுவோம். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்சு நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as crystalline. ஓகே, ஷார்ட் ரேஞ்சில் அப்படியே ரேண்டமாக கண்ணா பின்னான்னு அது இஷ்டத்துக்கு அது அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அமார்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து நமக்கு டெஃபினட் ஷேப்ல இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினட் ஷேப்ல வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து நமக்கு இர்ரெகுலரான ஒரு ஷேப், கண்ணா பின்னாடி அது 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 அதோட ஷேப்ல வந்து இருக்கும். அதுக்கு ப்ராப்பரான ஒரு டெஃபினட் ஷேப் வந்து இருக்காது. கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வில் பி anisotrophic in nature. கிறிஸ்டலின் சாலிட்ஸ் உடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கும், anisotrophic in nature. anisotropy அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. anisotropy ஐசோட்ராபிலாம் வந்து இட் வில், அது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகே, புரியுதா? டன். ஸோ anisotropy ஐசோட்ராபிலாம் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸை வந்து நான் மெஷர் பண்றேன். விச் இஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா யாரு, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெஷர் பண்றேன். இப்போ நான் இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்றப்போ எல்லோ மட்டும் தான் வரும், இந்த டைரக்ஷன்ல மெஷர் பண்ணா எல்லோ ரெட் ரெண்டும் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்டா தான் கிடைக்கும். ஸோ கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து anisotrophic in nature. ஆனா நீ எந்த டைரக்ஷன்ல எப்படி மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு எல்லோ ரெட் ரெண்டுமே மிக்சடா தானே நமக்கு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லயுமே நம்மளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து நமக்கு சேமா இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது, இட் இஸ் ஐசோட்ராபிக் இன் நேச்சர். ஸோ ஐசோட்ராபிக் அப்படிங்கிறது வந்து என்னது, இட் இஸ் அமார்ஃபஸ். கிறிஸ்டலின் வந்து பாத்தீங்க அப்படின்னா anisotropy. ஆனா இல்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இது அப்படியே 1 மார்க்ல கேக்குறப்போ தே கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் தென் அவங்க மாத்தி ஆன்சர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் இப்பவே உங்களை வார்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 minute, I will be back. ஸோ இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸி தான், கரெக்டா? நீங்க ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு படிச்சிருப்பீங்க. இந்த क्वेश्चனை ரிவைஸ் பண்ணுங்க, நான் வந்த உடனே குவிஸ் இருக்கு.
டன் ரெடி ரெடியா ஓகே சரி பார்க்கலாம் क्वेश्चन கேட்கலாம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் சரியா ஸோ லாங் ரேஞ்சில் ஆர்டர்லி அரேஞ்சாக இருந்தால் அது வந்து கிறிஸ்டலின் ஓகே இதுவே வந்து நமக்கு ஷார்ட் ரேஞ்சில் அப்படியே ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அமார்ஃபஸ் அண்ட் டெஃபினெட்லி இது வந்து டெஃபினெட் ஷேப் இருக்கும் அமார்ஃபஸ்க்கு டெஃபினெட் ஷேப் இருக்காது அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வில் பி அன்ஐசோட்ராபிக் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வில் பி ஐசோட்ராபிக் அப்படின்னா என்னன்னு நான் இப்போ தான் சொன்னேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ட்ரூ சாலிட்ஸ் ஓகே ஆனா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் சூடோ சாலிட்ஸ் இல்லனா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஓகே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் சூடோ சாலிட்ஸ் அப்படின்னா ட்ரூவான ஒரு சாலிட்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம் we call it as pseudo solids or super cooled liquids okay done so next வந்து பாத்தீங்க அப்படின்னா it has definite heat of fusion crystalline solids வந்து definite heat of fusion வந்து இருக்கும் amorphous solids க்கு வந்து definite heat of fusion இருக்காது okay and then ஷார்ப்பான மெல்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும் இதே நமக்கு மெல்டிங் பாயிண்ட்டுக்கு ஷார்ப்பான வேல்யூஸ்லாம் இருக்காது அமார்ஃபஸ்க்கு அது வந்து நமக்கு அப்படியே கிராஜுவலா சாஃப்ட் ஆகும் சரியா கிராஜுவலா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நமக்கு சாஃப்ட் ஆகும் தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சோடியம் குளோரைடு ஓகே ஸோ அடுத்து வந்து நமக்கு சோடியம் குளோரைடு இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே ஸோ NaCl டைமண்ட் இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் இதே ரப்பர் பிளாஸ்டிக் கிளாஸ் இவங்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் so now I am going to ask you questions so டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க crystalline amorphous okay நான் வந்து ஆன்சர் சொல்வேன் நீங்க C யா A யா அப்படிங்கறத வந்து சொல்ல போறீங்க okay long range ordered arrangement crystalline amorphous quick long range ordered arrangement crystalline or amorphous long range ordered arrangement long range ordered arrangement crystalline okay short range random arrangement short range la random arrangement it is amorphous okay isotropic in nature isotropic அது வந்து crystalline amorphous isotropic நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஐசோட்ராபிக் னா crystalline அப்படினு சொல்லிடாதீங்க எல்லாம் கீழ விழுந்துருச்சு ஓகே சோ ஐசோட்ராபிக் அப்படினா it is amorphous தான் வந்து நமக்கு ஐசோட்ராபிக்கா இருக்கும் crystalline வந்து நமக்கு எப்படி இருக்கும் அன்ஐசோட்ராபிக்கா வந்து நமக்கு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட்ஸ் யாருக்கு இருக்கும் ஒரு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட்ஸ் யாருக்கு இருக்கும் crystalline or amorphous who has a sharp melting point crystalline க்கு வந்து ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் amorphous க்கு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்காது who is called as pseudo solids or super cooled liquids யார் வந்து நம்ம வந்து pseudo solids அப்படினு சொல்லுவோம் இல்லனா super cooled liquids அப்படினு வந்து சொல்லுவோம் who are pseudo solids or super cooled liquids amorphous தான் pseudo solids or super cooled liquids அப்படினு சொல்லுவோம் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் sodium chloride diamond இவங்கலாம் எதுல வருவாங்க crystalline amorphous sodium chloride diamond இவங்கலாம் எதுல வருவாங்க crystalline amorphous crystalline சூப்பர் இதுவே வந்து ரப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் ரப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் அமார்ஃபஸ் ரப்பர் பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா அமார்ஃபஸ் ஓகே வெரி குட் அடுத்து derive integrated rate law for zero order reaction so zero order first order mark my words இந்த ரெண்டு क्वेश्चनல ஒரு क्वेश्चन உங்களுக்கு கண்டிப்பா கேட்க போறாங்க ஓகே இந்த சாப்டர்லயே 5 மார்க்குக்கு வர்த்தா இந்த ரெண்டு क्वेश्चन தான் இருக்கு தயவு செய்து நல்லா படிச்சுக்கோ இப்போ இத நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா உங்களுக்கு நான் அத அப்படியே சொல்லி கொடுத்துற போறேன் ஏனா ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல படிச்சிட்டீங்க அப்படி நான் நம்புறேன் ஓகே சொல்லி கொடுத்துட்டு நான் தனியா டிரைவ் பண்ணி காட்ட போறேன் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க டீல் ஓகே சோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இன்டகிரேட்டட் ரேட் லா டிரைவ் பண்ண போறோம் ஓகே வாங்க இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கு தம்பி blank-ஆ நான் சொல்றத நல்லா கவனி ஓகே சோ ஒரு ரியாக்ஷன் இருக்கு A அப்படிங்கற ரியாக்டன்ட் வந்து எனக்கு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் வந்து கொடுக்குது இப்போ இதோடைய ரேட் லா வந்து நான் எழுதுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரேட் லா அப்படினா நான் என்னன்னு சொல்லிறேன் ரேட் லா அப்படிங்கிறது ஒரு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எப்பவுமே
it will be directly proportional to the or rate of the reaction will be directly proportional to the concentration of the reactant. Reactant oda concentration ku vandu adu directly proportional ah irukum. Okay, இதே நம்ம next step la என்ன தெரியுமா பண்றோம்? The rate of the reaction equal to, நான் இப்போ proportionality symbol remove பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? Equal to போடுறேன். இப்போ நான் equal to போட்டா I have to give a constant which is K. I have to give a constant which is K. Okay, K அப்படிங்கிற ஒரு constant போட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா reactant எழுதுறேன். இப்போ இந்த reactant ஓட பவர்ல ஒருத்தன் இருப்பான்ல, பவர்ல இருக்கிறவன் தான் ஆர்டர் போடுவான் இல்லையா? ஓகே, கவர்மெண்ட்ல யார் வந்து பவர்ல இருக்காங்களோ அவங்க தானே ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, அவங்க தானே ஆர்டர் பண்ணுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேயும் பாத்துங்க, ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர், ஒரு ரேட் லால பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். ஸோ த ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன், அது பவர்ல ஆர்டர். இதற்கு பெயர் தான் ஒரு ரேட் லா. ஓகேவா? சரி வாங்க, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட ரேட் லா எழுதிக்கிறேன். ரேட் ஈக்குவல் டு கே, இங்க ரியாக்டன்ட் தானே ஏ, ஏ டு த பவர் 0, ஏன்னா இது 0 ஆர்டர்னால. ரேட்னா என்னடா? சேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் மாறுது அப்படிங்கிறது தானே வந்து என்னது, அப்படிங்கிறது வந்து என்னது? ஓகேடா, அப்போ நான் லைவ் வந்து ஒரு சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் ரெகுலராக கிளாஸ் வரவங்க கேட்கறதுனால ஐ நாட் ப்ரைவேட் இட். ஓகே, கவர்னிங். ஆனால் அதுக்காக அப்புறம் பார்த்துக்கலாம் நீ போயிடாது, அப்புறம் பார்த்துக்கலான்னா நீ நம்ம உருப்பிட மாட்டோம், நீ உனக்குள்ள சொல்லிக்கோ. அப்புறங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது, சரியா? நவ் ஆர் நெவர். ஓகே, யா. ஸோ ரேட் அப்படிங்கிறது வந்து என்னது? விச் இஸ் த சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம். ஓகே, ஸோ dA by dt, முன்னாடி நான் என்ன சைன் போட்டுக்கிறேன் பாரு, மைனஸ் சைன் போடுறேன். மேம் ஏன் மேம் மைனஸ் சைன் போடுறீங்க அப்படின்னா, நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் என்னடா ஆகும்? ஒரு ரியாக்ஷன்ல கம்மியாகும். ஒரு ரியாக்ஷன்ல நம்ம ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? கம்மியாகும். ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்றேன். ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் எனக்கு கம்மியாகுது, ஸோ நான் மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் dA by dt which is equal to k. anything to the power 0 என்னது? anything 1000 கோடி லட்சம் என்ன பண்ணாலுமே அதுக்கு பவர்ல 0 இருக்கு அப்படின்னா which is equal to 1. so a to the power 0 என்ன? 1. k into 1 k தான். ஓகே, dt இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, dt அந்த பக்கம் போயிடுச்சு, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு, அப்ப k dt. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க, நான் ரெண்டு பேருமே அப்படியே இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். நான் என்ன பண்றேன்? அடுத்த ஸ்டெப்ல அவங்கள இன்டெகிரேஷன் பண்ணிக்கிறேன். இன்டெகிரேஷன் எப்படி பண்ணிக்கிறேன்? a0 லேந்து a. ஓகே, இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் தான் a0 லேந்து, இப்போ என்ன கான்சென்ட்ரேஷன்? a. டைம் பர் 0 லேந்து t. இப்போ dt இன்டெகிரேட் பண்ணா, சாரி dA வை இன்டெகிரேட் பண்ணா a, dt இன்டெகிரேட் பண்ணா t. அதனால நமக்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்றோம். முன்னாடியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது அப்படியே உல்டாவாயிடும். ஸோ லோவர் லிமிட் மைனஸ் அப்பர் லிமிட் k இன்டூ டி. இப்போ என்ன ஆகுது அடுத்த ஸ்டெப்ல? t ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ k ஈக்குவல் டு a மைனஸ் a0 மைனஸ் a பை டி. இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இதாண்டா. யாருக்கெல்லாம் கிளியர்? சாட்ல சொல்லுங்க. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? ஒரு வாட்டி நம்ம குவிக்கா சால்வ் பண்ணிடலாமா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு போறப்போ 5 மார்க் தான். 5 மார்க் மேல இருக்கிற ஒரு பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது நான் பேசுறது டைரக்ட் 5 மார்க். 2 மார்க்கும் 3 மார்க்கும் கம்பைண்டா இருக்கிற 5 மார்க் நம்ம எப்ப படிக்க போறோம்? we are going to study on August 31st. கிளியர்? ஓகே. யாருக்கெல்லாம் அன்கிளியரா இருக்கோ நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. A அப்படிங்கிற ரியாக்டன்ட் இட் இஸ் கிவிங் மீ த ப்ராடக்ட். ஓகே, நான் இப்போ இதோடைய ரேட் லா வந்து நானே எழுதுறேன். ப்ராடக்ட் இப்போ நான் என்ன பண்றேன்? இதோடைய ரேட் லா வந்து நானே எழுதுறேன். வாட் இஸ் ரேட் லா? ரேட் லாங்கிறது என்னடா? ரேட் which is equal to k into initial concentration A. இது வந்து 0 ஆர்டர் தானே, அப்ப பவர்ல 0. ரேட் நான் என்னன்னு பண்ணிக்கிறேன்? சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் பை சேஞ்ச் இன் டைம் dA by
dt அப்படின்னு எழுதிக்கிறேன் which is equal to k anything to the power 0 1 ஆயிடும் dt equal to அந்த பக்கம் போச்சுன்னா இங்க டிவிஷன்ல இருக்கிற dt அந்த பக்கம் போறப்போ equal to அந்த பக்கம் போறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிடும் so k dt இப்போ நான் இவங்களை என்ன பண்றேன் இன்டெகிரேட் பண்ணிக்க போறேன் ஓகே what am I going to do integrate இப்போ அத தான் நான் அப்படியே இந்த சைடு எழுதிட்டு இருக்கேன் தோ பார் integration symbol எங்க இருந்து எங்க இனிஷியல் a0 ல இருந்து a வரைக்கும் இந்த பக்கம் டைம் 0 ல இருந்து t வரைக்கும் ஓகே மைனஸ் முன்னாடி இருக்குது அப்படியே மைனஸ் போட்டுக்கோ dA வை இன்டெகிரேட் பண்ணா a அந்த பக்கம் k அப்படியே போட்டுக்கோங்க t இன்டெகிரேட் பண்ணா t அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிடலாமா a க்கு என்ன வரும் a0 ல இருந்து a வரைக்கும் ஓகே இந்த பக்கம் t க்கு 0 ல இருந்து t வரைக்கும் சரி இங்க மைனஸ் அப்படி இருக்கு காமனா சோ நான் மைனஸ் இங்க வெச்சுக்கிறேன் அப்பர் லிமிட் என்ன a சோ இந்த a இருக்க வேண்டிய இடத்துல a போட்டு மைனஸ் a0 which is equal to k t இருக்க வேண்டிய இடத்துல t minus 0 t minus 0 t தான் இருக்க போகுது இப்போ எனக்கு இந்த மைனஸ் உள்ள போச்சு அப்படினா என்ன ஆகும் மைனஸ் a plus a0 ஆ இது மாறிடும் அதனால தான் a0 minus a which is equal to k t அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் நமக்கு இந்த k மட்டும் தான் இருக்கும் t அந்த பக்கம் போய்டும் அப்ப t which is k which is equal to a0 minus a divided by t இதான் zero order reaction யாருக்கெல்லாம் மேம் பக்கா கிளியர் மேம் தியரி எழுதணும் அப்படி சொல்றீங்களா தியரி எழுத வேண்டாம் இத கரெக்ட்டா எழுதிட்டாலே they will give you the mark கிராஃப் வரைய வேண்டாம் கேட்டாங்களா அவங்க கேட்கல இல்ல ஐஸ் பிரேக்கரா அதுக்குள்ளயா லாஸ்ட் ஐஸ் பிரேக்கர் 11:20 க்கு தானே வெச்சோம் மணி என்ன 30 40 50 60 12 o'clock அதுக்குள்ள ஐஸ் பிரேக்கரா இல்ல அடுத்த क्वेश्चनா ஐஸ் பிரேக்கரா அடுத்த क्वेश्चनா இன்னொரு ஒரு டெரிவேஷன் மட்டும் முடிச்சிட்டு ஐஸ் பிரேக்கர் வெச்சுக்கலாமா எனக்கு என்னமோ இப்போதான் ஐஸ் பிரேக்கர் வெச்ச மாதிரி இருக்கு இப்போதான் ஐஸ் பிரேக்கர் வெச்சோமே அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபீல் லைக் அடுத்த क्वेश्चन முடிச்சிட்டு அப்புறமா ஐஸ் பிரேக்கர் வெச்சுக்கலாம் வாங்கடா derive integrated rate law first order அதே ஸ்டெப் தான் ஓகே ஸ்டெப்ஸ்ல பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது ஓகே பெரிய டிஃபரன்சஸ் வந்து நமக்கு கிடையாது கிளியரா ஓகே சோ லிசன் நல்லா கவனிங்க சோ நமக்கு வந்து என்ன ஆகுது A அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது ஓகே சோ A அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது the rate law can be expressed as இதோட rate law வந்து நம்ம எழுதுறோம் சரியா rate which is equal to k rate constant into நம்மளுடைய initial concentration அதோடைய பவர்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்டர் அந்த ஆர்டர் தான் 1 where k தான் இந்த first order rate constant அதெல்லாம் ஓகே ரேட் நான் என்ன எழுதிக்கிறேன் போன क्वेश्चन மாதிரியே தான் minus dA by dt ன்னு எழுதிக்கிறேன் k into a to the power 1 ஓகே இப்போ என்ன ஆகும்னா a இந்த பக்கம் வந்துரும் dt அந்த பக்கம் வந்துரும் போன இதுல a to the power 0 இருந்துச்சு இங்க a to the power 1 சோ a இந்த பக்கம் வந்துரும் dt அந்த பக்கம் போய்டும் அடுத்து கவனிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இத நம்ம இன்டகிரேட் பண்றோம் இவங்களை என்ன பண்றோம் இன்டகிரேட் பண்றோம் dA by a வந்து என்ன தெரியுமா ln a dA by a வை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் ln a வரும் ஓகே dt இன்டகிரேட் பண்ணா t வரும் இப்போ upper limit minus lower limit போடுறோம் ln a0 by a which is equal to kt அப்படி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் ln log ஆ மாத்திக்கிறோம் அப்போ ln க்கு பதிலா 2.303 log அப்படி நான் போட்டுக்கிறேன் அடுத்த ஸ்டெப்ல இந்த t யும் ஈக்குவல் டு க்கு அந்த பக்கம் வந்துருது so k equal to 2.303 by t into log of a0 by a is the right answer இப்போ இத ஃபார்முலா மாதிரி மனப்படமா ஞாபகம் இருக்கணும் ஏன்னா இந்த சாப்டர்ல இதுல இருந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்க போறாங்க சரியா ஓகே டன் எனக்கு இப்போ வந்து நீங்க சால்வ் பண்ண போறோம் இது ஒரு செகண்ட் அப்படியே கண்ணால பாத்துக்கோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி எழுத போறோம் இப்போ வந்து என்ன தெரியுமா ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம் நான் சால்வ் பண்றப்போ நீங்க எனக்கு கைட் பண்ண போறீங்க மேம்
அடுத்த ஸ்டெப்பில் இதான் மேம் பண்ணணும் அப்படின்னு யூ பீப்புள் ஆர் கோயிங் டு கைட் மீ. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? கிளியரா? டேய், வருஷம் ஃபுல்லாக நான் படிக்க மாட்டேன், ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்லேருந்து நான் படிக்க மாட்டேன், ஆனால் எக்ஸாம் அப்போ நான் வந்து கிளாஸ் வருவேன், எனக்கு வந்து நீங்கள் 1 ஹவரில் அப்படியே எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னா மேஜிக் தான் பண்ணணும். 1 ஹவரில் முடிக்க மேம், 2 ஹவரில் முடிக்க மேம் அப்படின்னா உனக்கு புரியாது. பரவாயில்லையா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சா? ஓகே, பார்த்தாச்சா? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் வந்து கிளியர்? அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. யாரெல்லாம் கிளியரோ கிளியர் அப்படின்னு சாட்ல சொல்லுங்க. நம்ம ரீகால் பண்ண போகலாம். ஸ்லோப் பத்தி கேட்டா மட்டும் எழுதலாம்டா, பட் ஸ்லோப் கேட்கல. இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணாலே போதும். ஓகே, டன். கிறிஸ்டல் கிளியர், வெரி குட். ஸோ வாங்கடா, டக்கு நம்ம வந்து சால்வ் பண்றோம். இன்டெகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ வாங்க. ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து எனக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. ஓகே, ஏங்கிற ரியாக்டன்ட்லேருந்து தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ரேட் லா எழுதுறேன். ஸோ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஏ, அதோட பவரில் 1, ஏன்னா இங்கே ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 1. ஓகே, ரேட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் டிஏ பை ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். சாரி, மைனஸ் டிஏ பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ ஏ. ரேட்டுக்கு தான் நான் சேஞ்ச் இன் கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைமாக எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் ஏயும் டிடியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஏ இங்கே, இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கிற டிடி அங்கே. ஸோ டிஏ டிவைடட் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு கே டிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இப்போ இதே டிஃபரன்ஷியல் ஃபார்மை நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிப்பேன். என்னது? மைனஸ் டிஏ டிவைடட் பை டிடி விச் இஸ் ஈக்குவல் டு கே டிடி. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, இன்டெகிரேஷன் லிமிட்ஸ் எங்க? ஏக்கு. என்னமோ தப்பு பண்ணிட்டோமே. இங்கே பார், இங்கே எழுத்து பார்த்து எழுதுறப்போ தப்பு. டிஏவை அந்த பக்கம் கொண்டு வந்தால் இங்கே ஏ தானே வரும். ஏ தானே இங்கே வரும். டிஏ பை ஏ, டிஏ பை ஏ. ஸோ லிமிட் சொல்லுங்கடா. ஏக்கு என்ன லிமிட்டு? ஏ0ல இருந்து ஏ வரைக்கும், ஏ0ல இருந்து ஏ வரைக்கும். அதுக்கப்புறமா டிடிக்கு என்ன லிமிட்டு? டிடிக்கு வந்து 0ல இருந்து டி வரைக்கும். ஓகே, ஸோ கவனிங்க, நம்ம இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். டிஏ பை ஏ என்னது? டிஏ பை ஏவை இன்டெகிரேட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும்? எல்என் ஏ கிடைக்கும். ஓகே, முன்னாடி மைனஸ் இருக்கு, ஸோ அந்த மைனஸ். சரி, லிமிட்டை எழுதலாமா? லிமிட் என்னது? மைனஸ் ஏ0லேருந்து ஏ வரைக்கும் லிமிட் விச் இஸ் ஈக்குவல் டு, அந்த பக்கம் என்ன இருக்கு? கே. டிடி இன்டெகிரேட் பண்ணா டி. டியோட வேல்யூ எங்கேருந்து இங்கே? 0ல இருந்து டி வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கவனிங்க, மைனஸ் இங்கே இருக்கு, காமனாக மைனஸ் வெளியிலே வச்சுக்கோ. எல்என் அப்பர் லிமிட் என்னடா? ஏ. மைனஸ் லோவர் லிமிட் என்னது? ஏ0. மைனஸ் எல்என் ஏ0 விச் இஸ் ஈக்குவல் டு கே டி. இப்போ இந்த மைனஸ் நீ உள்ள கொண்டு போனா என்ன வரும்? எல்என் ஏ0 மைனஸ் எல்என் ஏன்னு அது மாறிடும் which is equal to kt. இப்போ இதை நான் அடுத்த ஸ்டெப்ல what am I going to do here? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இதை lna minus lnb எழுது. lna by b டிவிஷனா எழுதிக்கலாமா? நல்லா கவனி. lna minus lnb நம்ம என்ன எழுதிக்கலாம்? lna by b ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? yes or no? yes. so அதை தான் நம்ம இங்கே பண்றோம். ஓகே, ln a0 minus lna வை ln a0 divided by a அப்படின்னு எழுதுறோம் which is equal to kt. இப்போ ln க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ln க்கு பதிலா log அதை மாத்திக்கிறேன். log மாத்தணும்னா 2.303 log. சரியா? ln நீ log மாத்தணும்னா 2.303 log. மீண்டும் அந்த a0 divided by a which is equal to kt. அடுத்த ஸ்டெப்ல t வந்து இங்கே டிவிஷனா வந்துரும். அப்போ k equal to அப்படியே காப்பி பண்ணுங்க. 2.303 divided by t log of a0 divided by a. ஓகே, எத்தனை பேருக்கு மேம் இப்போதான் மேம் பக்கா கிளியர்? பக்கா கிளியர் மேம். இந்த கொஸ்டின்லாம் கேட்டால் நான் தப்பே பண்ணாமல் எழுதிடுவேன் மேம் குவார்டர்லியில். நான் ஹாப்பியா?
அப்படின்னு நினைக்கிறீங்க? How many of you? பக்கா clear. 0 order and first order ரெண்டுமே clear ma'am. எது கேட்டாலும் எழுதிடுவேன். Clear? பக்கா clear? Done? Super. நம்ம அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாம். சோ அடுத்து கவனிங்க. யா, icebreaker. Can we go for icebreaker? icebreaker தானே? ஆமாவா இல்லையா? ஆமா மேம். இல்ல மேம். Now we have icebreaker, right? Yes, so let's start with icebreaker now. நம்ம வந்து இப்போ ஒரு icebreaker பார்த்துட்டு லூகாஸ் டெஸ்ட் பார்க்கலாம். யா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டின் கேம் தான். ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ரெடி? சூப்பர். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த icebreakerல தண்ணி குடிக்கிறோம். ஓகே, I'm again and again I emphasizing the importance of water. ஆனா நானே தண்ணி குடிக்க மாட்டேன். You all know, நான் ஒரு வாட்டி செம்ம டீஹைட்ரேட் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படி சொல்லிட்டு you need to remember 1% நம்ம டீஹைட்ரேட்டடா இருந்தா கூட it affects your memory. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் என்ன சொன்னேன், பயங்கரமா டீஹைட்ரேட்டா என் ஃபோன் பாஸ்வேர்டே எனக்கு மறந்து போயிடுச்சு, என் ஃபோன் அன்லாக்கே பண்ண முடியல சொன்னேன் இல்லையா? That's what will happen. நீ அப்போ எக்ஸாம்ல போயிட்டு எத்தனையோ வாட்டி படிச்ச கொஸ்டின்லாம் எனக்கு மறக்குது மேம் அப்படின்னா first ask yourself a question, are you well hydrated? ஓகேவா? ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போவே எல்லாரும் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு எனக்கு சாட்ல மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்டுன்னு ஒரு மெசேஜை போடு. அப்புறம் நம்ம ஐஸ் பிரேக்கர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் தண்ணி குடிக்கிறப்பலாம் நீயும் தண்ணி குடிக்கணும். ஸோ த்ரூ அவுட் த லைஃப் வி போத் ஆர் கோயிங் டு ஸ்டே ஹைட்ரேட்டட். நான் மறந்தா நீ ஞாபகப்படுத்தணும், நீ மறந்தா நான் ஞாபகப்படுத்துவேன். ஓகே, இந்த வருஷம் உனக்கு நீ எனக்கு நான், அவ்வளோதான். நம்ம படிக்கிறோம், நல்லா உருப்பிடுறோம், வாழ்க்கையில மார்க் வாங்குறோம். எஸ், மிஷன் வாட்டர் அக்கம்ப்ளிஷ்ட். வெரி குட். ஏமாற்றக்கூடாது. மேம் ஒன்றும் எய்த்தாப்பில் இல்லை அப்படி சொல்லிட்டு ஏமாத்தினா நீ தான் ஆன்சர் எக்ஸாமில் போயிட்டு மறந்து விடுவேன். மறந்து போக சாபம் கொடுக்குறேன். ஒழுங்கா தண்ணி குடி, சரியா? ஓகே, ஸோ யா, வாட் பெட் டு யூ ஹாவ் ஆர் யூ விஷ் யூ குட் ஹாவ்? எடுத்தோன்னே பெட்டு கொஸ்டினாக வருதே. வாட் பெட் டு யூ ஹாவ் ஆர் யூ விஷ் டு ஹாவ்? உங்ககிட்ட வந்து என்ன பெட் இருக்கு, இல்லைன்னா இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பீகிள், டாகு, கேட்டு. அடுத்து கேட்டு, டாகு, டைனோசர். இப்போ இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. யூ கேன் டெல் டைனோசர் ஆல்சோ. பப்பி. அடுத்து கேட்டு. அப்பாடா. ஸோ நம்ம ஸ்பைடர் பாருங்க, ஸ்பைடர் நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல. ஆமா. ஓகே, டாக், கேட். ஓகே, நைஸ். நிறைய பேர் வந்து டாக், கேட் அவ்வளோதான். லயன், ஹாம்ஸ்டர், எலிஃபண்ட், ஷார்க். ஐ வுட் விஷ் லைக் எனக்கு வந்து புலி, கரடி எல்லாம் வந்து அப்படியே வந்து புசுன்னு இருக்கும், அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து இருக்கு, புலி, கரடிலாம். பட் ஐ ஹாவ் ஆல் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ். பெட்டுனா பெட்டா கிடையாது, எல்லாமே ரெஸ்கியூட் அனிமல்ஸ் தான். நானா வளர்க்கணும்னு எங்கள் வீட்டில் நான் எந்த அனிமலுமே வளர்த்தது கிடையாது. ஹைனா, டாக் அண்ட் கேட், சீட்டா, ஸ்குரில், அவுல், டைனோசர். ஷாவணி மேம் என்னடா பதில் சொல்ற? மங்கி,
நைஸ். பாண்டா சூப்பர் சூப்பர். டக்கு செம. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி இல்லைன்னா புக்கு? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து புக்கு தான், ஆனால் நம்ம தான் புக்கெல்லாம் படிக்க மாட்டோம்ல, அதனால நான் வந்து அதை என்னவா மாற்றிட்டேன் அப்படின்னா மூவின்னு மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இட் கேன் பி அ மூவி ஆர் இட் கேன் பி அ புக்கு. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு மூவி சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்களும் எனக்கு வந்து மூவி சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஹை என்னப்பா என்ன மூவி ஆர் என்ன புக்கு? மூவினா மூவின்னு போட்டு போடுங்க, புக்குனா புக்குன்னு போடுங்க. ஹாரி பாட்டர், சீதாராம், ஓகே, உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் தானே அது? ஆமாம் ஆமாம். அடுத்து ஹாரி பாட்டர், வாரணமாயிரம், அலைப்பாயுதே, ஃப்ராகு, அவெஞ்சர்ஸ், கெமிஸ்ட்ரி மூவியா, இன்செப்ஷன், 12th ஃபெயில் மூவி. ஆமாண்டா, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆமாம், லியோ, டிராகன், அமரன், கோட்டு, அப்புறம் இன்டர்ஸ்டெல்லார், 12th ஃபெயில், ஆயிரத்தில், டம் டம் டம், நீக்கு, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஏய் சீரியஸ்லி, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் புக்லாம் யாராவது படிச்சிருக்கீங்களா? டாஸ்தாவெஸ்கி இல்லையா, அவருடைய இன்னொரு ஒரு புக் வந்து இருக்கு, ஐ திங்க் இட் இஸ் நோ எக்ஸிட். அது படிச்சிங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. நோ எக்ஸிஸ்ட் இல்லை, மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சீரியஸ்லி ஒயிட் நைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒயிட் நைட்ஸ். நெக்ஸ்ட்டு பரவாயில்லையே, நீங்கள் வந்து ரஷ்யன் ஃபிலாசபர் புக்கெல்லாம் படிக்கிறவங்களாம் நம்ம கிளாஸில் இருக்காங்களே. கமலி ஃப்ரம் நடுக்காவேரி இஸ் குட். ஆமாம். ஆஷிக் ஹாய். சூப்பர் 30 படமா தெரிலடா. கேம் ஆஃப் த்ரோன்ஸு, ஓகே. சீரீஸ் சஜஷன், சீரீஸா? புக்கு அ குட் கேர்ள் கைட் டு புக் லாக்அப் புக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மூவி போகிறோம். நிறைய மூவி நீங்கள் சொல்கிற மூவி வந்து நான் பெருசாக பார்க்கல. யார் சார் தான் நிறையா மூவி வந்து பார்ப்பாரு. 48 laws of யூ கேன் புக் வேற லெவல். திங்க் லைக் அ மாங்க், ஜே ஷெட்டி. ஆமாம், யூடியூப் அவரும் அவங்க ஒய்ஃப் 2 பேர் அந்த ப்ளூ ஐஸோட இருப்பாங்களே, திங்க் லைக் அ மாங்க் அவரோட தானே? ஆமாம். MS தோனி, ஹாண்டிங் அடலின். அமரன் பிடிக்கும் கண்டிப்பாக, அமரன் வாஸ் அ கிரேட் மூவி. எந்திரன், O2. ஓகே, நவ் கமிங் டு புக்கு. நீங்கள் யாராச்சும் புக்கெல்லாம் படிக்கிற ஹேபிட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னா, யாராச்சும் புக்கு படிக்கிறவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு புக்கு வந்து போடுங்க. நான் ஒரு புக் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த வாட்டி இந்த கிளாஸில் வந்து ஒரு புக்கு ஒரு மூவி வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். whenever you get time, டெய்லி ஒரு 5 minutes or 10 minutes நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல்கெமிஸ்ட், ஓகே, பாலோ கொயலோ அப்படிங்கிற ஒரு ஆத்தருடைய ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி புக்கு தான். அது வந்து ரொம்ப சின்ன புக்கு, நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஐயோ நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, என்னதான் வாழ்க்கையில சாதிக்க போறோம், நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லைஃப்பை பத்தின ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டடி த ஆல்கெமிஸ்ட். ஓகே, டன். இல்லை எனக்கு வந்து அந்த திருஷ்யம் மூவி பிடிக்கும், பாப்பனாசம் கதை பிடிக்கும், இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த டிடெக்டிவ் த்ரில்லு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா தெர் இஸ் அதர் மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது பேர் மறந்துட்டேனே. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த ஒரு மூவி, இந்த ஒரு புக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த ஒரு புக்கு, ஓகே, ஆல்கெமிஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அட்லீஸ்ட் 12th முடிச்சுட்டாவது வந்து படிங்க. ஓகே, ரெண்டாவது மூவி சஜஷன். எத்தனை பேர் வந்து நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்க? வாட் இஸ் தட்? கடைசி விவசாயி வாஸ் அ நைஸ் மூவி, ரைட்? நான் பெருசாக மூவி பார்க்க மாட்டேன், பட் ஒரு சில தெர் ஆர் ஃபியூ நைஸ் மூவி. கடைசி விவசாயி பார்த்தீங்களா? பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க, இட் இஸ் அ நைஸ் மூவி. பேரன்பு பார்த்துருக்கீங்களா? பார்க்கல அப்படின்னா பாருங்க, இட் இஸ் ஆல்சோ அ வெரி கிரேட் குட் மூவி. ஓகே, நமக்கு தெரிஞ்சதுலாம் பயாலஜி மெட்டமார்ஃபசிஸ் மட்டும்தான்டா. கூலிலாம் எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட், ஸோ நான் போய் பார்க்கல. 12th கெமிஸ்ட்ரி புக் போகிறோம்டா, இப்போ பார்த்தாலும் கெமிஸ்ட்ரி புக்கா? ஓகே, டன், நைஸ். மெய்யழகன் நான் ஒன்றும் பார்க்கலடா, இனிமே தான் பா. தியரி ஆஃப் எவல்யூஷன், சார்ல்ஸ் டார்வின். ஓகே, த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் அப்படி சொல்லிட்டு ஒரு புக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இனிமே தான் வந்து நம்ம அதை வந்து படிக்கணும். ஓகே, நைஸ், சூப்பர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? ஓகேடா, டன். வாங்க எல்லாரும் வாங்க, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அன்பே சிவம், யா அன்பே சிவம் வாஸ் ஆல்சோ a great goated மூவி நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, டன். ஸோ லூகாஸ் டெஸ்ட் அண்ட் தென் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே,
ஸோ லூகாஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து விக்டர் மேயர் டெஸ்ட்டாக வந்து இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைமரி ஆல்கஹாலாங்க இல்லை செகண்டரி ஆல்கஹாலா இல்லை டெர்ஷரி ஆல்கஹாலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு சில டெஸ்ட் தான் வந்து என்னது லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட் இதெல்லாம். சரியா? ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லூகாஸ் டெஸ்ட் 5 மார்க்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த லூகாஸ் டெஸ்ட்ல பிரைமரி ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா? பிரைமரி ஆல்கஹால் வந்து ரியாக்டே பண்ணாது. சரியா? நோ ரியாக்ஷன் ஆர் வெரி 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 ஸ்லோ ரியாக்ஷன். ஓகே. ஸோ பிரைமரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன் அட் ஆல். அண்ட் செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு என்னப்பா, செகண்டரி ஆல்கஹால் வந்து நமக்கு ஸ்லோவா வந்து அந்த டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். ஓகே. ஸோ என்னோட பின்டு மெசேஜஸை வந்து நான் வந்து தூக்கிடுறேன், அன்பின் பண்ணிட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். ஓகே. ஸோ தட் அட்லீஸ்ட் யூ வில் கெட் தட் பிடிஎஃப். நோ, yeah, 11th 12th quarterly exam. ஓகே. ஸோ குவார்ட்டர்லிக்கான மிக மிக முக்கிய கொஷின்ஸை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. பண்ணலை அப்படின்னா நான் இப்போ திருப்பியும் அனுப்பி அந்த லிங்க்கை வந்து நான் வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். ஓகே. புரிந்ததா? ஓகே கைஸ், so let's begin. டன். கவனிக்கலாம், நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸோட இப்போ வந்து கிளாஸ் கவனிக்கலாம். கதை பேசினதெல்லாம் டன். சரியா? ஓகே. வாங்க 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 வாங்க. ஸோ இப்போ லூகாஸ் டெஸ்ட்ல வந்து பிரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து நோ ரியாக்ஷன். பிரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு நோ ரியாக்ஷன் அட் ஆல். செகண்டரி ஆல்கஹால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லோவா அந்த டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே. பயங்கர ஸ்லோவா இட் ஃபார்ம்ஸ் த டர்பிடிட்டி. மேம் டர்பிடிட்டினா என்ன மேம்? கலங்கள். கலங்கள்னா என்ன மேம்? இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல நான் வந்து அப்படியே தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி வந்து எப்படி இவ்வளோ டிரான்ஸ்பரண்டா வந்து இருக்கும். இப்போ அந்த தண்ணியில வந்து நான் இப்போ சும்மா ஒரு 2 சொட்டு 3 சொட்டு நான் பாலை கலந்துட்டேன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து மங்கலாயிடும்ல. அந்த தண்ணி வந்து நமக்கு மங்கலாயிடும்ல. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டர்பிடிட்டி. ஸோ ஸ்லோவா வந்து இந்த டர்பிடிட்டி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதே டெர்ஷரி ஆல்கஹால் இருக்குல்ல, டெர்ஷரி ஆல்கஹாலை நீங்கள் லூகாஸ் ரியேஜென்ட் கூட நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ இம்மீடியேட்டா, ஓகே, அது வந்து நமக்கு என்னப்பா உடனே, ஓகே, இம்மீடியேட்டா நமக்கு வந்து டர்பிடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும். இம்மீடியேட்டா அது வந்து நமக்கு டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த லூகாஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு லூகாஸ் ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? Lucas டெஸ்ட்டுக்கு we use a Lucas reagent. What is that Lucas reagent அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ இந்த Lucas reagent வந்து என்னது அப்படின்னா it is concentrated hydrochloric acid and then anhydrous zinc chloride. ஓகே. anhydrous அப்படின்னா என்னடா? anhydrous அப்படின்னா என்னது? anhydrous, ஓகே, no water, no moisture, dry அப்படின்னு அர்த்தம். ஓகே. anhydrous அப்படின்னா no water, no moisture, dry அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஸோ கவனிங்க, லூகாஸ் ரியேஜென்ட் வந்து யாரு? கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூகாஸ் ரியேஜென்ட். ஓகே, சரி, இதுடைய ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ படிக்க போறோம். ஸோ பக்காவா லிசன் பண்ணுங்க, இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ முதல்ல ஆல்கஹால்னா என்ன குரூப்பு? OH குரூப். ஸோ கார்பன்ல OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கு, இதுதான் ஆல்கஹால். கார்பனை சுத்தி 4 பாண்டு. ஓகே, கார்பன்ல OH குரூப் இருக்கு, அதான் ஆல்கஹால். கார்பனுக்கு 4 பாண்டு. கார்பன்ல OH குரூப் இருக்கு, கார்பனுக்கு 4 பாண்ட். ஓகே, ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது மேம். 12th physics live it is at 4 o'clock டா. 11th physics அப்போ 12th physics வந்து அடுத்த வாரம் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து யூ ஹாவ் 12th physics marathon. சரியா? லிசன் பண்ணுங்க. ஸோ
இங்க நல்லா கவனிங்க, எனக்கு இந்த OH குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கு அப்படின்னா, இதோ பாரு, இதுல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் அட்டாச் ஆகி இருக்குன்னா அது பிரைமரி, 2 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்குன்னா அது செகண்டரி, 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆகி இருக்குன்னா அது வந்து என்னது, டெர்ஷரி. ஓகே, OH குரூப் ஆல்கஹால் அட்டாச் ஆகி இருக்கிற அந்த கார்பன்ல ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குன்னா அது பிரைமரி. அப்போ மீதி ரெண்டும் என்னவா இருக்கும், ஹைட்ரஜனா இருக்கும். மீதி ரெண்டும் என்னவா இருக்கும், மீதி இருக்கிறது ஹைட்ரஜனா இருக்கும். ஒரே ஒரு அல்கைல் குரூப்னா தட் இஸ் பிரைமரி, 2 அல்கைல் குரூப்னா தட் இஸ் செகண்டரி, 3 அல்கைல் குரூப்னா தட் இஸ் டெர்ஷரி. ஓகே, ஸோ இப்போ அக்கார்டிங் டு லூகாஸ் டெஸ்ட் நமக்கு தெரியும், இது வந்து நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் தென் ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு we know. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 அதே தான். ஓகே, ஸோ now listen, எப்படி இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்குது, how the reaction is happening. ஸோ இங்கே வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ரியாக்ஷன் நடக்காது. ஓகே, நோ ரியாக்ஷன். பிரைமரியில வந்து நமக்கு நோ ரியாக்ஷன். செகண்டரியில என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து HCl-ஆ வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படின்னா எனக்கு மீதி என்ன இருக்கும், அது அப்படியே ப்ராடக்டா எழுதுங்க. மீதி என்ன இருக்கும், இது வந்து CH, கார்பன்ல H இருக்கு, 2 CH3 குரூப் இருக்கு. ஓகே, 2 CH3 குரூப் இருக்கு. இதுல என்ன அட்டாச் ஆயிருக்கு, Cl அட்டாச் ஆகி இருக்கு. Okay, so that OH will be replaced by chlorine. That OH will be replaced by chlorine. Okay, so isopropyl chloride நமக்கு கிடைக்குது. So இதான் வந்து நமக்கு secondary alcohol எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். tertiary alcohols எப்படி ரியாக்ட் பண்ணும், அதே மாதிரி தான்டா, Hம் OHம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். Hம் OHம் சேர்ந்து நமக்கு H2O வாட்டரா வெளியில போயிடும். அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும் தம்பி, ஸோ கார்பன்ல எனக்கு 3 பாண்ட், 3 CH3 இருக்கும். அடுத்து you will be having chlorine. இந்த chlorine போயிட்டு OHக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதான் லூகாஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ பிரைமரி ஆல்கஹால்ஸ் will not react. பிரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணாது. செகண்டரி வந்து நமக்கு ஸ்லோவா டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். டெர்ஷரி வந்து நோ, ஃபாஸ்டா பயங்கர இமீடியட்டா டர்பிடிட்டி ஃபார்ம் பண்ணும். ஓகே, எல்லாருக்குமே கிளியரா? யாருக்கெல்லாம் கிளியர்? கேன் யூ லெட் மீ நோ இன் தி சாட் செக்ஷன். For how many of you is it clear? What? For how many of you is that clear? Clear. Okay. Done. So நம்ம இப்போ அடுத்து போகலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, லூகாஸ் டெஸ்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னது, இட் இஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகே, ஸோ விக்டர் மேயர் டெஸ்ட்டும் வந்து எதுக்கு, டு ஃபைண்ட் அவுட் பிரைமரி, செகண்டரி அண்ட் தென் டெர்ஷரி. சரியா? This test is based on the behavior of different nitroalkanes formed by the 3 types of alcohol. So நமக்கு இங்கேயும் வந்து நமக்கு பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் அண்ட் தென் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி நமக்கு மாறும். கணேசன், I will reply to you after the class. ஓகேவாடா? கிளாஸ் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? வாங்கடா. ஸோ இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைமரி ஆல்கஹால் எனக்கு என்ன கொடுக்கும், குயிக்கா மொத்தம் 3 ஆல்கஹால் இருக்கு, கரெக்டா? ஸோ பிரைமரி ஆல்கஹாலை விக்டர் மேயர் டெஸ்ட்ல நமக்கு என்ன ரிசல்ட் தரும், செகண்டரி ஆல்கஹால் விக்டர் மேயர் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் தரும், டெர்ஷரி ஆல்கஹால் விக்டர் மேயர் டெஸ்ட்ல நமக்கு என்ன ரிசல்ட் தரும். பிரைமரி ஆல்கஹால் வில் கிவ் அஸ் ரெட் கலர். பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு ரெட் கலர் கொடுக்கும். செகண்டரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளூ கலர் கொடுக்கும். ஓகே, இந்த ப்ளூ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நான் வேற ப்ளூ எழுதுறேன், இந்த ப்ளூ எடுத்துக்கிறேன். செகண்டரி ஆல்கஹால்ஸ் வில் கிவ் மீ ப்ளூ கலர் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா
நோ கலர், எந்த ஒரு கலர் சேஞ்சுமே இருக்காது, எந்த ஒரு கலரோ கலர் சேஞ்சோ இருக்காது. ஓகேவா? டன்னா? இஸ் தட் கிளியர்? ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இந்த விக்டோமேட் டெஸ்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ஆடிங் அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரியோ செகண்டரியோ இல்லை டெர்ஷரியோ ஆல்கஹால் கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸை நான் வந்து ஆட் பண்ணுறேன். அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸை நான் ஆட் பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, AgNO2 நான் ஆட் பண்ணுறேன், சில்வர் நைட்ரேட். ஓகே, AgNO2 சில்வர் நைட்ரேட் நான் ஆட் பண்ணுறேன். தேர்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HNO2 நைட்ரஸ் ஆசிட். ஓகே, தேர்டு ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், HNO2 நைட்ரஸ் ஆசிடை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் நான் KOH ஓகே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்ணுறப்ப தான் எனக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸை யாரும் மறந்துடாதீங்க. ஐ வில் ஆஸ்க் யூ கொஷின். ஓகே, ஐ வில் ஆஸ்க் யூ கொஷின். ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் மறந்துடாதீங்க. அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ணுவோம், அடுத்து AgNO2 கூட சில்வர் நைட்ரேட் கூட, அதுக்கப்புறமா நைட்ரஸ் ஆசிட் கூட, அதுக்கப்புறமா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நல்லா கவனிங்க. நமக்கு வந்து என்ன கையில் இருக்கு, we have ஆல்கஹால். கரெக்டா? ROH. ஸோ இந்த ஆல்கஹாலை நம்ம யார் கூட வந்து ட்ரீட் பண்ணுறோம், ஐ எம் ரியாக்டிங் இட் வித் அயோடின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஸோ இந்த OH குரூப்பை அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ OHக்கு பதிலாக இப்போ வந்து நமக்கு என்ன இருக்கும், அயோடின் இருக்கும். அப்போ RI. புரியுதா? புரியுதா? OH குரூப்புக்கு பதிலாக நமக்கு அயோடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, RI இருக்கா, அயோடின் இருக்கா, அதை நான் என்ன பண்ணுறேன், AgNO2 கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். AgNO2 கூட ரியாக்ட் பண்ணுறப்போ என்ன தெரியுமா ஆகும், இந்த அயோடினுக்கு பதிலாக NO2 வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அப்போது அயோடின் போயிட்டு NO2ன்னு மாற்றிடுங்க, அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த RNO2 இருக்கா, அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐ எம் ரியாக்டிங் இட் வித் வாட், HNO2. ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HNO2 கூட நான் ரியாக்ட் பண்ணுறேன். அப்போது தான் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ தான் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ லிசன், ஸோ பிரைமரி ஆல்கஹால் எனக்கு ரெட் கலர் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் எனக்கு ப்ளூ கலர், நோ கலர் சேஞ்ச் இன் டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிரைமரியாக இருக்கட்டும், செகண்டரியாக இருக்கட்டும், டெர்ஷரியாக இருக்கட்டும், இந்த லூகாஸ் டெஸ்ட்டில் வந்து ஹவு தே ஆர் ரியாக்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, என்னது பிரைமரி ஆல்கஹால் எப்படி இருக்கும், கார்பனில் OH குரூப் இருக்கும், ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்கும். இதானே பிரைமரி ஆல்கஹால், CH3 CH2OH. இதை நான் அப்படியே இப்படி எழுதிக்கலாமா, CH3 CH2OH அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா மேம்? இந்த சென்டென்ஸ் எழுதணுமா மேம்? சென்டென்ஸ் எல்லாம் எழுத வேண்டாம்டா, நீங்கள் ரியாக்ஷன்ஸை கரெக்டாக எழுதிட்டாலே they will give you the mark டா. ஓகேவா? குட். ஸோ கவனிங்க, நமக்கு இங்கே என்ன இருக்கு, we have ethanol here. இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யார் கூட ரியாக்ட் பண்றேன், நான் சொல்ல மாட்டேன், அது நீங்க தான் சொல்லணும். சாட்ல சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் அதை யார் கூட ரியாக்ட் பண்றேன், I am reacting it with what, iodine in presence of phosphorus. கரெக்டா? அப்போ என்ன ஆகும், OH குரூப்பை அயோடின் போயிட்டு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ we will be getting CH3 CH2I. கரெக்டா? Is that correct? Okay. So இப்போ ரியாக்டன்ட்லாம் நம்ம பேர் எழுதியே எழுதுவோம், ஒரு நல்ல கலரு. ஓகே, யா, இது வந்து என்னது, எத்தனால். எத்தனாலை அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்றப்போ we get ethyl iodide.
we get ethyl iodide. மக்களே லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யாதவர்கள் லைக் பட்டனை ஸ்மாஷ் செய்யவும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ethyl iodide நான் எடுத்துக்க போறேன். CH3, ஓகே, CH2I, ஓகே, CH3 CH2I. ஓகே, இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல AgNO2 கூட நான் சில்வர் நைட்ரேட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? ஓ நைஸ், ஆஷிக் அஹமத், எஸ் நைஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்னடா ஆகும்? இங்க ஏஜியும் ஐயும் சேர்ந்து சில்வர் அயோடைடா அவங்க வெளியில போயிடுவாங்க. ஓகே, இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஏஜியும் ஐயும் சேர்ந்து நமக்கு AgI சில்வர் அயோடைடா வெளில போயிடுவாங்க. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? அயோடினை இந்த நைட்ரோ குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ CH3 CH2 NO2. இதோட பேர் என்ன? What is the name of this compound? Nitroethane. Very good, nitroethane. நைட்ரோஈத்தேன் கிடைக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க, நான் இந்த நைட்ரோஈத்தேனை எடுத்துக்கிறேன். CH3 CH2 NO2. okay, so I am taking this nitroethane. okay, so இப்போ இந்த நைட்ரோஈத்தேனை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். மேம் சாப்டர் 12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க மேம். தம்பி சாப்டர் 12 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருடா, இந்த லைவ்லயே பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருடா, எடுத்துக்கோடா, சரியா? ஓகே, அந்த நைட்ரஸ் ஆசிடை நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? HNO2 நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? HNO2 ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் ஹோனோ. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா HONO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, நான் வந்து என்னன்னு எழுதிக்கிறேன்? ஐ எம் ரைட்டிங் இட் ஆஸ் HONO அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. எவ்ரிபடி லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கு இல்லையா அந்த ஆக்சிஜன் HONO, அங்க இருக்கு இல்லையா நம்மளுடைய ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனும் ஓகே, அந்த ஆக்சிஜனும் நைட்ரோ குரூப்ல இருக்கிற இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதாவது NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன். ஓகே, இந்த H2வும் Oவும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. வாட்டரா வெளில போயிட்டா மீதி என்ன தம்பி இருக்கும்? CH3 CNO2, இங்க என்ன இருக்கு? HON இருக்கா? அதான் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா அந்த நைட்ரோ குரூப் அப்ப எனக்கு இந்த கார்பன்ல வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுமா? It will form NOH. புரிஞ்சதா? முதல்ல புரிஞ்சுதா? ஸ்கீம் புரிஞ்சுதா என்ன பண்றோம் அப்படின்னு? எஸ், நல்லா கவனிங்க. நைட்ரோ குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கிற அந்த ரெண்டு ஹைட்ரஜனும் நைட்ரஸ் ஆசிட்ல இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுவாங்க. அப்புறமா இவன் அப்படியே போய் இங்க ஆட் பண்ணி எழுது NOH. ஓகே, NOH கார்பனுக்கு ஆஃப் கோர்ஸ் பாண்ட் குறையுது, அதனால டபுள் பாண்ட் போட்டோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ I get red color. I get red color. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? கிளியர்? ஓகே, நம்ம அடுத்து போலாமா? செகண்டரி ஆல்கஹால் போலாமா? கேன் வி கோ டு செகண்டரி ஆல்கஹால்? ஓகே, சோ செகண்டரி ஆல்கஹால் எப்படி இருக்கும்? CH3 2 டைம்ஸ் இருக்கும், கரெக்டா? CH3 வந்து எவ்வளவு டைம்ஸ் பார்க்கும்? நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். வெரி குட். சோ CH3 CH3 OH. நான் ஆல்ரெடி இதை சொல்லி கொடுத்தேன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டரி ஆல்கஹால்னா நமக்கு அந்த OH குரூப் லைவ் முடியறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்டா. நான் எல்லாத்தையும் எப்போ முடிக்கிறேனோ அப்பதான் நான் லைவ் முடிப்பேன். அதனால நீங்க வெயிட் பண்ணி கேளுங்க, இல்லைனா கம் பேக் ஆஃப்டர் 2-3 hours. ஓகே, ஸோ பி நான் இப்படிதான் இருக்க போறேன். நீங்க வந்து இல்ல
யாருக்கு வேணுமோ அவங்க கிளாஸ்ல இருங்க, அவ்வளவுதான். வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து கிளம்பலாம். பிகாஸ் திஸ் கிளாஸ் இஸ் ஃபார் people who really aspire to score big, people who really aspire to dream big. ஓகே, நான் வந்து 200 கட் ஆஃப் வாங்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் உருப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான். சரியா? நான் 2 ஹார்ஸ்ன்னு சொன்னேன், 2 ஹார்ஸ்ல முடிக்க முடியல. ஓகே, அப்போ எவ்வளோ நேரம் ஆனா இது முடியுமோ அப்போதான் நான் முடிப்பேன். ஓகேவா? எனக்கு அந்த ஒரு டிட்டர்மினேஷன் வந்து இருக்கு. நான் சொன்னேன்ல, நான் உங்களுக்கு அந்த ஐஸ் பிரேக்கர்ஸ்லாம் பிளான் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மணி 4 மணி ஆயிடுச்சு. ஒரு 4லேருந்து 7 தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். ஓகே, நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டுட்டே அழகா கிளாஸ் கவனிக்கலாம். புரியுதா? ஸோ எவ்ரிபடி பசிக்குதா, சாப்பிட்டுட்டே அப்படியே கிளாஸ் கவனிங்க. நான் 5 மார்க்கை முடிச்சாதான் லைவ் முடிப்பேன். ஓகேவா? ஸோ அதனால வந்து எவ்ரிபடி டோன்ட் ஆஸ்க் ஃபார் அ பிரேக் அண்ட் ஆல். யூ கேன் ஈட் அண்ட் தென் யூ கேன் லிசன். ஓகே, ஸோ பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு யாருக்கு தான் அந்த ஒரு சேலஞ்சிங் மோட்டிவேட்டட் மைண்ட் செட், உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் தான் அந்த வெறி இருக்கு அப்படிங்கிறத நானும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் இந்த லைவ்ல. ஓகே, பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஐ ஹவ் டேக்கன் செகண்டரி ஆல்கஹால் ஹியர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னடா பண்ணுவோம்? சாட்ல கடகடன்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யார் கூட ரியாக்ட் பண்ணுவோம்? ஃபாஸ்டா அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் மேம். ஓகே, அந்த அயோடின் என்ன பண்ணுவோம்? OH ரீப்ளேஸ் பண்ணுவோம் மேம். சீக்கிரமா ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் ப்ராடக்ட் எழுதுங்க. CH3 CH, அதுக்கப்புறமா CH3 அயோடினை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா OHக்கு பதிலா யூ வில் ரைட் அயோடின். ஓகே, அடுத்தது அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்புக்கு CH3 CH CH3I. ஓகே, இப்போ நான் இதை யார் கூட ரியாக்ட் பண்றேன்? முதல்ல இந்த ப்ராடக்ட் பேர் எழுதிடலாமா? ஓகே, ஸோ 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன குரூப் வந்து அட்டாச் ஆகியிருக்கு? 1 2 3. கரெக்ட், இப்படி கூட எழுதலாம். 1 2 3. கரெக்டா? ஸோ இட் இஸ் 2 iodopropane. 2 iodopropane. மீது ஈத்து ப்ரோப். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப்ல இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் வாட்? சாட்ல சொல்லுங்க. AgNO2. வெரி குட். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் AgNO2. சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும். இந்த சில்வர் நைட்ரேட்டோட வேலை என்ன? இந்த Ag-யும் I-யும் சேர்ந்து சில்வர் அயோடைடா வெளில போயிடும். Ag-I-யா வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? நைட்ரோ குரூப் மட்டும் தான். போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ப்ராடக்ட் கிடைச்சிரும். அவ்வளவுதான், ஈஸி. ஸோ வாங்கப்பா, CH3 CH and CH3. இந்த அயோடினுக்கு பதிலா நமக்கு என்ன போய் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும்? NO2 குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். கரெக்டா? So what is the name of this complex? This particular complex பேர் என்னது? 2 nitropropane. 2 iodopropane மாதிரி நமக்கு இங்க கிடைச்சிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் என்னது? It is 2 nitropropane. So நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 nitropropane எடுத்துக்க போறேன். CH3 CH NO2 and then CH3 plus HONO. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த HONO கூட வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த வாட்டர் வந்து நமக்கு எப்படி வெளில போகும்? ஹவு த வாட்டர் வில் கோ அவுட்? உங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் which is ஆல்பா ஹைட்ரஜன் ஃபங்க்ஷனல் குரூப் எந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கோ அந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். அப்போ அந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். அந்த ஆல்பா ஹைட்ரஜன் தான் நமக்கு வெளியில போகும். ஸோ இந்த ஹைட்ரஜனும் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கே. சரி, ஓகே, இங்கேருந்து எடுத்துப்போம். இந்த OH சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். அப்படி வாட்டரா வெளில போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இப்போ ப்ராடக்ட் என்ன தம்பி கிடைக்கும்? CH3 CNO2 CH3 NO இருக்கா? NO. ஓகே, NO புரிஞ்சுதா? இதான் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். புரியுதா? நான் இந்த CH3 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே எழுதிட்டேன். வேணாம் மேம், குழப்பாதீங்க மேம் அப்படின்னா நான் உனக்கு புரியுற மாதிரியே எழுதுறேன். இங்கே பாரு, CH3 C மட்டும்தான் இருக்கு, CH3 NO2. இப்போ இங்கே என்ன இருக்கு? மீதி நோ மட்டும்தான் இருக்கு, NO மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த NO. இப்போ இது இருக்கு இல்லையா? இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா KOH கூட நான் ரியாக்ட் பண்றப்போ I get blue color. ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹாலுக்கு இதெல்லாம் தான் ஸ்கீம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் த டெர்ஷரி ஆல்கஹால். ஐ எம் கோயிங் டு டேக் அ டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார் யூ. ஸோ மக்களே, டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னா என்னது? மொத்தமாக நமக்கு வந்து எத்தனை எத்தனை அல்கைல் குரூப் வந்து இருக்கும்? 3 அல்கைல் குரூப் வந்து நமக்கு இருக்கும். அதே தாண்டா, நல்லா கவனி.
கார்பன்ல வந்து மொத்தமா நமக்கு வந்து it will be having 3 alkyl groups. Okay, it will be having 3 alkyl groups OH. So நான் இது வந்து என்ன பண்றேன் அப்படினா first stepல I am going to react it with what? யாரு கூட நான் வந்து react பண்றேன்? யாரு கூட react பண்றேன்? I am reacting it with iodine in presence of phosphorus கூட நான் என்ன பண்றேன் அப்படினா react பண்றேன். Okay, I am reacting it with iodine in presence of phosphorus. Okay, so பாத்தீங்க அப்படினா just a minute. போர்டு தெரியுதுல்ல? Okay, done. So iodine in presence of phosphorus கூட நம்ம வந்து react பண்றோம். அப்ப என்ன ஆகும்? OH குரூப்புக்கு பதிலா iodine வந்து replace பண்ணும். So it is CH3 C CH3 CH3I. Okay, iodine, done. So இப்ப next பாருங்க, அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அடுத்த ஸ்டெப்புக்கு. CH3 CH3. next யார் கூட நான் react பண்ணுவேன்? அடுத்து யார் கூட react பண்ணுவேன்? சாட்ல சொல்லுங்க. With whom am I going to react? AgNO2. கரெக்ட்டா? AgNO2 கூட நான் வந்து react பண்றேன். So react பண்றப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? NO2 குரூப் போயிட்டு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். அவ்வளவுதான். அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் போய் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். So CH3 C CH3 CH3 NO2 குரூப்புக்கு அயோடினுக்கு பதிலா NO2 குரூப் போய் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இந்த NO2 நான் வந்து என்ன பண்ணுவேன் அடுத்த ஸ்டெப்ல? HONO கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் இல்லையா? HONO கூட நான் ரியாக்ட் பண்ணுவேன். நீங்க இங்க பார்க்கலாம் நோ ஆல்பா ஹைட்ரஜன். NO2 அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல. புரியுதா? அப்ப ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல அப்படிங்கிறப்போ இங்க நமக்கு நோ ரியாக்ஷன் அட் ஆல். நோ ரியாக்ஷன் அட் ஆல். புரியுதா? அப்ப ரியாக்ஷனே இல்ல அப்படிங்கிறப்போ நமக்கு நோ கலர் சேஞ்ச். நோ கலர் சேஞ்ச். புரிஞ்சுதா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து போலாமா? யாருக்கெல்லாம் இது பக்கா கிளியர்? மேம் பக்கா கிளியர் மேம். இல்ல மேம், ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு டிட்டர்மினேஷன் கிடையாது மேம் அப்படிங்கிறவங்கலாம் வந்து கிளம்பிட்டாங்க. நல்லது, வெரி குட், டன் அண்ட் டஸ்டட், சூப்பர். ஸோ நம்ம அடுத்து போலாமா? எஸ், லூகாஸ் டெஸ்ட் அண்ட் விக்டோரியா டெஸ்ட் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். ஸோ நவ் we came to the most important 5 mark. என்னது? Oswald's dilution law. பார்க்கலாமா? வாட்சிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து எனக்கு கிளாஸ்ல 10 பேர் இருந்தா கூட போறோம், இல்லை ஒருத்தர் தான் இருந்தா கூட ஐ வில் டீச் த சேம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒன்று தானே அப்படி சொல்லிட்டு நான் வந்து யாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ வந்து அதனால வந்து இருக்கிறவங்க இருங்க கடைசி வரைக்கும். ஓகேவா? ஐஸ் பிரேக்கர் இப்போ தானடா ஐஸ் பிரேக்கர் வச்சோம். ஐஸ் பிரேக்கர் வச்சுட்டு தானடா லூகாஸ் டெஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கவனிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 5 மதிப்பெண் வினா. பார்க்கலாமா? எஸ், ஒரு குட்டி ஃபயர். குட். ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறவங்களாம் உங்களுக்கே நீங்கள் ஒரு ஃபயர் போட்டுக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒரு 2.5 மணி நேரம் கிளாஸ் கவனிச்சிருக்கோம். இருக்கிறதுலே அதிக நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்டா? ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலையே நிறையா வாட்டி கேட்ட ஒரு கொஸ்டின். கரெக்டா? யா. ஸோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா அப்படிங்கிறது வந்து என்னது? இது வந்து யாரெல்லாம் வந்து ரிலேட் பண்ணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த கொஸ்டின். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, யா, இட் relates
dissociation constant of the weak acid. In the dissociation constant of the weak acid தான் யாருன்னா Ka. Okay மேம், ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன மேம், வீக் ஆசிட்னா என்ன மேம்? ஒரு ஆசிட் நமக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சுன்னா, டிசோசியேட்னா என்ன மேம், அயான்ஸா பிரியுதுனா, எக்ஸாம்பிள் NaCl இருக்கு, Na plus Cl மைனஸா பிரியுதுல, அது வந்து சால்ட் மேம். ஓகே, HCl இருக்கு, ஆசிட் தானே, H பிளஸ் ஆவும் Cl மைனஸ் ஆவும் வந்து பிரியுது. அப்போ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we call it as dissociation, right? ஸோ இங்க பாருங்க, இந்த dissociation constant of weak acid தான் யாரு, Ka. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் யாரு, இது வந்து ஏ மாதிரி இருக்கா, இது வந்து ஆல்ஃபா. ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தான் ஆல்ஃபா. அதாவது அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது வந்து நமக்கு டிசோசியேட் ஆகும், டு வாட் எக்ஸ்டென்ட் இட் டிசோசியேட்ஸ், அதுதான் வந்து என்னது, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா. அண்ட் தென் கான்சென்ட்ரேஷன் சி. ஓகே, அண்ட் தென் கான்சென்ட்ரேஷன் சி. ஓகே, ஸோ இவங்க 3 பேரையும் ரிலேட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கிறோம், அதான் இந்த ஆஸ்வால்ட்ஸ் ரெல்யூஷன் லா. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். கம்ப்ளீட்டாலாம் டிசோசியேட் ஆகல மேம், இன்கம்ப்ளீட்டாக தான் டிசோசியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு வீக் ஆசிட். ஓகே, ஸோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் Ka, டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட் Ka, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா, அண்ட் தென் கான்சென்ட்ரேஷன் C. இவங்க 3 பேரையும் வந்து என்ன பண்ணுது, ரிலேட் பண்ணுது. இது வரைக்கும் யாருக்கு கிளியர்? முதல்ல ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லானா என்ன அப்படிங்கிறது கிளியரா? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட் Ka, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா, கான்சென்ட்ரேஷன் C. இவங்க 3 பேரையும் வந்து என்ன பண்ணுது, ரிலேட் பண்ணுது. ஓகே மேம், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம். புரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திருப்பி நம்ம அதை டிரைவ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கவனிங்க, CH3COOH என்னது, அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படி, அது வந்து ஒரு வீக் ஆசிட் தான், கரெக்டா? நம்ம வினிகர்லாம் ஆட் பண்ணுவோமே, பிக்கிள்லாம் பண்றோம் அப்படின்னா. ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படிடா டிசோசியேட் ஆகும், எப்படி அயனைஸ் ஆகும்? CH3COO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும், நமக்கு டிசோசியேட் ஆகும். இப்போ இதோடைய Ka எழுத போறோம். Ka தான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். Ka எப்படி மேம் எழுதுது? இந்த 7th சாப்டர்ல KPKCலாம் எழுதினோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, கவனிச்சிங்க அப்படின்னா ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன். ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, H பிளஸ் அண்ட் தென் அசிட்டேட் அயான் டிவைடட் பை ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு, CH3COOH அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் தான் நம்மளுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து நம்ம போட்டுக்கணும். டேபிள் போட்டோம்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சது, அவ்வளோ ஈஸி இது, சரியா? ஸோ இந்த டேபிள்ல நீங்க என்ன ஆர்டர்ல இந்த டேபிள் போடணும் அப்படின்னா, இங்க நம்ம எழுதியிருக்கோம்ல அசிட்டிக் ஆசிட், இது மாறி கூட இருக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசிட்டேட் அயான் அண்ட் தென் ஹைட்ரஜன் அயான், அவ்வளோதான். ஸோ அசிட்டிக் ஆசிட், ஹைட்ரஜன் அயான் அண்ட் நம்மளுடைய அசிட்டேட் அயான். ஓகே, கவனிங்க, பரவாயில்ல, இங்க பாரு, நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர்டா. ஓகே, நீ கவனிக்கிறியா, உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா, அவ்வளோதான், சரியா? அவங்க இருந்தாங்க மேம், அவங்க போயிட்டாங்க மேம்னா, நிறைய பேர் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்கும், வந்து சரி ஓகே கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. அதையே நீயே மைண்டில் வச்சுக்கிற, நானே வியூஸை வந்து பார்த்து ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகுறது கிடையாது, நீ எதுக்கு வியூஸ் கம்மியாகுதுன்னு நீயே பதற? அப்படி உனக்கு ஒரு வியூஸ் கம்மியாகிறதுல உனக்கு ஒரு பதட்டம் இருக்குன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஷேர் பண்ண. ஓகே, புரியுதா? there may be some genuine reasons or there might be அவங்களால அதுக்கு மேல படிக்க முடியாது அப்படி இருக்கலாம். புரியுதா? நம்ம ஒரு வெறியோட படிக்கிறோம்ல, we have to be, அதை நினைச்சு தான் நம்ம பெருமைப்படணும். யா, ஸோ கவனிங்க, இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியலா அசிட்டிக் ஆசிட் மட்டும் தானடா இருக்கும், ரியாக்டன்ட் மட்டும் தான் இனிஷியலா இருக்கும். ஸோ ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும் 1. ஓகே, இனிஷியலா ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் ஆகி இருக்குமா? கேன் யூ டெல் மீ? இனிஷியலா ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணி இருக்குமா? நோ, நாட் அட் ஆல். இனிஷியலா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி இருக்காது. ஓகே, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது, எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு அது வந்து டிசோசியேட் ஆகுது. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை நம்ம ஆல்ஃபா அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அஃப்கோர்ஸ்
இன்னும் அது வந்து ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஆல்ஃபா தான் டிசோசியேட் ஆகுது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஈக்குலிபிரியம்ல இருக்கு. மேம் ஈக்குலிபிரியம் அப்படின்னா வந்து என்ன மேம் அப்படின்னா நம்ம எப்போ வந்து நம்ம ரியாக்டன்ட்டோட ரேட்டும் ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் நமக்கு சேமா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் தான் நம்ம ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 மைனஸ் ஆல்ஃபா. ஏன்னா ரியாக்டன்ட் வந்து நமக்கு கம்மி ஆயிடும் இல்லையா? ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா, ப்ராடக்ட்ல ஆல்ஃபா ஆல்ஃபா. அண்ட் ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஈஸி. இது கூட நீங்க C மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. இது கூட நீங்க C மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. இது கூட நீங்க C மல்டிப்ளை பண்ணிக்க போறீங்க. புரிஞ்சுதா? Do you understand? Very good. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 minus alpha C alpha C alpha C இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்த Ka டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எழுதினோம் இல்லையா, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So C க்கு C cancel. Alpha square C by 1 minus alpha. இப்போ ஆல்ஃபாவே ஒரு சின்ன வேல்யூ, அப்போ 1 minus alpha அதை விட ஒரு சின்ன வேல்யூவா தான் இருக்கும். அதனால நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம், அதை அப்படியே நம்ம மறந்துடுறோம். ஸோ 1 minus alpha மறந்துட்டோம்னா வெறும் நியூமரேட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். C அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவிஷனுக்கு போயிடும். ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு KA by C. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிடும், ரூட் ஆஃப் KA by C. ஓகே, யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் மேம் ஒன்ஸ் மோர் அப்படின்னு தோணுது? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் மேம் இல்ல மேம் ஒரு ஒன்ஸ் மோர் வேணும் மேம் அப்படி தோணுது? எஸ், கேன் யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? ஏய் லைக் பண்ணுங்கடா. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்கலாம் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஓகே, டன். MVSAT எக்ஸாம்ஸ்க்கு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெஜிஸ்டர் டுடே. ஓகே, அண்ட் வேதாந்து ஆஃபர்ஸும் இன்னியோட முடியுது. ஸோ யாரெல்லாம் வந்து கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்ஸ் மோர் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நான் இங்கே பாருடா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். தமிழ்நாடுலயே இவ்வளோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ருபீஸ்ல இவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் எல்லாருக்கும் போயிட்டு ரீச் அவுட் பண்றது கஷ்டம்டா. சரியா? நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ப்ராப்பரா ஃபுல் டைமா ஸ்கூல் போயிட்டு படிக்கிறதுக்கான ஒரு ஆக்சஸ் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைல்டா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேலைக்கு போயிட்டு படிக்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆர்ஃபனேஜஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே டெய்லி கிளாஸு, டெஸ்ட்டு, ரெக்கார்டட் வீடியோ, டவுட் சால்விங் அப்படின்னு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் ஃபார் த ஆல் சப்ஜெக்ட் ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 1499க்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான். சரியா? நாளையிலிருந்தே அந்த ஃபீஸ் வந்து 3000 இல்லைன்னா 4000 இருக்கும்டா. 4000 அந்த ஃபீஸ். சரியா? ஸோ யாராலலாம் 4000 கட்டி படிக்க முடியாதோ 1500க்கு அதே பேட்ச் அதே ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. கைட் புக்ஸ் யார் யார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்புறமா வாங்கிக்கலாம், வேண்டாம் இன்னைக்கே வாங்குங்க. ஏன்னா இன்னைக்கே ஆஃபர் இருக்கு, நாளைக்கே இருக்காது. ஏன்னா ஆகஸ்ட் 17th நமக்கு இந்த ஆஃபர் வந்து முடியுது. ஓகேவா? மேம் நான் நீட்டுக்கு தீவிரமா படிக்கிறேன் மேம் அப்படின்னா இந்தியாஸ் பெஸ்ட் டீச்சர்ஸ்டா. பெஸ்ட் டீச்சர்ஸ் உடைய 24 hours சூப்பர் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஏகலவ்யா பேட்ச் இருக்கு. ஓகே, நான் நீட் இந்த வாட்டி நான் கிராக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஏகலவ்யா பேட்ச் இருக்கு. அவங்கெல்லாம் தான் டாப் ரேங்கர்ஸ். நீட் எக்ஸாம் உடைய இந்தியாஸ் டாப் ரேங்கர்ஸை வந்து மென்டர் பண்ண ஒரு டீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த டீம் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா பேட்சஸ்க்கான லிங்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் ஷோ யூ. யூ கேன் செக் இட் அவுட். அதை முடிச்சுட்டு நம்ம இந்த கொஸ்டின் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லிசன் பண்ணுங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கரெக்டா? ஸோ யூ கேன் சி இங்க பார் நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா
தீமினல் 2 இயர். இது உனக்கு கிடையாதுடா. 2 இயர் வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th 12th சேர்த்து இருக்கும். 11th 1 இயர். ஸோ உங்க ஜூனியர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா உங்க ஸ்கூல் குரூப் ஜூனியர்ஸ்க்குலாம் சென்ட் பண்ணு. 11th பாத்தீங்கன்னா அதே 1499 தான். 12th ஸ்டாண்டர்டுக்கும் அதே 1499 ஃபார் டுடே. நீட் வெற்றி பேட்ச் இருக்கு. குவார்டர்லி மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் மேம் அப்படின்னா 999க்கு ஒரு மாசம். ஆனா நான் ஒன்னு சொல்லவா, குவார்டர்லி பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? யார் செட்டை போட்டு விட்றாதீங்க. குவார்டர்லி பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக தீமினல் பேட்சே ஜாயின் பண்ணிக்கோங்க. குவார்டர்லி பேட்ச் 1000 ரூபா ஒரு மாசத்துக்கு தான், குவார்டர்லிக்கு மட்டும் தான். ஆனா தீமினல் பேட்ச் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே 1500 ரூபா தான். ஒரு 500 ரூபா கூட போட்டு உனக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா கிடைக்குது. ஸோ தீமினல் பேட்சே ஜாயின் பண்ணிக்கோங்க when you compare with quarterly batch. ஏகலவ்யா NEET JEE the best batches for NEET and JEE, the best batches. ஓகே, டீச் பண்ற டீச்சர்ஸ்லாம் சாதாரண ஆள் கிடையாது. செம்ம சூப்பரான டீச்சர்ஸ், வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ், ஆல்ரெடி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ். ஸோ யாராச்சும் நீட் ஜேஇக்கு தீவிரமா படிக்கிறவங்களுக்கு தான்டா அது. மேம் நான் நீட் ஜேஇக்கு சுமாரா படிக்கிறேன் மேம், நான் பெருசா நான் அதுக்கெல்லாம் ஃபோக்கஸே பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து ஏண்டா முன்னாடியே ஜாயின் பண்ணலாம், உனக்கு அதுக்கான கிளாஸஸ்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? 2999 பே பண்ணவங்களுக்குலாம் காசு திருப்பி தருவீங்களா அப்படின்னா, நீங்க முன்னாடியே கிளாஸ் வந்ததுனால உங்களுக்கு ஃபியூ கிளாஸஸ் உங்களுக்கு நீங்க அட்டென்ட் பண்ண முடிஞ்சது இல்லையா? தமிழ் செல்வன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையாடா? அடுத்து பாருங்க, தத்வா டிராப்பர் புக் இருக்கு, தத்வா 11, தத்வா 12 அண்ட் ஜேஇ உடைய QR இருக்கு. அண்ட் ரேங்க் ஆக்சிலரேட்டர் பேட்ச் இருக்கு. ஜேஇக்கான ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் ஏதாவது வேணுமா, கிராஷ் கோர்ஸ் வேணுமா, அண்ட் தென் தத்வா மெட்டீரியல் ஃபார் 11 and 12, ஆல் இண்டியா சீரீஸ் உங்களுக்கு வேணுமா, அண்ட் தென் புக்ஸ் பாருங்க, இதான் கைட் புக்ஸோட லிங்க்டா. 11th காம்போ புக்ஸ், 12th காம்போ புக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதான்டா. அதுக்கப்புறமா ஆஃப்லைன் கோர்ஸ்லயும் வந்து இருக்கு. ஸோ நீங்க யாராச்சும் வந்து சென்னையில அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர், பெருங்குளத்தூர்ல இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு நான் வந்து நீட்டுக்கு ஜேஇக்கு படிக்கிறேன் மேம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து யூ ஹாவ் திஸ், இந்த லிங்க், கடைசி லிங்க் நீங்க கிளிக் பண்ணி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பாதி 50% ஆஃபர்ல நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. 50,000 நீட் கோர்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதான்ப்பா ஃபைனலா 11th தீமினல் அண்ட் 12th தீமினல் பேட்ச். ஓகே, ஸோ மறக்காம எல்லாருமே மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்க யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகேவாடா? டன்னா? சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து என்னால மேம் காசு இல்லாதனால என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, டோன்ட் மிஸ் இட். கிளியரா? ஓகே, நம்ம பிகின் பண்ணலாமா? நம்ம ஆரம்பிக்கலாமா? நாம் ஆரம்பிக்கலாமா? ஓகே, டன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லாவை ஒரு வாட்டி குயிக்கா, சம குயிக்கா ரீகால் பண்ண போறோம். இந்த வாட்டி குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ல யூ ஆர் கோயிங் டு see that question for sure-டா, அதுல டவுட்டே இல்லை. ஸோ வாங்கப்பா சால்வ் பண்ணலாமா? ரெடியா? ஓகே, ஸோ ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லால நம்ம யாரெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்றோம், லைக் யாரெல்லாம் வந்து நம்ம ரிலேட் பண்றதுக்காக we are studying this Oswald's dilution law. It relates what? அதை மட்டும் சாட்ல சொல்லுங்க. Oswald's dilution law வந்து யாரெல்லாம் வந்து ரிலேட் பண்ணும்? ஃபாஸ்டா, dissociation constant Ka மேம், dissociation constant of weak acid Ka மேம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா மேம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் சி மேம். இவங்க 3 பேரை ரிலேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிட்டோம், we took the what acid? அசிட்டிக் ஆசிட். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு வீக் ஆசிட். வீக் ஆசிட் நமக்கு எப்படி என்ன ஆகாது, கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டா தான் டிசோசியேட் ஆகும். ஸோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம், CH3COOH அசிட்டிக் ஆசிட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அசிட்டிக் ஆசிட் வந்து எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும், அசிட்டிக் ஆசிட் வந்து எனக்கு எப்படி இட் வில் கெட் அயனைஸ்ட் சொல்லுங்க. CH3COO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும், அது வந்து அயனைஸ் ஆகும். ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானா நமக்கு அது வந்து அயனைஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேப்லர் காலம் வந்து நம்ம வரைய போறோம்.
கரெக்டா? KA எழுத போறோம். அதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் இல்லையா? ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன், ப்ராடக்ட்ல என்ன தம்பி இருக்கு? அசிட்டேட் அயான் இருக்கு, ஹைட்ரஜன் அயான் இருக்கு, டிவைடட் பை ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன். ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு? அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் டன். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த டேப்லர் காலம். வாங்க டேப்லர் காலம் போட்டுடலாம். ஸோ டேப்லர் காலம்ல என்ன இருக்கும்? அசிட்டிக் ஆசிட் இருக்கும். டேப்லர் காலம்ல we will be having acetic acid and then acetate ion, hydrogen ion. Okay, clear? Yeah, so first என்னப்பா? initial number of moles, correctா? so initial நான் இங்க சிம்பிளா எழுதிக்கிறேன், initial number of moles. அடுத்து என்னது? degree of dissociation. அடுத்து வந்து என்னது? degree of dissociation and then number of moles at equilibrium. at equilibriumல எவ்வளவு number of moles, then equilibrium concentration, then equilibrium concentration. கரெக்டா? ஓகே, இனிஷியலா 1 mole of acetic acid இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. degree of dissociation alpha, இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. at equilibriumல இவங்க 1ல இருந்து ஆல்பா போயிடுச்சுன்னா 1 minus alpha, அப்ப இங்க ஆல்பா ஆல்பா. கான்சென்ட்ரேஷனா இந்த டேர்ம் அப்படியே நீங்க c ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இங்க ஆல்பா சி, இங்க ஆல்பா சி, அவ்வளவுதான். இப்போ இங்க பாரு, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இங்க என்ன இருக்கு? அசிட்டேட்டுக்கு என்ன எழுதிருக்கோம்? ஆல்பா சி, ஹைட்ரஜனுக்கு ஆல்பா சி, அசிட்டிக் ஆசிடுக்கு 1 minus alpha c. so alpha c into alpha c by 1 minus alpha into c. ஓகே, so இங்க என்ன பண்றோம் அப்படின்னா c க்கு c கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்னப்பா இருக்கும் நமக்கு? alpha square c divided by 1 minus alpha. Ka equal to alpha square c by 1 minus alpha ன்னு இருக்கும். இடம் பற்றாக்குறையால் அதை நான் அடுத்த பேஜில் எழுதிக் கொள்கிறேன். Ka which is equal to 1 minus alpha alpha square c divided by 1 minus alpha into c அப்படின்னு இருக்கும். இப்போ ஆல்பாவே ஒரு கம்மி வேல்யூ, அப்ப 1 minus alpha ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூ which is equal to 1 தான். அதனால நான் என்ன பண்றேன்? அதை நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப Ka which is equal to alpha square c by என்னமோ தப்பா பண்ணிருக்கேனே, 1 minus alpha மட்டும் தான் இருக்கும். 1 minus alpha தான் போயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு c divided by க்கு வந்துரும். அப்ப alpha square which is equal to Ka divided by c. அப்ப alpha which is equal to root of Ka by c. அவ்வளவுதான். இதான் ஆஸ்வால்ட்ஸ் டைல்யூஷன் லா. ஆல்பா அப்படிங்கிறது என்னது? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். Ka அப்படிங்கிறது என்னது? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். c அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் கான்சென்ட்ரேஷன். ஓகே, சோ இவங்க எல்லாரையும் வந்து நம்ம ரிலேட் பண்றதுக்காக தான் we are using this Oswald's dilution law. Is that clear? Is that clear? Is that clear? Is that clear for everybody? Yes ma'am. No ma'am. Something. Respond. Easy peasy. Yeah, it's very easy, right? Okay, so when is the next icebreaker session? ஹெச்சுக்கும் தான் எழுதி இருக்கோம். ஓ, டெரிவேஷன்ல h plus i வந்து கண்டுபிடிக்கணுமா கேக்குறீங்களா? வேண்டாம் வேண்டாம். You don't want to write. You don't want to find that. எனக்கு வந்து போர்டு கொஞ்சம் blurrா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா உங்களுக்குலாம் கரெக்டா இருக்குன்றீங்க நீங்க. ஈஸி. ஓகே, இப்போ I'll freeze it. Yeah. Done. அடுத்து போலாமா? எத்தனை மணிக்கு ஐஸ் பிரேக்கர்? இப்போ வா. Is the ice breaker now? Now or at what time? Now ஆ? எப்போ? At what time ஆ? After 30 minutes. No ice. நவுனா நவுன் போடுங்கடா, இல்லைன்னா எத்தனை மணிங்கிறத போடுங்க. நானே மறந்துட்டேன் லாஸ்ட் ஐஸ் பிரேக்கர் எப்போ அப்படிங்கிறது. வேண்டாம். ஓகே, டன். வாங்கடா நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ரிலேஷன் பிட்வீன் pH and pOH. இதுவும் ஒரு பொட்டென்ஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே,
ஸோ பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சுக்கும் என்னலே சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கொஷின். ஓகே, ஸோ த ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் யூசிங் த ஃபாலோயிங் டெஃபினேஷன். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் குட்டி வயசில் இந்த பிஹெச் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணப்போ நம்ம இது எழுதியிருப்போம். பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் கான்சென்ட்ரேஷன் இல்லைனா ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்து பிஓஹெச் அப்படிங்கிறது மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் 10 ஆஃப் OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். பிஹெச் பிளஸ் பிஓஹெச், அப்போ மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் மைனஸ் லாக் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான், ரெண்டுத்துலேருந்து மைனஸையும் காமனாக நம்ம எடுத்துடுறோம். அடுத்து லாக் ஏ பிளஸ் லாக் பியை லாக் ஏபின்னு எழுதலாம். கரெக்டா? லாக் ஏ பிளஸ் லாக் பியை நம்ம எப்படி எழுதலாம்? we can write it as log AB. ஓகே, ஸோ அதை தான் பண்ணுறோம், log AB அப்படின்னு எழுதுறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். அது என்ன விஷயம் மேம்? ஹைட்ரோனியம் அயான் இன்டூ ஹைட்ராக்சைடு அயான் அப்படிங்கிறது தான் KW, which is what? அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். தெரியாதுன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, KW அப்படிங்கிறது வந்து என்ன? இட் இஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விச் லெசன் அப்படின்னு ஏண்டா மேம் நான் வேதாந்து ஃபிசிக்ஸ் கைட் ஆர்டர் பண்ண மேம், அது எப்போ வரும்? உங்களுக்கு இன்னும் ட்ராக்கிங் ஐடி வரலையா? ஆல்மோஸ்ட் 90% எல்லாருக்குமே கைடு வந்து ரீச் ஆயிடுச்சு. இல்லை உங்களுக்கு கைடு வரலை அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு வந்துடும். இல்லை மேம் எனக்கு ட்ராக்கிங் ஆர்டர் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனே எனக்கு வரல அப்படின்னா நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு உங்களோட ஆர்டர் ஐடியா கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா இப்போ லைவ்ல பண்ணீங்கன்னா நான் மறந்துடுவேன். ஸோ கமெண்ட்ல எனக்கு உங்களோட ஆர்டர் ஐடி அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டன். ஸோ பார்த்து சொல்லுங்கடா. நமக்கு KW, அதனால நான் என்ன பண்றேன்? மைனஸ் லாக், இதுக்கு பதிலாக நான் KWன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ PH பிளஸ் POH மைனஸ் லாக் ஆஃப் KW அப்படிங்கிறது வந்து என்னது? இட் இஸ் PKW. ஓகே, PKW. அப்போ அங்கே நான் என்ன PKW அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ 25 டிகிரி செல்சியஸில், இது நீ மறந்துடாதா, இந்த சாப்டர்ல ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு குவார்டர்லியில கம்பல்சரியில கேட்கலாம். அந்த ப்ராப்ளம்ல இப்போ நான் சொல்ற ஒரு டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ PKW which is equal to minus log KW. ஸோ 25 டிகிரி செல்சியஸ்ல இந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரோட வேல்யூ வந்து 10 to the power minus 14. இதை மறந்துடாதீங்க. 25 டிகிரி செல்சியஸ்ல அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் வந்து 10 to the power minus 14. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணா 14 முன்னாடி வந்துருமா? அப்ப 14 log 10. log 10 ஓட வேல்யூ 1. அப்ப 14. So that PH plus POH வந்து equal to 14. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்? ஆண்டா கண்டிப்பா கெமிஸ்ட்ரி கைட் மட்டும் ஆர்டர் பண்ணலாம். நாளாண்டிலேருந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து காம்போ புக்ஸ் தான் நீங்க ஆர்டர் பண்ண முடியும். ஓகே, கெமிஸ்ட்ரி கைட் மட்டும் ஆர்டர் பண்ணும், பிசிக்ஸ் கைட் மட்டும் ஆர்டர் பண்ணா டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து ஆர்டர் பண்ணுங்க. கிளியர்? நாட் கிளியர் மேம், ஒன்ஸ் மோர் மேம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு சால்வ் பண்றேன். ஓகே, யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர்டா? ஐ வில் சால்வ் இட் ஃபார் யூ. ஓகே, கிளியரா சூப்பர் டூப்பரா லிசன் பண்ணுங்க. யா, ஸோ pH ஓட வேல்யூ என்ன? pH which is equal to minus log to the base 10 of H3O plus. 1 minute. Yeah. pH which is equal to minus log base 10 of hydronium ion. POH which is equal to minus log base 10 of OH minus ion, hydroxide ion. Okay, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு பேரையும் ஆட் பண்றோம். அப்ப pH plus POH which is equal to minus a common வெளில எடுத்துட்டா log base 10
hydronium ion plus log of, wait a minute, 1 minute. Hello. Can we continue? I'm sorry. Yep. We'll continue now. Very urgent, important call. Yes. So start பண்ணலாமா? Catல I told right I have to bring a puppy to the hospital அப்படி சொல்லிட்டு அதான் கால் வந்தது. Yeah. So வாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? pH plus POH which is equal to hydronium ion plus hydroxide ion. Okay. இப்போ log A plus log B அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? log AB அப்படினு எழுதிக்கலாம். So log of hydronium ion into hydroxide ion log AB அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதிட்டோம். pH plus POH. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். We know that அப்படினு வந்து போட்டுருவாங்க புக்ல. என்னது? hydronium ion concentration and hydroxide ion concentration. இதான் என்னவா? ionic product of water KW. ionic product of water KW. இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம்? log KW அப்படிங்கறத substitute பண்ணிக்கிறோம். So கவனிங்க, everybody listen with full focus. pH plus POH which is equal to minus log இந்த டேர்முக்கு பதிலா KW. ஓகே, இப்போ இன்னொன்னு நமக்கு தெரியணும். என்னது? minus log KW அப்படிங்கறதா என்னது? which is PKW. which is PKW. So நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா pH plus POH which is equal to PKW அப்படின்னு substitute பண்ணிக்கிறோம். ஓகே, so இப்ப back to the same அதே இதுக்கே வரும். minus log கரெக்டா தான சால்வ் பண்ணிட்டு வரோம். yeah, so at 25 degree Celsiusல KW உடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா? ionic product of water உடைய வேல்யூ வந்து it is 1 into 10 to the power minus 14. okay, அப்ப PKW which is equal to minus இது அப்படியே substitute அப்படியே எழுதிக்கிறேன். minus log of 1 into 10 to the power minus 14. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? minus 14 முன்னாடி வந்துரும். அப்ப plus 14. 14 log 10. log 10 ஓட வேல்யூ 1. so 14. so PKW ஓட வேல்யூ வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். we have found it as 14. okay, so இப்போ நான் next என்ன பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. இப்போ இதுல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so pH plus POH which is equal to 14. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். okay, is that clear for each and every one of you? The relation between pH and POH
மேம் பேஸ்ல 10 போடல மேம். சரி மேம், அதை மட்டும் போட்டுடலாம் மேம். வாங்க மேம், மிஸ் பண்ணிட்டேன் மேம், சாரி மேம். பேஸ்ல 10 போடல மேம். எங்கேயுமே போடல மேம் நீங்க. ஓகே, இது வரைக்கும் போட்டிருக்கோம், இங்கல இருந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, மத்தபடி கரெக்டா? மத்தபடி கரெக்டா? பக்காவா? Is this question easy for you? ஈஸியா இருக்கா? இப்போ ஈஸியா இருக்கா? யாரெல்லாம் வந்து ஒன்ஸ் மோர் கேட்டீங்களோ உங்க எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு சூப்பர் டூப்பர் கிளாரிட்டி கிடைச்சதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? Can we go to the next question? Can we go to the next question? Yes. Okay. Tan 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 tan. Structure of diborane. Okay, so structure of diborane is one very easy peasy question. புரிஞ்சா புரியல அப்படினா it is going to be a tough question. Okay, so yeah, let's try it out. So நான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஒரே ஸ்லைடுலயே ஒரே பேஜ்லயே உங்களுக்கு நான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேனை ஈஸியா சொல்லி தர போறேன். ஓகே, லஞ்ச் பிரேக் எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனி. தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ்? நீங்க சொல்லுங்க. யாராச்சும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியும் நீங்க யாருமே நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும். நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அப்படியே மயங்கி விழுந்துருவேன். ஏன்னா வந்து நான் வந்து தூங்கவும் இல்லை, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால அப்படியே லைட்டா கிறுக்கிறுன்னு தலை சுத்துது. ஏதோ ஒரு அட்ரினலின்ல வந்து ஓடிட்டு இருக்கேன். அதனால ஒழுங்கு மரியாதையா நம்ம 5 மார்க்கை முடிச்சிட்டு தான், பச்சை தண்ணின்னு சொல்ல மாட்டேன், 5 மார்க்கை முடிச்சிட்டு தான் நான் போய் சாப்பிட போறேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. தட் இஸ் த பிளஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் இல்லையா? ஆஃப்லைன் கிளாஸ்ல நீங்க டீச்சர் முன்னாடி சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? லஞ்ச் பிரேக்ல தான் சாப்பிட முடியும். இங்க அப்படி கிடையாது. வாட் யூ டூ இஸ், நீங்க பாட்டக்க நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, ஓ பரவாயில்லையே நல்ல பசங்க, கண்ணு வச்சிட போறாங்க யாரும். வருதுடா, யாரோ ஒருத்தர் கண்ணு வச்சுட்டாங்க உங்களை பார்த்து. நான் தான் வேதாந்து வாலெட் வச்சு, ஜென்யூன்லி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், வேதாந்து வாலெட்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது, நீ சொல்லி தான் தெரியும். தெரில, இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே, யா பண்ணி பாருங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சுன்னா ட்ரை இட் அவுட். ஓகே, டன். கிளாஸ் எப்போ ஓவர் ஆகும்? எப்போ நம்ம வந்து 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறோமோ அப்போ தான் ஓவர் ஆகும். ஆக்சுவலி பார்த்தனா நான் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் சொல்கிறேன் பார். நம்ம வந்து இப்போ எது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 68 முடிச்சிருக்கோமா, 17 வச்சுக்கோ. ஸோ யா 108 100 அவ்வளோதான். 108லாம் கிடையாது, மற்றெல்லாம் வந்து எம்டி ஸ்பேஸு. 70 முடிச்சிருக்கோமா, 80 90 100 30 பேஜ் இருக்கு, அவ்வளோதான். ஓகே, இன்னும் 30 ஸ்லைடு தான் இருக்கு. 70 ஸ்லைடு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஆனால் ஆல்டால் கண்டென்சேஷன், Canizzaro, 𝐿 ரூல், அப்புறமா இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பாடி சென்டர், இவெல்லாம் கொஞ்சம் பல்க் பார்ட்டி தான். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரேக் விடுறேன். சரியா? ஓகே, ஒரு 10 நிமிடம் மட்டும் நான் பிரேக் விடுறேன். இல்லைனா 15 மினிட்ஸ் வேணா வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ்ல டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு திருப்பியும் ஓடி வந்துருங்க. சரியா? ஓகே, எவ்ரிபடி பி பக். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா என் கூட சேர்ந்து முடிச்சிருடா. அப்பதான்டா கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். மொக்க கொஸ்டின்லேயே எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம் பாரு. கடகடன் வா, ஃபாஸ்டா வா, முடிச்சிடலாம். டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். முதல்ல இதுக்கு வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின். இது நீ தான் பயப்படுற, புக்கில் தியரிட்டிக்கலாக நிறையா இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ டைபோரேனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? இட் இஸ் B2H6. ஓகே, டைபோரேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னது? இட் இஸ் B2H6. ஓகே, ஸோ இந்த டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் நல்லா கவனிங்க. 2 போரான் வந்து இருக்கும். ஓகே, 2 போரான் வந்து இருக்கும். அந்த 2 போரான் வந்து நமக்கு தோப்பார் ஹைட்ரஜன்ல நமக்கு லிங்க் ஆகி இருக்கும். 2 போரான் வந்து ஹைட்ரஜன்ல லிங்க் ஆகி இருக்கும். இது பார், 2 போரானையும் கனெக்ட் பண்ற மாதிரி. ஸோ இந்த ஹைட்ரஜன் பேர் தான் என்னது அப்படின்னா பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ்.
இந்த bonds தான் நம்ம வந்து banana bond அப்படின்னு வந்து சொல்லுவாங்க bridged hydrogen okay 𝑡-மினல் T-shirt thank you for letting me know டிசைன் பண்றோம் இந்த வருஷத்தோட எண்ட்ல நம்ம 𝑡-மினல் T-shirt வந்து போடுறோம் ஓகே எனக்கே இப்பதான் ஐடியா வரும் ஆமா நம்ம ஏன் ஒரு 𝑡-மினல் லோகோ போட்டு ஒரு டி-ஷர்ட் செய்ய கூடாது அப்படி நல்லா பாருங்கடா அப்புறமா 4 டெர்மினல் ஹைட்ரஜன் டெர்மினல் ஹைட்ரஜன்னா என்ன எண்ட்ல இருக்கிற ஹைட்ரஜன் 4 டெர்மினல் ஹைட்ரஜன் அப்படினா எண்ட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் ஓகே டன் சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா எத்தனை BH bonds நீங்க இங்க பாக்குறீங்க எத்தனை BH bonds இருக்கு இதுக்கு ஒரு மார்க் ஆண்டா நீ இப்ப வரைஞ்சிருக்கல இதுக்கு ஒரு மார்க் இப்ப இதுக்கு ஒரு மார்க் டக்கு டக்குன்னு எனக்கு சாட் அப்படியே பறக்கணும் பசங்களா எஸ் குயிக்லி எத்தனை BH bonds 2 3 2 பாரா 1 2 3 4 5 6 7 8 மொத்தமா எத்தனை பாண்ட் இருக்கு எல்லா பாண்டுமே BH bond தானே it is 8 bond so number of BH bonds வந்து என்னது it is equal to 8 okay guys so next வந்து பாத்தீங்க அப்படினா எத்தனை BHB bonds எத்தனை BHB bond அது என்னமா BHB bond தோ பாரு BHB bond sorry எத்தனை BH2 unit sorry BH2 unit BH2 எத்தனை BH2 units BH2 ரெண்டு BH2 units okay 2 BH2 units ரெண்டு BH2 units linked by what bridged hydrogens they are linked by ரெண்டு bridged hydrogens ஓகேவா சோ இதான் பாயிண்ட் நம்பர் 2 நம்ம இதிலே படிக்கலாம்டா வாடா in diborane 2 BH2 units are linked by ரெண்டு bridged hydrogen இந்த ரெண்டு நல்ல கவனிங்க ரெண்டு BH2 bonds ரெண்டு BH2 bonds வந்து இருக்கு இல்லையா இந்த ரெண்டு BH2 bondsமே they are linked by 2 bridged hydrogen ரெண்டு bridged hydrogens ஆல அது லிங்க் ஆகி இருக்கு அடுத்து third point பாரு it has 8 BH bonds of course நல்லா கவனி B1 2 3 4 5 6 7 8 மொத்தமா 8 BH bonds இருக்கு அடுத்து டைபோரேனோட வேலன்சி வந்து 12 தான் ஆமா எப்படி 12 ன்னு சொல்றீங்க மேம் B2H6 பா B2H6 னா ரெண்டு போரான் இருக்கு 6 ஹைட்ரஜன் இருக்கு கரெக்ட்டா ரெண்டு போரான் 6 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போரான் அஞ்சாவது எலிமெண்ட் அப்போ 2, 3 அப்ப 3 தான் வேலன்சி அப்ப 3 × 2 6 எலக்ட்ரான் போரானோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கு அடுத்து ஹைட்ரஜன்ல 1 தான் அப்ப 1 × 6 6 அப்ப மொத்தமா 12 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் ஷெல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கு சோ ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் ஓகே இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் it will take part in bonding ஓகே சோ 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு ஆனா மொத்தமா எத்தனை பாண்ட் இருக்கு 8 பாண்ட் இருக்கு ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்னா அப்ப 8 பாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும் 8 2s are 16 எலக்ட்ரான்ஸ் வேணும் அதான்டா டைபோரேனோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுக்கு வந்து 16 எலக்ட்ரான்ஸ் வேணும் ஆனா 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு ஓகே you need 16 electrons but you have just 12 electrons தான் இருக்கு அதனால it is not sufficient நீங்க sufficientா நார்மல் கோவேலன்ட் பாண்ட் நீங்க யூஸ் பண்ண முடியாது பாயிண்ட் நம்பர் 3 பாயிண்ட் நம்பர் 4 வந்து என்ன தெரியுமா இந்த டெர்மினல் பாண்ட்ஸ் பார்த்தோம்ல BH பாண்ட் இது ஒரு டெர்மினல் பாண்ட் இது இன்னொரு டெர்மினல் பாண்ட் இது இன்னொரு டெர்மினல் பாண்ட் இது இன்னொரு டெர்மினல் பாண்ட் சோ இந்த BH டெர்மினல் பாண்ட்ஸ் வந்து மொத்தமா 4 இருக்கு இது நீ பார்த்தனா
ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஷேர் ஆகி இருக்கு. ஓகே, 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு ஷேர் ஆகி இருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் அப்படின்னா 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே BHB bonds. ஓகே, இதுவே நமக்கு BHB bond, இந்த பனானா பாண்ட். அதுக்கு நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். சோ மொத்தமா எத்தனை 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கும்டா? சாட்ல சொல்லு. நான் கண்டிப்பா quiz கேட்பேன். Let me see how many people correctly answering for the quiz. Yeah, quickly. 2டா, 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து நமக்கு 2 இருக்க போகுது, அவ்வளவுதான். அடுத்து ரிமைனிங் வந்து நீங்க பாருங்க BHB பாண்ட். ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னது? BHB பாண்ட். சோ இந்த BHB பாண்ட் நமக்கு 2 இருக்கு. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கலாம். BHB நம்ம கிட்ட தான் எலக்ட்ரான்ஸ் கம்மியா தானே இருக்கு, 12 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. 16 பாண்ட் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு நடுவுல 2 எலக்ட்ரான் தான். அதனாலதான் இவங்க பேர் என்ன? 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். அதனாலதான் இவங்க பேர் வந்து என்னது? இட் இஸ் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். ஓகேவா? 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். Is that clear da? Is that clear? Okay. So நமக்கு மீதி 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து இருக்கும். So BHB பாண்ட் வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான். BH பாண்ட் வந்து 2 சென்டர் 2 எலக்ட்ரான். 2 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் அப்படின்னா அது 2 சென்டர் 2 எலக்ட்ரான். 3 ஆட்டம்க்கு நடுவுல 2 எலக்ட்ரான் அப்படின்னா அது 3 சென்டர் 2 எலக்ட்ரான். கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த டைபோரேன்ல போரானுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து இட் இஸ் sp3. sp3 னா என்ன மேம்? இதோ பாருங்க, இந்த s ஆர்பிட்டாலும் p3 ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஆயிடுச்சு. s ஆர்பிட்டாலும் p3 ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ டைபோரேனோட ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து என்னது? இட் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால். இதான் டைபோரேனோட ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்னா மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் அவ. தமிழ் செல்வன் ஸ்பாம் பண்ணாதடா, முடியலடா, சரியா? கிளாஸ் கவனி, ப்ளீஸ் டோன்ட் ஸ்பாம். ஸோ there are 4 sp3 hybridized orbital. s ஆர்பிட்டாலும் p3 ஆர்பிட்டாலும் மிக்ஸ் ஆகி நமக்கு 4 sp3 hybridized orbitals ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 4த்துலயும் சிங்கிள் எலக்ட்ரான் வந்து நமக்கு இருக்கு. கண்டெய்னர் சிங்கிள் எலக்ட்ரான், அந்த 4th orbital is empty. sp3. ஓஹோ, ஓகே ஓகே. 3 of the 4 யா sp3 hybridized orbitalல வந்து பாத்தீங்க அப்படின்னா போரானோட வேலன்சி என்னடா? நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 2,3 கரெக்டா? சோ இங்க பாத்தீங்கன்னா sp3 hybridized orbitalல 4ல 3 தான் நமக்கு ஃபில்டா இருக்கும், 1 வந்து எம்டியா இருக்கும். ஓகே, 4 ஆர்பிட்டால்ஸ்ல 3 தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபில்டா இருக்கும், 1 வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எம்டியா இருக்கும். ஓகே, 1 வந்து நமக்கு எப்படி இருக்கும்? இட் வில் பி எம்டி. இதான் போரான், இதான் போரான். சோ நல்லா கவனிங்க, டைபோரேன்ல இருக்கிற போரான் இதான்டா. 1 2 3 sp3 ஹைபிரிடைஸ்ல 3 ஹாஃப் ஃபில்டா இருக்கும், 1 வந்து எம்டியா இருக்கும். இது வந்து போரான். ஓகே, ஹைட்ரஜன் வந்து பாருங்க 1 ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜன் வந்து 1s ஆர்பிட்டால். ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ். ஓகே, நான் போரானே 2 வரையணும்ல, டைபோரேன்ல 2 போரான் இருக்குல்ல, அதுக்கு இடமே கொடுக்கலப்ப. டைபோரேன்ல 2 போரான், கரெக்டா? sp3 ஹைபிரிடைஸ்டு போரான். இன்னொரு போரான் இருக்கும்ல, இன்னொரு sp3 ஹைபிரிடைஸ்டு போரான். இப்போ அதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் கூட பாண்ட் வந்து ஃபார்ம் பண்றோம். 4 டெர்மினல் ஹைட்ரஜன், இதெல்லாம் 1s டெர்மினல் ஹைட்ரஜன். இதெல்லாம் ஹைட்ரஜன்ல வந்து 1s ஆர்பிட்டால், டெர்மினல் ஹைட்ரஜன் 1s ஆர்பிட்டால்.
இப்போ இது வந்து பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், இது பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், எல்லாமே 1s ஆர்பிட்டால் தான். இப்போ இந்த ஓவர்லாப்பிங் எப்படி நடக்குதுன்னு நான் இப்போ சொல்லி தரேன்ல, இப்போ நான் சொல்லி தரத நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஹெண்டர்சன் ஹசல்பேக் ஈக்குவேஷன் நான் சொல்லி தருவேன்டா, அழகு சபரி நான் சொல்லி தருவேன். ஓகே, ஆமா இந்த கொஸ்டின் முடிச்சிட்டு வில் ஹாவ் அ பிரேக். ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிட்டு வில் ஹாவ் அ பிரேக். கவனிங்க. So filled, half filled sp3 hybridized orbital of boron, half filled 1s terminal orbital of hydrogen overlap ஆகும். அதே தான் இங்கேயும் half filled half filled, அந்த பக்கமும் அதான். டெர்மினல்ல குழப்பமே இல்லை. இது யாருக்கு கிளியர்? முதல்ல இது கிளியரா சாட்ல சொல்லுங்க. இதுல இருந்து ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஆஸ்க் மீ. இது யாருக்கெல்லாம் கிளியர்? இல்ல மேம் எங்களுக்கு இதுலயே வந்து ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்களாம் ஆஸ்க். எஸ் கிளியர். இதுல யாருக்கும் ஏதும் டவுட்ஸ் கேள்விகள் இல்லை? இதுல யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை. கிளியரா? ஓகே, ஓரியன்டேஷன் கிளாஸ் வரும்டா, கவலைப்படாத. இப்போ இங்க ஒரு ஹாஃப் ஃபில்டும் இந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜனும் அந்த பக்கம் எம்டியும். ஓகே, ஒன்னு ஹாஃப் ஃபில்டு ஒன்னு எம்டி. இப்போ அடுத்ததுக்கு பார், அடுத்ததுக்கு அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஹாஃப் ஃபில்டு இருக்கா, ஹாஃப் ஃபில்டும் இந்த போரான்ல இருக்கிற எம்டியும் ஓவர்லாப் ஆகும். இவ்வளோதான்டா. இந்த தியரி தெரிஞ்சா ரொம்ப ஈஸி. நான் உனக்கு திருப்பவும் சொல்லி தரேன். யா, சோ லிசன். டெர்மினல்ல பிரச்சனையே இல்லை. ஃபில்டு 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 ஃபில்டு. பிரிட்ஜிங்ல தான் பிரச்சனை. பிரிட்ஜிங்ல என்னது? ஒன்னு ஃபில்டு ஒன்னு எம்டி, ஒன்னு எம்டி ஒன்னு ஃபில்டு, அவ்வளவுதான். சரியா? So this is how the overlapping occurs. வாங்க இந்த overlapping படிக்கலாம். Two of the half-filled hybridized orbital of each boron overlap with 1s orbitals of 2 hydrogen to form 4 terminal bonds. 2 center 2 electron bonds நம்ம படிச்சோம்ல, அதை நீங்க எழுதணும். Leaving 1 empty 1 half-filled. ஒரு empty ஒரு half-filled remaining இருக்கு. 3 center எப்படி fill ஆகும்? 1 empty 1 filled with hydrogen நமக்கு overlap ஆகும். அதுதான் நீங்க theoretically எழுத போறீங்க. Okay, so is that clear for each and every one of you? Okay, so இப்போ நான் வந்து பிரேக் வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. நான் இந்த போல வந்து நான் எண்ட் பண்றேன். எண்ட் பண்ணிட்டு let me know in the chat section if you want break or not. Let me know in the chat section if you want break or not. $15 minutes da. poll போட்டிருக்கேன். respond in the poll. போலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவும். எஸ், பிரேக் வேண்டும் என்பவர் தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் விடுறேன் ஜஸ்ட் ஃபார் 15 minutes அண்ட் தென் எவ்ரிபடி ஷுட் பி பேக். ஸோ இந்த பிரேக் முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ பிடிஎஃப். ஓகே ஓகே, நான் வந்து பிரேக் முடிச்சுட்டு வந்த உடனேவே நான் வந்து மெட்டீரியல் பிடிஎஃப் இல்லை, வேற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஓகே, 15 minutes break. Okay, so breakல ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, தயவு செய்து ஃபோன் மட்டும் பார்க்காத.
யாருக்கெல்லாம் மேம் ஐ ஆல்வேஸ் ஃபீல் டயர்ட் மேம், தூங்கி எழுந்தாலே எனக்கு டயர்டாக இருக்குது மேம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். தயவு செய்து யாருமே போயிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை கண்ணை மூடி தூங்கிட்டு கூட வாங்க, ஒரு 15 மினிட்ஸ் கண்ணை மூடி உட்காந்துட்டு கூட வா, தண்ணி குடி, அம்மா அப்பாட்ட போயிட்டு பேசு, ஃபோன் மட்டும் நோண்டாமல் வா, அது ஒன்று மட்டும் ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. சரியா? இப்போ டைம் என்ன? 1:40 வச்சுக்கோ, 1:55 2 o'clock வாங்க போகிறோம். ஓகே, 2 o'clock வாங்க ஷார்ப்பா. Be back. You need to be back by 2 o'clock. Okay. So yeah. No phones. ஒரு முக்கியமான ஒரு PDF, என்னோட hand written notes PDF வந்து உங்களுக்கு நான் தர போறேன். Hand written notes PDF will be given by 2. ஓகே, ஸோ தயவு செய்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து ஒரு அலாரமே செட் பண்ணி வச்சுட்டு கூட போவா, நான் ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். நான் போய் நானும் போயிட்டு சாப்பிட்டு வரேன். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு குயிக்காக வந்து வாங்க. ரொம்ப முக்கியம், ஷார்ப் 2க்கு எல்லாருமே வந்துடணும். ஓகே, புரியுதா? எல்லாருமே வந்துருங்க. கொஞ்சம் கொஷின்ஸ் தான் நம்ம முடிச்சிடலாம். அப்படியே போயிடாத, பிரேக் விட்டு நீ அப்படியே தயவு செய்து போயிடாத, தயவு செய்து வா, கிளாஸ் வா. சரியா? ஓகே, இன்னும் ஃபியூ கொஷின்ஸ் தான் நம்ம முடிச்சிடலாம், ஆனால் கிளாஸ் வர
வந்தாச்சா? எஸ். Are you all back? Okay. So chapter 12 உடைய complete handwritten PDF வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பின் பண்ணிருக்கேன். Okay. So chapter 12 உடைய complete handwritten notes வந்து பாத்தீங்க அப்படின்னா I have pinned it in the comment section. Okay. So அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. In few minutes I will remove it. Okay. So பாத்தீங்க அப்படின்னா அந்த PDFல என்ன இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். So yeah. Okay. Download பண்ணிட்டீங்களா? Can you all download it right now? பிரேக் விட்டா போறோம். காண போயிடுவாங்க. எங்கடா ஆளே காணோம் எல்லாரையும். மணி 2 ஆயிடுச்சு. அடக்கடவுளே. ஓகே, வந்தாச்சா? இங்க பாருங்க. So complete handwritten notes. இது கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கேன். The PDF is in the description. Okay. Will it be useful for you? Will it be useful for you? ரெடி? வந்தாச்சா? மக்களே எல்லாருக்கும் இந்த PDF கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, have added up in the comment section. கிளியரா? மொத்தம் 170 பேஜ் பசங்களா, 170 170 pages உடைய hand written notes. Yeah. Let's start. தமிழ் மீடியம் PDF. யா, தோ தரேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த PDF ரிமூவ் பண்ண போகிறேன். ஷார்ப்பாக கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான். வேணா ஒரு 5 நிமிஷம் வேணா டைம் தரேன். தமிழ் மீடியம் மெட்டீரியல் PDF தான். அது வந்து நான் சொல்லிடுறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணல. அது வந்து யாரோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, யாரோ ஒரு நல்ல ஆசிரியர். ஸோ அவங்களோட தான். ஸோ யாருக்கு பயன் இருந்தாலும் நல்லது தானே, அவ்வளோதான். ஓகே, எல்லாருமே PDF டவுன்லோட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ நான் வந்து இப்போ தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யாரும் சாட்ல வந்து பேச வேண்டாம். ஐ ஹவ் புட் தமிழ் மீடியம் உடைய மெட்டீரியல் நான் வந்து சாட்ல போட்டிருக்கேன். அதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். யாரும் சாட்ல வேஸ்ட்டாக கதை மட்டும் பேசாதீங்க. அப்போ தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ 12th சாப்டருடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் PDF வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன்டா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? சரி, ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க வரீங்களோ இல்லையோ? ஓகே, yep, good. வாங்கப்பா, let's start. So what are all the difference between Lewis acids and then Lewis base? Okay, so Lewis acid க்கும் Lewis base க்கும் என்னென்ன differences அதான் பார்க்க போறோம். So மிக மிக important ஆன ஒரு question in chapter 8. So இந்த question வந்து it's also important for your NEET and JEE preparation க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, so Lewis acid வந்து பாத்தீங்க அப்படின்னா electron deficient molecule. Okay, அவங்க கிட்ட வந்து electrons வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்.
ஓகே ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கக்கூடியதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as Lewis acids ஓகே எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as Lewis acids okay இதே electron rich இருக்கு molecule with lone pair of electron இருக்கு இல்ல one or more lone pair of electrons இருக்கு கொஞ்சம் electrons இருக்குப்பா okay it is electron rich அப்படிங்கறத we call it as Lewis base okay so electron deficient இருக்கிறத வந்து we call it as Lewis acids and then electron rich இருக்கிறத வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as Lewis base okay கவனிங்க போரான் ட்ரைஃப்ளூரைடு அலுமினியம் குளோரைடு போரான் ட்ரைஃப்ளூரைடு இவங்கெல்லாம் வந்து யாரு they are all Lewis acids இதே அமோனியா வாட்டர் ஆல்கஹால் ஈத்தர் அமின்ஸ் இவங்கெல்லாம் வந்து யாரு they are all Lewis bases okay they are all Lewis bases all metal ions iron 2+ iron 3+ iron chromium 3+ copper 2+ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மெட்டல் அயான்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all Lewis acids okay இதே fluorine chlorine cyanide nitriles அடுத்து வந்து thionitriles sulfate இந்த மாதிரி நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாமே வந்து எதுல வரும் நம்மளோட Lewis basesல வரும் molecules that contain polar double bond அப்படின்னா ரெண்டு ஆட்டம்ஸுமே வந்து அவங்களுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ஹையா இருக்கும் அந்த ரெண்டு ஆட்டம்ஸ் உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் will be high அத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் போலார் அப்படினு வந்து சொல்லுவோம் சோ போலார் டபுள் பாண்ட் இருக்கும் எக்ஸாம்பிள் சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இவங்க கிட்டலாம் போலார் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் இதே லீவஸ் பேசிஸ்ல கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஓகே சோ கார்பன் கார்பன் டபுள் பாண்டோ இல்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டோ நமக்கு வந்து இருக்கு அப்படினா அதுதான் லீவஸ் பேசிஸ் ஓகே molecule in which the central atom can expand its octet rule due to the availability of empty d orbitals so empty d orbitals இருக்கு அப்படினா that is Lewis acids இதே எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே calcium oxide magnesium oxide iron oxides இந்த மாதிரி எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸுமே எதுல வரும் Lewis basesல வரும் கார்போனியம் அயான்னா என்ன தெரியுமா கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு கார்போகேட்டையான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் கார்போனியம் அயான் சோ கார்போனியம் அயான் ஆர் கார்போகேட்டையான்ல வந்து என்ன இருக்கும் நமக்கு they are all from Lewis acids okay இதே கார்பானயான் அப்படின்னா என்னது கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் ஓகே கார்பானயான் அப்படிங்கிறது வந்து கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறப்போ that is Lewis bases ஓகேவா சூப்பர் சோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா அந்த Lewis acids எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா Lewis base லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் இருந்தா Lewis base எல்லா மெட்டல் அயான்ஸ்மே ஓகே iron 2+ chromium 2+ copper 2+ இந்த மாதிரி மெட்டல் அயான்ஸ்லாம் இருக்கு அப்படினா அது எல்லாமே Lewis acids இதே ஆனயான்ஸ்லாம் இருக்கு அப்படினா அது வந்து நம்மளோட Lewis bases molecules that contain polar double bond sulfur oxygen carbon oxygen இந்த மாதிரி polar double bonds வந்து இருக்கு அப்படினா அது வந்து Lewis acids இதே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு அப்படினா அது வந்து Lewis bases ஓகே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குனா அது வந்து Lewis bases ஆக்டேட் ரூல் ஓகே இங்க பாருங்க நமக்கு empty d orbital availability of empty vacant d orbitals இருக்கு அப்படினா அது வந்து Lewis acids எல்லா மெட்டல் ஆக்சைட்ஸ்லாம் Lewis bases கார்போனியம் அயான் கார்பன்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய கார்போனியம் அயான் இஸ் Lewis acid carbanion is Lewis bases okay is that clear for everybody எல்லாருக்கும் இது clear-ஆ okay அடுத்து போலாமா explain common ion effect with examples this is yet another very important questions but in the important question வந்து பாத்தீங்க அப்படினா they are not asking in 5 mark question actually இத வந்து என்ன பண்றாங்க அப்படினா 3 markல தான் வந்து நமக்கு கேக்குறாங்க okay so 3 mark அந்த மாதிரி questionsல தான் நமக்கு வந்து இது வந்து கேக்குறாங்க சரியா okay so when a salt of a weak acid is added to the acid itself so இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா common ion effect you know the word common னா என்னப்பா common னா என்ன what do you mean by common what do you mean by common
ஓகே, சேமா இருக்கிறது, பொதுவா இருக்கிறது. வெரி குட், பொதுவா இருக்கிறது. ஸோ ஒரு வீக் சால்ட் உடைய ஒரு வீக் ஆசிட் இருக்கு இல்லையா, ஒரு வீக் ஆசிட் உடைய டிசோசியேஷனை நம்ம சப்ரஸ் பண்றோம். அதான் என்ன ஐடியா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீக் ஆசிட் உடைய டிசோசியேஷனை நம்ம வந்து என்ன பண்றோம், சப்ரஸ் பண்றோம், கம்மி பண்றோம். ஓகே, ஒரு வீக் ஆசிட் உடைய டிசோசியேஷனை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கம்மி பண்றோம். எப்படி கம்மி பண்றோம்? ஒரு காமன் அயான் ஆட் பண்றது மூலமா. எப்படி மேம், புரியல மேம் அப்படின்னா, லிசன், நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்லி தருவேன். இதை அசிட்டிக் ஆசிட் இருக்கு. ஓகே, நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் அசிட்டிக் ஆசிட். இதாண்டா என்னோட வீக் ஆசிட் CH3COOH. இந்த அசிட்டிக் ஆசிட் எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும்? இந்த அசிட்டிக் ஆசிட் how will it get ionized? இந்த அசிட்டிக் ஆசிட் எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும்? CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானாவும் H பிளஸ் ஹைட்ரஜன் அயானாவும் நமக்கு அயனைஸ் ஆகும். கரெக்டா? 1 minute. இப்போ கேக்குதா? எப்பயிலேருந்து வாய்ஸ் கேட்கல? எப்பயிலேருந்துடா வாய்ஸ் கேட்கல? பரவாயில்ல, பசங்க ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சேன். என் கண்ணாடியை காணோம். கடைசியில் பார்த்தா நோ வாய்ஸ். அதான் சேட்டு பறக்குதா? ஆஃப்டர் பெல்லுக்கு அப்புறம் தான். பரவாயில்ல, நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். நான் திருப்பி சொல்லித்தரேன். இங்கே பாரு, நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அசிட்டிக் ஆசிட் என்னது? ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா வீக் ஆசிடா? ஸ்ட்ராங் ஆசிட்னா எஸ்ன்னு சொல்லுங்க, வீக் ஆசிட்னா W அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஏய் குரூப்ல ஆல்ரெடி அமிச்சிட்டேன்டா, பெய்டு பேட்ச்ல ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமிச்சிட்டேன்டா ஸ்டடி லவர். ஓகே டன். ஸோ சொல்லுங்க, அசிட்டிக் ஆசிட் நமக்கு எப்படிப்பா பிரியும்? அசிட்டேட் அயானாவும் H பிளஸ் அயானாவும் நமக்கு பிரியும் இல்லையா? CH3COO மைனஸ் ஆகும் H பிளஸ் ஆகும் நமக்கு வந்து பிரியும். ஓகே, ஸோ அது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காமனான ஒரு ஆசிட், காமனான ஒரு சால்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் சோடியம் அசிட்டேட். இப்போ இந்த சோடியம் அசிட்டேட் வந்து எனக்கு எப்படி அயனைஸ் ஆகும், எப்படி பிரியும்? CH3COO மைனஸ் ஆகும் Na பிளஸ் ஆகும் எனக்கு வந்து பிரியும். கரெக்டா? CH3COO மைனஸ் ஆகும் Na பிளஸ் ஆகும் வந்து நமக்கு பிரியும். சூப்பர். இப்போ
என்ன மேம் இதனால எப்படி மேம் இதோடைய டிசோசியேஷன் வந்து சப்ரஸ் ஆகும் அப்படின்னா நல்லா பாருங்க. இப்போ நான் இது கூட தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அசிட்டிக் ஆசிடோட சொல்யூஷன்ல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சோடியம் அசிட்டேட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓவராலா அசிட்டேட் அயானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகல, அசிட்டேட் அயானோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகல, எஸ் ஆர் நோ? அசிட்டேட் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? இப்போ 𝐿 பிரின்சிபல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? 𝐿 பிரின்சிபல் படி ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். இப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன்னா என்னது, அசிட்டேட் அயான்லாம் ஹைட்ரஜன் அயான் கூட சேர்ந்து அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். அப்போ டிசோசியேஷன் பிரிதல் கம்மியாகுது, ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க. புரியுதா? ஸோ when a salt of a weak acid, ஒரு weak acid உடைய சால்ட்டை நம்ம ஆட் பண்றப்போ அந்த weak acid உடைய டிசோசியேஷன் நமக்கு சப்ரஸ் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் சோடியம் அசிட்டேட். ஓகே, ஸோ சோடியம் அசிட்டேட்டை எடுத்து நம்ம அசிட்டிக் ஆசிட் கூட ஆட் பண்றப்போ என்ன ஆகும், இந்த அசிட்டேட் அயானோட கான்சென்ட்ரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய காமன் அயான் எஃபெக்ட். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதுறோம், the dissociation of weak acid, இந்த அசிட்டிக் ஆசிட் இந்த வீக் ஆசிட் இதோடைய டிசோசியேஷன் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கம்மி ஆயிடும். ஓகே, இதோடைய கம்மி ஆகிடும். சரியா? என்னடா ஆரோ ராங்கா, எதுடா இந்த ஆரோவா, இது ஆரோலாம் கிடையாதுடா, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன்டா, இதெல்லாம் ரியாக்ஷன்ல கிடையாது. புரியுதா? ஓகே, கவனிங்க. ஸோ நமக்கு வந்து நல்லா கவனிங்க, ஃபைனலாக என்ன எழுதணும், கண்டிப்பா டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இஸ் சப்ரஸ்ட். இந்த டிசோசியேஷன் நமக்கு வந்து என்ன ஆகுது, சப்ரஸ் ஆகுது, கம்மி ஆகுது. ஏன் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் இருக்கிறதுனால, CH3COONA சோடியம் அசிட்டேட் வந்து காமன் அயானா இருக்கிறதுனால இந்த இதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, காமன் அயான் எஃபெக்ட். அடுத்து பாருங்க, ஈஸியான ஒரு क्वेश्चन, ரைட் a note on ஷார்ட்கி டிஃபெக்ட். ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, மிஸ்ஸிங் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து என்ன காஸ் ஆகுது, வாட் இஸ் ஹேப்பனிங், நமக்கு வந்து இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு காஸ் ஆகுது. சரியா? ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். இப்போ ஒரு கேட்டயான் காணா போச்சு அப்படின்னா கூடவே சேர்ந்து ஒரு ஆனியானும் காணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது, ஷார்ட்கி டிஃபெக்ட். எல்லாமே ஈக்குலிபிரியம் சிம்பிள் போட்டு தான்டா இருக்கும். சரியா? ஓகே, ஒரு கேட்டயான் காணும் கூடவே சேர்ந்து ஒரு ஆனியானும் காண போயிடுச்சு அப்படின்னா அது ஷார்ட்கி டிஃபெக்ட். இப்போ ஸ்டாய்கியோமெட்ரியில எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸ்டாய்கியோமெட்ரினா the ratio of positive and negative ions. ஓகே, இப்போ கிளாஸ்ல 10 பாய்ஸ் இருக்காங்க, 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, 1 பாய் அண்ட் 1 கேர்ள் வந்து ஆப்சென்ட் அப்படின்னா அப்போ மீதி 9 பாய்ஸ் 9 கேர்ள்ஸ் அப்பயும் வந்து என்னது 1:1 ரேஷியோல தான் வந்து இருக்க போறாங்க. கரெக்டா? அந்த தான் நம்ம இங்க ஸ்டாய்கியோமெட்ரி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான், 100 பாசிட்டிவ் அயான் இருக்கு, 100 நெகட்டிவ் அயான் இருக்கு, ஒன்னு காணும். அப்ப 99 பாசிட்டிவ் அயான் 99 நெகட்டிவ் அயான் இருக்கு அப்படின்னா அப்பயும் அதே 1:1 ரேஷியோ தான்டா. ஸோ ஸ்டாய்கியோமெட்ரியில எந்த ஒரு சேஞ்சஸோ டிஃபரன்ஸோ கிடையாது. Ionic solids in which cation and anion are of almost similar size is called as Schottky defect. So எப்போலாம் நீங்க இந்த Schottky defect பார்க்கலாம் அப்படின்னா எப்போலாம் நமக்கு அயானிக் சாலிட்ஸ்ல கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் ஏறத்தாழ சிமிலர் சைஸ்ல இருக்கும். ஓகே, அப்போலாம் நம்ம இந்த Schottky defect பார்க்கலாம். எக்ஸாம்பிள் NaCl. டயக்ராம் கண்டிப்பா வரையணும்டா, இவ்வளோ பெருசு வரையாட்டியும் சும்மா இங்க பார், பாசிட்டிவ் அயான் சின்னதாகவும் நெகட்டிவ் அயான் பெருசாகும், பாசிட்டிவ் அயான் சின்னதா நெகட்டிவ் அயான் பெருசு பாசிட்டிவ் சின்னது, நெகட்டிவ் அயான் பெருசு பாசிட்டிவ் அயான் சின்னது. இங்க வந்து நெகட்டிவ் அயான் மிஸ்ஸிங், இங்க வந்து பாசிட்டிவ் அயான் மிஸ்ஸிங். ஓகே, இதான் நீங்க வந்து சொல்ல போறீங்க. ஸோ மிஸ்ஸிங் ஆஃப்
நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான் மிஸ்ஸிங் ஆஃப் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான் இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வரைஞ்சாலே போதும். ஓகே, NaCl இஸ் எக்ஸாம்பிள். அடுத்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இப்போ ஷார்ட்கி டிஃபெக்ட்ல வந்து என்னது அப்படின்னா உன் ஃப்ரெண்டு வந்து பேசிட்டே கிளாஸ்ல பேசிட்டே இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிடிச்சி வெளில துரத்திடுறாங்க. லக்ஷியா கிளாஸ்ல பேசிட்டே இருக்காதீங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. உடனே வந்து என்னது அப்படின்னா தானியா வந்து சொல்றாங்க, மேம் தானியா நீ தானே அவகிட்ட பேசி பேசி அவளுக்கு எடுத்துட்டு இருக்க, நீயும் சேர்ந்து வெளில போ அப்படி சொல்லிடுறேன். ஸோ 2 பேரும் கிளாஸ் விட்டு வெளில போயிடுறாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஷார்ட்கி டிஃபெக்ட். 2 of them are missing from the crystal lattice. அப்போ டென்சிட்டி ஆஃப் த கிறிஸ்டல் வந்து நமக்கு கம்மியாகும். ஆனா இங்க ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா நடக்குது? பயங்கரமா கிளாஸ்ல பசிக்குது. ஆன்லைன் கிளாஸ்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிடலாம். ஆஃப்லைன் கிளாஸ்ல நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ செம்மையா பசிக்குது, என்ன பண்றது தெரியல. சரி சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து பெஞ்சு கடியில உட்காந்து சாப்பிட்றோம், ஒளிஞ்சி சாப்பிட்றோம். திடீர்னு திரும்பி எங்க தனுஷை காணோம் கிளாஸ்ல அப்படி சொல்லிட்டு மிஸ் வந்து கேட்குறாங்க. தனுஷ் என்ன இன்னைக்கு லீவா ஆப்சென்ட்டா அப்படி வந்து கேட்குறாங்க. ஆப்சென்ட்டா தனுஷ் கிடையாது. ஹீஸ் என்ன பண்றாரு? அந்த இடுக்குல பெஞ்சுக்கு இடுக்குல இருக்கிற கேப்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஓகே, அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம அயான்ஸ் வந்து மிஸ் ஆகும், ஆனா அது காணா போகாது. அது வந்து என்ன ஆகுது? ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் arises due to the dislocation of ion from the crystal lattice. ஓகே, ஸோ அந்த கிறிஸ்டல் லாட்டஸ்ல இருந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்லோகேட் ஆகுது. அதாவது தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு வேற ஒரு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு அது ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வேற ஒரு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. இதுல சிரிக்க என்ன இருக்கு? இதை வந்து எத்தனையோ வாட்டி நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்படி சிரிக்கிறீங்க ஏதோ வாட்டி கேட்ட மாதிரி. எனக்கே எங்க டீச்சர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி தான்டா சொல்லி கொடுத்தாரு. அதே எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஓகே, ஸோ டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ், அதாவது அயான்ஸ் வந்து தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு வேற ஒரு பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, அதான் டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ். த அயான் மிஸ்ஸிங், இப்போ மிஸ் ஆன அயான் வந்து எங்க இருக்கு? இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷன். ஓகே, அந்த இன்டர்ஸ்டீஷியல் பொசிஷனை போயிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த டிஃபெக்ட் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா கேட்டையானும் ஆனையானும் வேற வேற சைஸ்ல இருந்தாதான். ஓகே, ஸோ நீ சொல்ல கேட்டையான் போய் ஒளிஞ்சுக்குமா ஆனையான் போய் ஒளிஞ்சுக்குமா? ஜென்ரலி cations will be of bigger size இல்லையா? நெகட்டிவ் சார்ஜ் cation will be of a bigger size. ஆனையான் தான் நமக்கு சின்ன சைஸா வந்து இருக்க போகுது. ஸோ ஆனையான் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒளிஞ்சுக்கும். ஓகே, cation வந்து ஒளிஞ்சுக்காது, ஆனையான் தான் வந்து ஒளிஞ்சுக்கும். ஏன்னா ஆனையான் கேட்டையான் தான் ஒளிஞ்சுக்கும், ஆனையான் ஒளிஞ்சுக்காது. ஏன்னா கேட்டையான் தான் பாசிட்டிவ் சார்ஜ், கேட்டையான் தான் குட்டியா இருக்கும். ஓகே, ஸோ கேட்டையான் தான் போய் ஒளிஞ்சுக்கும். நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி, டென்சிட்டியில எந்த வித மாற்றமுமே வந்து இருக்காது. ஏன்னா கிளாஸை விட்டு அவங்க யாருமே வெளில போகல, கிளாஸ்க்குள்ள தானே இருக்காங்க. அப்போ டென்சிட்டியில எந்த வித ஒரு சேஞ்சுமே கிடையாது. எக்ஸாம்பிள் AgBr. தோப்பர் சில்வரை காணும் தேடுறாங்க, தேடினா தோப்பர் ஒளிஞ்சி மறைஞ்சிட்டு இருக்கு இடுக்கல. தோப்பர் இங்கேயும் காணும் தேடுறாங்க, Ag+ வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஏன் மேம் Ag தான் ஒளிஞ்சுக்குமா? Br- போய் ஒளிஞ்சுக்காதா? ஒளிஞ்சுக்காது. குண்டா இருந்தா நீ போய் பெஞ்ச் கடியில போயிட்டு ஒளிஞ்சுக்க முடியுமா? மேம் ஒன்னே பாடி ஷேமிங் பண்றாங்க அப்படின்னு சண்டைக்கு வராத. என்னது பெருசா இருக்குடா நெகட்டிவ் அயான், அதுக்கு இடம் பத்தாது. கரெக்டா? அந்த கேப்குள்ள போயிட்டு அதால ஒளிஞ்சுக்க முடியாது. ஸோ சின்னதா இருக்கிற Ag+ தான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்க முடியும். ஓகே, சூப்பர். அடுத்து factors affecting the rate of the reaction. rate of the reactions என்னென்ன factors எல்லாம் எப்படி எல்லாம் affect பண்ணுது? The rate of the reaction is affected by nature and state of the reactant. Okay, so ஒரு reactant உடைய nature அப்படின்னா என்னடா? அது வந்து சாலிடா இருக்கா, லிக்விடா இருக்கா, கேஸா இருக்கா, அதான் வந்து nature. and state, of course, sorry, nature அப்படிங்கிறது வந்து என்ன அதோடைய தன்மை எப்படி இருக்கு? ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட்ல தான் அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கா, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா, இல்ல கேஷியஸ் ஸ்டேட்ல? ஆமாண்டா, இது 5 மார்க் தான். திஸ் இஸ் a 5 மார்க். ஓகே, அடுத்து பாருங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சர், பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். சிம்பிளா சொல்றேன் கவனி. கேஸ் தான் சூப்பரா ரியாக்ட் ஆகும், அதுக்கப்புறமா லிக்விட், அதுக்கப்புறமா சாலிட். அதானே
faster as compared to the reactants in solid or liquid. Correct. Gas தான் வந்து faster react ஆகும்டா liquido solido compare பண்றப்போ. Concentration of reactant நல்லா கவனி. reactant ஓட concentration வந்து நமக்கு increase ஆச்சுனா அந்த reaction ஓட rate நமக்கு increase ஆகும். surface area increase ஆச்சுனா rate increase ஆகும். temperature endothermic னா temperature increase ஆச்சுனா reaction வந்து fast நடக்கும். exothermic அப்படினா temperature increase ஆறப்போ reaction slow நடக்கும். catalyst இருந்துச்சு அப்படினா reaction fast நடக்கும். அவ்வளவுதான் simple. ஞாபகம் வச்சுக்கோ. nature gas தான் இருக்குறதுலயே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப fast. ஆமாடா aldol condensation நான் டீச் பண்ண போறேன். ஓகே. So gas தான் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா சூப்பரா வந்து ரியாக்ட் பண்ணும் when you compare with liquids or solids. கான்சென்ட்ரேஷன்ல நம்ம ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படினா of course அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் endothermic reaction க்கு தான்டா temperature வேணும் சரியா. so when you just increase the temperature what happens? endothermic reaction வந்து நமக்கு சூப்பரா நடக்கும். exothermic க்கு temperature வேண்டாம் சரியா. அப்போ when you just increase the temperature exothermic side reaction நமக்கு நடக்காது. ஓகே. catalyst இருந்துச்சு அப்படினா அந்த reaction நமக்கு ஸ்பீடா நடக்கும். அடுத்து இது தான்டா நம்ம கதை எழுத போறீங்க. இப்போ நான் சொன்னது இங்க நான் சொன்னேன்ல இததான் நீங்க எக்ஸாம்பிள்ஸோட எழுத போறீங்க. இதை நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுக்கிறேன் so that you can have a look. yeah. so now aldol condensation. aldol condensation பார்க்கலாம் அப்படினா chatல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். இல்லனா you want icebreaker. எல்லாரும் அப்படியே சொங்கி மாதிரி இருக்கீங்களே என்ன ஆச்சு? டயர்டா? ஒரு குட்டி ஐஸ் பிரேக்கர் பாத்துடலாமா? ஓகே. so yeah, let's go for a memory game. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு மெமரி கேம் வந்து நம்ம விளையாட போறோம். ஓகே. யா. so இப்போ நான் क्वेश्चंस பார்க்க போறதுல மெமரி கேம். ரெடியா? ஓகே गाइस. so மெமரி கேம் வந்து பாத்தீங்க அப்படினா 10 क्वेश्चन வந்து இருக்க போகுது. ஒவ்வொரு क्वेश्चनும் வந்து பாத்தீங்க அப்படினா உங்க மெமரியை வந்து டெஸ்ட் பண்ண போகுது. ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நான் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு 10 செகண்ட் தான் டைம் தர போறேன். ஓகே. சோ 10 செகண்டுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க அந்த டீடைல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே. சோ யா, எல்லாரும் அப்படியே ரொம்ப அப்படியே தூக்க கலக்கத்துல இருக்காதீங்க. wake up, get up. இந்த மெமரி கேம் வந்து விளையாடுறதுனால our focus really improves. ஓகே. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே வந்து என்ன ஆகும் அப்படினா இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் ரெடியா? ரெடினா சாட்ல ரெடி அப்படின்னு போடுங்க. யார் ஃபோன்லலாம் சார்ஜ் இல்லையோ ஃபோனை சார்ஜ் போட்டு வேற ஒருத்தங்க ஃபோன், அப்பா ஃபோனோ அம்மா ஃபோனோ வாங்கி கிளாஸுக்கு கவனிங்க. ஓகே. ரெடியா? ரெடி? ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி, நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படினா டைமர் வச்சுக்கிறேன். Okay, done da. So let me have timer. Let's start. Clock. 10 செகண்ட் தானே? yeah. Start. First question. Observe the following list. நான் நவுந்துக்கிறேன். Apple, car, elephant, book, chair. Time up. Which of these items was not in the list? இதுல எது வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல? ஆப்பிள், புக், டேபிள், சேர். எது வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல? ஃபாஸ்டா. பக்கத்து வீட்டு ஃபோன். பக்கத்து வீட்டு ஃபோன். ஆமா, படிப்புக்காக ஃபோன் கூட தர மாட்டீங்களா அப்படின்னு பக்கத்து வீட்டு ஃபோன் எடுத்து. டேபிள். பரவாயில்ல, டேபிள் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் த ரைட் ஆன்சர். ரவுண்ட் 2. 10 செகண்ட்ரா. Jonathan packed 3 items: map, sunglass, bottle of
water. Time up. What is the second item he packed? What is the second item he packed? 10 second na 10 second தான். சன்கிளாஸா? எத்தனை பேரால ஆன்சர் பண்ண முடியுது பாருங்க. சன்கிளாஸ். ஓகே, கரெக்டா? செகண்ட் ஐட்டம் ஹி பேக்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப், சன்கிளாஸ். கரெக்ட். அடுத்த क्वेश्चन. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Look at the image for 10 seconds. 10 seconds நான் அடுத்த பேஜ் போயிடுவேன். Observe. 10 seconds ஆயிடுச்சு. Which item was not in the deck? இதுல எது வந்து எந்த ஐட்டம்ஸ் வந்து அந்த டெக்ல இல்ல, அந்த டெஸ்க்ல இல்ல? எந்த ஐட்டம் வந்து அந்த டெஸ்க்ல இல்ல? காஃபி கப்பு, பென்னு, பேப்பர், நோட்டு. மாட்னியா? எல்லாமே இருக்கிற மாதிரியே இருக்கு பாத்தியா? காஃபி கப்பு பாப்போமா? ஆமா, காஃபி கப்பு இல்ல. சூப்பர். எந்த அளவுக்கு நீங்களாம் அப்சர்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. 10 செகண்ட் ஸ்டார்ட்ஸ். சீக்வென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யா. What number came immediately after 9? 9க்கு அடுத்து என்ன நம்பர் வந்துச்சு? 9க்கு அடுத்து என்ன நம்பர் வந்துச்சு? எல்லாரும் ஒழுங்கா லைவ் கிளாஸ் இருந்தீங்கன்னா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும். 9க்கு அடுத்து என்ன நம்பர் இருந்துச்சு தெரியுமா? செவன். ஓகே, 7. பரவாயில்ல, ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரவுண்ட் 5. Look at the image for 10 seconds. ஐயோ, ஃபாஸ்டா. 10 செகண்ட் தான். டன். What was the color of the plus? Plus ஓட கலர் என்ன? பாரா, இது எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. இது எதிரே பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. ரெட்டு, ப்ளூ, கிரீன், ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்கடா. எல்லோ, எல்லாரும் சொல்றது எல்லோ. பிளஸோட கலர் வந்து எல்லோ. பரவாயில்ல, வீடியோ முன்னாடி போட்டு பார்த்து சொல்றீங்களோ? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். ஓகே, ஸோ இது வந்து எத்தனை பேரால இதை வந்து பண்ண முடிஞ்சு? எத்தனை பேரால இது வந்து பண்ண முடிஞ்சு? எஸ், how many of you were able to do this? how many of you ஆல பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? மேம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம் இது பண்றதுக்கு அப்படிங்கிறவங்கலாம் யாரு? நோ மேம், இட் வாஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் மீ, இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ, இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இன்னுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் அவேராக வந்து ஆக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு உங்கள் ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ டக்குன்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம அடுத்து ஆல்டால் கண்டென்சேஷன் போகலாம். ஆல்டால் கண்டென்சேஷன் மட்டும் எனக்கு உங்கள் கையிலேருந்து ஒரு ஹெல்ப் வேணும். பண்ணுவீங்களா? என்ன தெரியுமா? யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். ஓகே, யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ். நோட்ஸ் இருக்க ரெடியா? ஓகே, டன். வாங்கப்பா. ஏன்டா பேட்ச் மாறி மாறி ஜாயின் பண்றீங்க எல்லாருமே? நீங்க என்ன உங்களோட மெயில் ஐடி அது வந்து ஏதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ லைவ் கிளாஸ்ல சொன்னீங்கன்னா நான் மறந்துடுவேன். 10 பேர் சொன்னீங்கன்னா நான் வெளில போறப்ப நானே மறந்துடுவேன். ஓகே, சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துல நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஆல்டால் கண்டென்சேஷன்? வாட் ஆர் வி டூயிங் ஹியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டால் கண்டென்சேஷன்ல 2 ஆல்டிஹைடு, ஓகே, 2 ஆல்டிஹைடு குரூப்பா இருக்கலாம், இல்லைனா 2 கீட்டோனா இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்டிஹைடு ஒரு கீட்டோனா கூட இருக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பைன் பண்றோம், அதுதான் கண்டென்ஸ் பண்றோம். ஓகே,
and aldol condensation அப்படினா டெஃபினட்டா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகே, aldol condensation அப்படினா டெஃபினட்டா it should have alpha hydrogen. okay, super. then என்ன எப்படி நம்ம இது கூட ரியாக்ட் பண்றோம் அப்படினா dilute base. ஓகே, dilute base அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடோ இல்லனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோ இதுதான் வந்து dilute base. so dilute sodium hydroxide இல்ல dilute potassium hydroxide வெச்சு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம பண்றோம். ஓகேவா, சூப்பர். மேம் ஆல்பா ஹைட்ரஜனா முதல்ல என்ன மேம் சொல்லுங்க மேம், அதுவே தெரியாது மேம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுல ஃபங்க்ஷனல் குரூப் எது சாட்ல சொல்லுங்க. இதுல ஃபங்க்ஷனல் குரூப் எது? முந்தானேத்து பார்த்த ரியாக்ஷன் தான் தம்பி, நமக்கு தெரியல, மறந்துருச்சு. what is the functional group? immediately, quickly. டேய் என்னடா வெளில போ. அப்புறம் வந்து 12th முடிச்சுட்டு உங்க கெமிஸ்ட்ரி மேம் யாருன்னு கேட்டா என் பேரை மட்டும் சொல்லிடாதடா தம்பி. காலேஜ் போனா CHO இதுதான் நம்மளோட ஆல்டிஹைட்ஸ் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அந்த கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் என்னது அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன். ஓகேவா, சூப்பர். ஸோ நீங்க இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னது அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட்ல ஆல்பா கார்பன் இருக்கு, ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபார்மால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? ஃபார்மால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? எஸ், ஃபார்மால்டிஹைட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா? அடுத்து பென்சால்டிஹைட் C6H5CHOல ஆல்பா ஹைட்ரஜன், how many ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? ரெண்டுத்துலயும் எனக்கு கண்டுபிடிச்சி சாட்ல சொல்லுங்க. ரெண்டுத்துலயுமே how many ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குங்கிறத சாட்ல சொல்லுங்க. ஃபார்மால்டிஹைட்ல வந்து நமக்கு ஆல்பா கார்பனே இல்லை. ஓகே, CHO ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா நமக்கு என்ன இல்லை? கார்பனே முதல்ல அட்டாச் ஆகி இல்லை. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ல கார்பனே இல்லை அப்படிங்கிறப்போ எங்கேருந்து அதில் ஆல்பா ஹைட்ரஜன் கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஸோ ஃபார்மால்டிஹைட்ல நமக்கு என்ன இல்லை? ஆல்பா ஹைட்ரஜன் வந்து இல்லை. அடுத்து கம்மிங் டு த பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் பாருங்க. பென்சால்டிஹைட்ல நீங்க நினைக்கலாம் மேம் அதான் 5 ஹைட்ரஜன் இருக்கே மேம் அதுதான் வந்து ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு. அதான் கிடையாது. ஓகேவா, ஸோ இங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கேயும் 0 தான். ரெண்டு பேர்கிட்டயுமே நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஏன்னா இங்க பாரு பென்சால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பென்சீன்ல CHO குரூப். இப்போ இதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல நீ பார்க்கலாம் இங்க ஆல்ரெடி ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4. ஸோ அதுல என்ன இல்லை? ஹைட்ரஜன்ஸே வந்து இல்லை. புரிஞ்சுதா? ஸோ நோ ஹைட்ரஜன், ரைட்? ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா நமக்கு இங்கேயும் ஆல்பா ஹைட்ரஜனே இல்லை. ஸோ ஃபார்மால்டிஹைடா இருக்கட்டும் பென்சால்டிஹைடா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஆல்டால் கண்டென்சேஷன் அண்டர்கோ பண்ண மாட்டாங்க. they will undergo Canizzaro. ஓகே, they will undergo what? Canizzaro undergo பண்ணுவாங்க. ஓகே, so yeah, so let's continue டா. இப்போ நம்ம வந்து aldol condensation உடைய ரியாக்ஷன் பார்க்க போறோம். நான் 2 ஆல்டிஹைடு எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டென்ஸ் பண்ண போறேன். கரெக்ட்டா? ஓகே, கவனிங்க. CH3CHO இது வந்து ஒரு ஆல்டிஹைட். இதை இன்னொரு ஆல்டிஹைட் கூட நான் கண்டென்ஸ் பண்ண போறேன்.
அந்த இன்னொரு ஆல்டிஹைடை நான் எப்படி அசிட்டால்டிஹைடை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. CHO CH3 தான் நான் CH2Hன்னு வைக்கிறேன். CH2H அப்படின்னு வைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஆகும் இங்க இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குல்ல இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை தூக்கி இந்த ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி எழுதுங்க வந்துடும் அவ்வளோதான். ஸோ in presence of dilute NaOH in presence of dilute sodium hydroxide. So CH3 COH and இங்கே ஹைட்ரஜன் அந்த கார்பன்ல பாத்தீங்க அப்படின்னா it is CH2 CHO. இதை நான் கொஞ்சம் தெளிவா அழகா எழுதிக்கவா. CH3 இது என்னது CH அதுல OH CH2 CHO. ஸோ நீங்க இங்க கிளியரா பார்க்கலாம் என்னது ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு ஆல்கஹால் குரூப்பும் இருக்கு. அதனால தான் இது பேர் என்னது ஆல்டால். ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு ஆல்கஹாலும் இருக்கு. அதனால தான் இது பேர் வந்து என்னது ஆல்டால். நேம் பண்ணலாமா 1 2 3. ஸோ தேர்டு பொசிஷன்ல தான் OH குரூப் இருக்கு. ஸோ இதோடைய நேம் வந்து என்ன தெரியுமா இட் இஸ் 3-hydroxy மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட்டனல். ஓகே 3-hydroxy பியூட்டனல். ஓகேவா. ஸோ இதோடைய பேரு வந்து என்னது ஃபேக்டர்ஸ் என்ன லெசனா 7th லெசன்டா சரியா. இதோடைய பேர் என்ன தெரியுமா அசிட்டால்டால். இதோடைய பேர் வந்து அசிட்டால்டால். ஓகேவா சூப்பர். ஸோ இப்போ நம்ம இதான் ரியாக்ஷன் 3 மார்க்ல கேட்டா இதை எழுதினா போதும் மேம். 5 மார்க்ல கேட்டா ஓகே 5 மார்க்ல கேட்டா அப்போ வந்து மெக்கானிசம் எப்படி எழுதணும் எல்லாருமே நோட் பண்ணிக்கலாமா. 5 மார்க்ல கேட்டா மெக்கானிசம் நோட் பண்ணலாமா. ஓகே சூப்பர். ஸோ கவனிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் formation of carbanion. ஓகே நான் இங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா I am going to take a aldehyde. இங்க எடுத்துக்கிறேன் அந்த ஆல்டிஹைடை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆல்டிஹைட்ல ஆல்ஃபா ஹைட்ரஜனை மட்டும் தனியா எழுதி வச்சிருக்கேன். நான் அந்த டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றோம்ல அந்த டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய OH அயான் போயிட்டு அட்டாக் பண்ணுது. அந்த டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடுல இருக்கக்கூடிய இந்த OH மைனஸ் அயான் போயிட்டு என்ன பண்ணுது இதை அட்டாக் பண்ணுது. ஸோ இதை அட்டாக் பண்றப்போ என்ன ஆகும் அது இந்த ஹைட்ரஜன் அயான் கூட சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டா அது பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஓகே நான் பாண்டுலேருந்து ஆரோ போட்டா அது நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே நான் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டால் அது பாண்ட் ஃபார்ம் பண்ணும். பாண்ட்லேருந்து ஆரோ போட்டால் அது நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். தோப்பர் நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போட்டிருக்கேன். அப்போ அது ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி அது என்னவா வெளில போயிடும் வாட்டரா வெளில போயிடும். ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணி வாட்டரா வெளில போயிடும். இப்போ ஒன்று வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஒன்று வந்து லூஸ் ஆகணும் இல்லையா. அப்படிதான் இது ஹைட்ரஜன் வந்து அட்ஜசன்ட் பாண்டு இங்க இருக்கிற பாண்ட் வந்து என்ன ஆகும் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இங்க இருக்கிற பாண்டு கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஆரோ மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. நீ நல்லா கவனி. OHல தான் ஆரோ ஆரம்பிக்குது. OH போயிட்டு ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது. அப்ப ஹைட்ரஜன்ல இருக்கிற பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ். பாண்ட்ல இருந்து ஆரோ போட்டா அப்ப அது நெகட்டிவ் சார்ஜ். ஓகே அப்ப கார்பன்ல என்ன இருக்கும் நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது கார்பானயான். ஓகே செகண்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். செகண்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா ஃபார்மேஷன் ஆஃப் அல்காக்சைடு அயான். ஓகே கவனிக்கலாமா. ஸோ எப்படி இங்க இருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எழுத போறேன். இதோ இங்க கிடைச்சிருக்கு இல்லையா அதை எழுதுறேன். CH2 CHO. ஓகே ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அட்டாக் வாட் சாரி அது வந்து என்ன பண்ண போகுது இன்னொரு ஒரு அசிட்டால்டிஹைடு கூட
ரியாக்ட் பண்ண போகுது. அந்த அசிட்டால்டிஹைடை நான் எப்படி தெரியுமா எழுதிக்கிறேன்? கரெக்டா எழுதிக்கிறேன். CH டபுள் பாண்ட் O. ஓகேவா? டன்னா? சரி, இப்போ நீ கிளியரா வந்து கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்க அந்த பாண்ட் ஆரோ வந்து நம்ம எப்படி போடுறோம். ஸோ மைனஸ் சார்ஜ் தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். இங்க எப்படி இந்த நெகட்டிவ் அயான் தானே ஃபர்ஸ்ட் மூவ் ஆச்சு. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும், அதுக்கு வந்து ஒரு பாண்ட் எப்படியாச்சும் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து நான் கார்பனுக்கு ஆரோ போடுறேன். அப்போ அது நெகட்டிவ் சார்ஜ் பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்போ கார்பன்ல இருக்கிற ஒரு பாண்டு நெகட்டிவ் சார்ஜா வெளில போயிடும். அவ்வளோதான். ஸோ அதை பண்ணலாமா? CH3 CH இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. அது CH2 CHO அண்ட் தென் இங்கே ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சு, பாண்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடுச்சு. இதுதான் வந்து என்னது? இதுதான் ஆல்காக்சைடு அயான். புரிஞ்சுதா? இது யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? இதான் வந்து என்னது? ஆல்காக்சைடு அயான். ஓகேவா? சூப்பர். ஸோ ஸ்டெப் 3 வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் புரோட்டோனேஷன். ஸ்டெப் 3 வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் புரோட்டோனேஷன். புரோட்டோனேஷன்னா என்ன? ஹைட்ரஜன் அயான் போய் ஆட் ஆகுறது. சரி, ஓகே. போன ஸ்டெப்ல என்னப்பா ப்ராடக்ட் கிடைச்சது? அதை எழுதிப்போமா? CH3 CH CH2 CHO ஆக்சிஜன்ல மைனஸ், CH3 CH CH2 CHO ஆக்சிஜன்ல மைனஸ் சார்ஜ். புரோட்டோனேஷன்னா என்ன? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ H+ அயான் போயிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா ஆட் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த H+ அயான் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் வாட்டர்லேருந்து தான் வந்துச்சு. சரியா? ஸோ நம்ம தான் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு இது இல்லையா? ஸோ அப்போ அது H+ OH மைனஸ். நல்லா கவனிங்க, ஆரோ எப்படி வரையும் பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து ஆரோ போச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த O வந்து ஹைட்ரஜனை கடத்திட்டு இட் ஃபார்ம்ஸ் OH. ஹைட்ரஜனை வாங்கிக்கிச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் OH. OH ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மீதி என்னப்பா? OH மைனஸ் வெளில போயிடும். இது மீதி இருக்கிற இந்த OH மைனஸ் வெளியில போயிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 3 ஹைட்ராக்சி பியூட்டானல். ஓகே, ஸோ இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் முடிஞ்சு. ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா இந்த ஆல்டால், இவன் ஸ்டேபிளாக இருக்க மாட்டான். இவனை நான் ஹீட் பண்ண போகிறேன். இப்போ பார், ஹீட் பண்ணால் என்ன ஆவான்னு மட்டும் பார். ஓகே, இங்கே ஆல்டால் நமக்கு கிடைச்சிருக்குல்ல, இந்த ஆல்டாலை நான் சும்மா விட மாட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணுறப்போ தே அண்டர்கோ தெர்மல் டீகம்போசிஷன். ஸோ டீஹைட்ரேஷன் நமக்கு நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த OHம் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து தே கோ அவுட் ஆஸ் வாட்டர். வாட்டராக வெளில போயிட்டா இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கும் பாருங்க. ப்ராடக்ட் எழுதுங்க. CH3 CH CH CHO. எங்கடா எனக்கு டபுள் பாண்ட் வரும்? இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டால் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ வாட் ப்ராடக்ட் வி ஹவ் காட்? இதோடைய காமன் நேம் நான் எழுதி போடுறேன் பாருங்க. குரோட்டோனால்டிஹைடு. குரோட்டோனால்டிஹைடு. ஓகே, ஆர் இதோடைய ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் சொல்லுங்க மேம் அப்படின்னா 2-butan 2-enal. ஓகே, 2-butan 2-enal. ஓகே, 2-butan ஏன்னா செகண்ட் கார்பன்ல நமக்கு வந்து என்ன இருக்கு? டபுள் பாண்ட் வந்து நமக்கு இருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து கிளியர் மேம்? பக்கா கிளியர் மேம். ஆல்டால் கண்டென்சேஷன் இஸ் கிளியர் அப்படிங்கிறவங்களுக்கு we can go for the crossed aldol condensation. Okay, so யாருக்கெல்லாம் aldol condensation clear? Can you let me know in the chat section? Clear? பக்கா clear? Okay, done. So நம்ம அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா crossed aldol condensation. Crossed aldol condensation. Crossed aldol condensation என்ன தெரியுமா? சேம் aldol aldehyde கிடையாது. ஓகே, டிஃபரண்ட் aldehydes நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுது. ஓகே, டிஃபரண்ட் aldehydes வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆகுது. ஓகே, எஸ் எஸ் ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் இப்போதான். ஸோ பாருங்க,
நான் வந்து ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிறேன், HCHO எடுத்துக்கிறேன். அதை நான் யாரு கூட கண்டென்ஸ் பண்றேன் அப்படின்னா அசிட்டால்டிஹைடு கூட. ஓகே, ஸோ CH3CHO கூட ஃபார்மால்டிஹைடு எடுத்து அசிட்டால்டிஹைடு கூட நான் கண்டென்ஸ் பண்றேன். என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? பார்த்து சொல்லுங்க. ஃபாஸ்டா? ரொம்ப ஈஸிடா. இதுல தானே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஆல்பா ஹைட்ரஜனை எடுத்து ஆக்சிஜனோட சேர்த்து எழுதுங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஈஸியா சொல்லித்தரேன் பார். HCH CH2ன்னு எழுது, HCH CH2ன்னு எழுது. இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் அங்கே போய் ஆட் ஆச்சுன்னா OH, கரெக்டா? OH. ஓகே, இங்கே மீதி என்ன இருக்கு? CH2 CHO. அவ்வளோதான் தம்பி, ஈஸி. ஓகே, அடுத்து பார். HCHO ஃபார்மால்டிஹைடு நான் எடுத்துட்டு இருக்கேன். அது கூட நான் என்ன ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா கீட்டோன் எடுத்துக்கிறேன், அசிட்டோன் எடுத்துக்கிறேன், CH3COCH3. அது கூட நான் என்ன ரியாக்ட் பண்றேன்? அசிட்டோன் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு, டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். டைல்யூட் NaOH. ஓகேவா? டன். ஸோ லிசன் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும்? அதே மாதிரி தான் ஆல்பா ஹைட்ரஜனை எடுத்து ஆக்சிஜனோட சேர்த்து எழுதிடுங்க. HCH என்னன்னு எழுதிக்கலாம்? CH2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ CH2 அந்த இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த ஹைட்ரஜன் எடுத்து அங்கே ஆட் பண்ணுறோம், கரெக்டா? அப்போ OH. மீதி இங்கே என்ன இருக்கு? CH2. டபுள் பாண்ட் வருமா? அப்போதானே நமக்கு இங்கே பாண்ட் வந்து ஈஸி பண்ண முடியும், கரெக்டா இல்லையா? பாருங்க, நான் எழுதுறேன், உங்களுக்கு வரும் தோணுச்சுன்னா போடுங்க, வராது தேவையே இல்லை, கரெக்டா? ஏன்னா கார்பனை சுற்றி 4 பாண்டு கரெக்டா இருக்கு. ஸோ இதோட பேர் என்ன? 1 2 3 4. 4th பொசிஷன்ல OH குரூப் இருக்கு. அப்போ இதோட நேம் இட் இஸ் 4-hydroxy-butane-2-one. 4-hydroxy-butane-2-one. ஏன்னா செகண்ட் பொசிஷன்ல நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ கிராஸ்ட் ஆல்டால் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னது? கேனிசாரோ. ஸோ ஆல்டால்லையும் கிராஸ்ட் ஆல்டால்லையும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? 30th ஜூலை கைட்ஸ் திருப்பி வரலையா? கைட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பியாச்சுடா. யூ வில் கெட் யுவர் கைட்ஸ் பை டுமாரோ. நாளைக்கே உங்களுக்கு கைட்ஸ் வந்து வந்துடணும்டா, சரியா? அதனால டோன்ட் வரி, டுமாரோ மேக்ஸிமம் யூ வில் பி கெட்டிங் யுவர் கைட். ஏன்னா எல்லாத்தையுமே அனுப்பிட்டாங்க அவங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸ் டியூஸ்டே வரும், அவ்வளோதான். மேக்ஸிமம் டியூஸ்டே. கேனிசாரோ போலாமா? ஒரு குட்டி ஃபயர் இந்த சாட். கேனிசாரோ போலாமா? ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ கேனிசாரோ ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் முடிச்சிடலாம். கேனிசாரோ முடிச்சுட்டு நம்ம லைவ் முடிச்சிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ யா, கேனிசாரோ ரியாக்ஷன்ல வந்து நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. இங்கேயும் நமக்கு 2 ஆல்டிஹைட்ஸ் ஆர் 2 கீட்டோன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா கண்டென்ஸ் ஆக போகுது, கம்பைன் ஆக போகுது. ஆனா ஒரு ரூல். என்ன ரூல்? நோ ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க கூடாது. ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஃபார்மால்டிஹைடு, அசிட்டால்டிஹைடுல வந்து நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா ஃபார்மால்டிஹைட்லயோ பென்சால்டிஹைட்லயோ நமக்கு என்ன இல்லை? we don't have the alpha hydrogen, கரெக்டா? ஓகே, ஸோ நான் கேனிசாரோ ரியாக்ஷன் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? I am taking benzaldehyde C6H5CHO. 2 molecules of benzaldehyde எடுத்துக்கிறேன். 2 molecules of benzaldehyde நான் வந்து எடுத்துக்கிறேன். No alpha hydrogen. ஓகே, அதே மாதிரி கேனிசாரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to react with concentrated sodium hydroxide. இப்போ இந்த ப்ராடக்ட் எழுதுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸி வழி சொல்லி தரேன், கவனிங்க, சரியா? என்ன தெரியுமா? ஒரு ஹைட்ரஜனை இன்னொரு ஹைட்ரஜனோட சேர்த்து எழுதிருங்க, டாயின், அவ்வளவுதான். அப்புறமா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
பிரிச்சு அயனைஸ் பண்ணி இங்க எழுதணும். சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி தெரியுமா பிரியுது? ONaவும் Hஆவும் பிரியுது. இதோ பார் NaOH கீழேந்து மேல அப்படினா வச்சுக்கோ. இந்த ஹைட்ரஜன் அந்த ஹைட்ரஜனோட ஆட் பண்ணிடுங்க. NaOH. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் இதை எழுதுறேன் பாருங்க. C6H5 and then CH. ஆல்ரெடி இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ CH2OH. என்னது இது? பென்சைல் ஆல்கஹால். கீழே என்ன இருக்கு எனக்கு? C6H5 CH. அந்த H தான் போயிடுச்சு, அந்த H தான் மேலே போயிடுச்சு. COONA COONA. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ இங்க என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? பென்சைல் ஆல்கஹால். இது என்னது? திஸ் இஸ் பென்சைல் ஆல்கஹால். அண்ட் தென் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் சோடியம் பென்சோயேட். இதோடைய பேர் என்னது? சோடியம் பென்சோயேட். ஓகே, இதான் வந்து நம்மளுடைய Canizzaro ரியாக்ஷன். இப்போ Canizzaro ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் நம்ம பார்க்க போறோம். ஓ, பேக்கிங் எஃபிஷியன்சி கொஸ்டின் இருக்கு. பேக்கிங் எஃபிஷியன்சி கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். யாருக்கெல்லாம் பேக்கிங் எஃபிஷியன்சி கொஸ்டின் நான் படிக்கிறேன் மேம் இன்னைக்கே அப்படின்றீங்களோ, ஐ வில் சென்ட் யூ த லிங்க். நீங்க அதை பாருங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை முடிச்சிடலாம். ஓகேவா? டன். இது பக்காவா முடிச்சாலே குட் டு கோ. 𝑧𝒑𝒏 ரூலுக்கு நான் தனியா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் அட்டாக் ஆஃப் OH மைனஸ் குரூப். நம்மளுடைய ஹைட்ராக்சில் குரூப். அட்டாக் ஆஃப் OH குரூப் இன் கார்போனில் கார்பன். அட்டாக் ஆஃப் OH குரூப் இன் கார்போனில் கார்பன். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு பென்சால்டிஹைடு எடுத்துக்கிறோம். C6H5 CHO. ஓகே, ஸோ இந்த பென்சால்டிஹைட்ல வாட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் இட்? ஹைட்ராக்சைடு அயான் போயிட்டு ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, கிளியரா? சரி, இப்போ நீங்க ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன்? நெகட்டிவ் அயான்லேருந்து ஆரோ போட்டிங்கன்னா, நெகட்டிவ் அயான்லேருந்து ஆரோ போட்டிங்கன்னா அது பாண்டு ஃபார்ம் பண்ணும். அப்புறமா உடனே அந்த பாண்டுலேருந்து ஆரோ போட்டிங்கன்னா நெகட்டிவ் அயான் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? நெகட்டிவ் அயான் தானே ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும். நெகட்டிவ் அயான்லேருந்து நீங்க ஆரோ போட்டிங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் பாண்ட். அப்போ இந்த பாண்டு நெகட்டிவ் அயானா மாறிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் எழுதுங்க. C6H5 C ஆக்சிஜன்ல நெகட்டிவ் அயான் அண்ட் ஹைட்ரஜன் இங்க OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகே, செகண்ட் என்ன தெரியுமா? ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன தெரியுமா? இட் இஸ் ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர்ல வந்து நமக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இவனை பிடிச்சி எழுதிப்போம். இவனை பிடிச்சி அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கோ. ஓகே, ஹைட்ரைடு அயான் டிரான்ஸ்ஃபர். ஸோ இது கூட வந்து என்ன ஆக போகுது? நமக்கு இன்னொரு ஒரு பென்சால்டிஹைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். கரெக்டா? C6H5 C double bond OH. ஓகே, டன். சூப்பர். ஸோ இப்போ எக்ஸாக்டா எல்லாருமே நல்லபடியா கவனிங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ஹைட்ரஜன் அயான் இருக்குல்ல. ஓகே, ஆர் யூ ஆல் லிசனிங்? புரியுதா? ஸோ கவனிங்க, இந்த ஹைட்ரஜன் அயான் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் அயான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சார்ஜ் தானே மூவ் ஆகணும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு இங்கேயே மூவ் ஆகுது. அப்போ இட் ஃபார்ம்ஸ் டபுள் பாண்ட். அப்போ இந்த பாண்ட் எனக்கு என்ன ஆகணும்? பிரேக் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகி
இது வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நேரா நம்ம கார்பன் கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ கார்பன்ல இங்க இருக்கிற இந்த பாண்ட் நெகட்டிவ் சார்ஜா வெளில போய்டும். கரெக்ட்டா? வாங்க அப்ப இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு, இத பார்த்து எழுது. C6H5 கார்பன்ல அந்த ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. அப்போ CH2 ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் பிளஸ் அங்க என்னப்பா இருக்கு? அங்கிட்ட என்ன இருக்கு? C6H5 கார்பன் double bond oxygen OH. Okay. So I have these two. C6H5 COOH இருக்கு. C6H5 CH2 ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது வரைக்கும் யாருக்கு வந்து கிளியர்? இது வரைக்கும் யாருக்கு வந்து கிளியர்? எஸ். அடுத்த ரியாக்ஷன் வந்து என்ன தெரியுமா? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பாரு. இது என்ன காப்பி இதுவா? ஓஹோஹோ, அதெல்லாம் நமக்கு வேணாம். ஓகே, இது நம்ம அப்படியே நான் அடுத்த ஸ்லைட்லயே வந்து எழுதுறேன். ஸோ யா, போன இதில் நம்ம கிடைச்சதில்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். So what is this acid base reaction அப்படினா போன இதில கிடைச்சது இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே இங்க எழுதிப்போம். C6H5 C double bond O, இங்க ஆக்சிஜன்ல மைனஸ், இது ஒன்று, சாரி ஆக்சிஜன்ல OH, OH, இது வந்து அது கூட வந்து இருந்ததுல தான் நமக்கு மைனஸ் சார்ஜ் இருந்துச்சு இல்லையா. ஸோ C6H5 CH ஆக்சிஜன்ல ஓல நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, கிளியரா? ஓகே, இப்போ என்ன ஆகும்? மைனஸ் சார்ஜ்லேருந்து ஆரோ மார்க் நீங்கள் போடணும். மைனஸ் சார்ஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வாங்கிக்கும். அப்போது இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருக்கும்ல, அந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி நமக்கு உள்ள டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, அப்போ லெட்ஸ் ரைட் த ப்ராடக்ட். எப்படி இதில் ஃபார்ம் ஆகுது? ஸோ C6H5 CH2OH, இதில் டவுட்டே இல்லை, CH2OH எழுதியாச்சு. அன்சைட் பாருங்க, C6H5 COO மைனஸ், C6H5 COO மைனஸ், அதாவது C டபுள் பாண்ட் O மைனஸ், அதான் வந்து என்னது பென்சோயேட் அயான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம சோடியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியம் பென்சோயேட் கிடைக்கும். பொட்டாசியம் யூஸ் பண்ணோம்னா பொட்டாசியம் பென்சோயேட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸ்டெப் 2 மட்டும் திருப்பி சொல்லணுமா? கிராஸ் ஆல்டால் சொல்லித்தரேன், கவனிங்க. ஸ்டெப் 1 2 3 நான் திருப்பி சொல்லித்தரேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேனிசோரோ ரியாக்ஷன் அப்படின்னா அங்க வந்து நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்டோல நம்ம வந்து டைல்யூட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் யூஸ் பண்ணுறோம். என்ன ஆகும்? இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் அங்கே ஆட் பண்ணு, NaOH பிரி எழுதினா ப்ராடக்ட் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? அந்த ஹைட்ராக்சைடு அயான், சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைடு அயான்லேருந்து தான் நீ பாண்டை ஸ்டார்ட் பண்ணணும், ஆரோவை ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? ஸோ OH மைனஸ் அயான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கார்பன்ல வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ கார்பன்ல இருக்கிற பாண்டு நெகட்டிவ் சார்ஜா மாறிடுது. ஓகே, அடுத்து பாரு, திருப்பியும் மைனஸ் சார்ஜ்ல தான் நீ ஸ்டார்ட் பண்ண. OH மைனஸ்ல இருக்கிறது இங்கே பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இந்த ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஹைட்ரஜன் அங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணா அப்போ இந்த பாண்ட் எனக்கு நெகட்டிவ் சார்ஜா போயிடும். அப்படிதான் எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட் நான் எழுதுறப்போ இங்கே எனக்கு ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்குது. எப்படி? இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அப்போ அங்கே இருக்கிற பாண்ட் எனக்கு நெகட்டிவ் சார்ஜா போயிடுது. ஸோ பாண்டு நெகட்டிவ் சார்ஜா மாறும், நெகட்டிவ் சார்ஜ் பாண்டா மாறும். ஆர்டர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். ஸோ அடுத்து நாம் பார்க்க போவது வந்து என்னது அப்படின்னா கிராஸ்டு கேனிசாரோ ரியாக்ஷன். கிராஸ்டு கேனிசாரோ ரியாக்ஷன். ஓகே, டன். ஸோ கிராஸ்டு கேனிசாரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இல்லைனா வேற ரெண்டு ஆல்டிஹைட்ஸை நம்ம கண்டென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கவனிங்க,
C6H5CHO. அதை நம்ம என்ன பண்றோம்னா HCHO கூட கண்டென்ஸ் பண்றோம் in presence of concentrated NaOH. என்ன ஆகும் இங்க கவனிங்க. சோ ஹைட்ரஜனை அது கூட ஆட் பண்ணிடு. NaOH எப்படி பிரியும்? NaOH பிரியும். கரெக்ட்டா? ப்ராடக்ட் எழுதுங்க அவ்வளவுதான். C6H5CH2 இந்த ஹைட்ரஜன் ஆயிடுச்சுனா CH2OH plus கீழ என்ன இருக்கு ப்ராடக்ட்? HCH சாரி கீழ ப்ராடக்ட் என்ன இருக்கு? ஏலே எரேஸ் ஆகுது இப்படி. HCHO இந்த ஹைட்ரஜன் தானே அங்க ஆட் ஆச்சு. அதுக்கு அப்புறமா ONA யா C6H5CH2OH plus இங்க என்ன வரும்? CH2 HCOONA சோடியம் ஃபார்மேட் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? will be getting sodium formate. Okay, and then இது வந்து என்னது? This is benzyl alcohol. Benzyl alcohol and sodium formate. Is that clear for everybody? Yes. Okay. So இன்னும் வந்து நம்ம ஒரு சில questions வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பட் என்ன பண்ணலாம்? I think you guys are a little bit tired அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். எப்போ கிளாஸ் முடியும்? இப்போ முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து பார்த்தனா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக் 1 2 பிசிசி ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் வந்து ஹெண்டர்சன் ஹெசல்பேக் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு. மேம் இந்த 3 கொஸ்டினை நீங்க வந்து வீடியோவா போட்டுருங்க மேம் அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா நம்ம வீடியோவா நான் போட்டுறேன். ஓகே, கிளியரா? எஸ், சூப்பர். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து அப்போ வீடியோவா போட்டுறேன். ஓகேவா? டன் கைஸ். ஸோ மிக மிக நன்றி. நான் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஆனால் வந்து இவ்வளோ லேட் ஆகும் நான் எதிரே பார்க்கல. நான் 2 hours முடியும் அப்படின்னு நினச்சேன். பட் யா ஐ திங்க் டுடே கிளாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போச்சு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணவங்களாம் யாரா? உன் பேரை கொஞ்சம் போடேன். ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணவங்களாம். வெரி குட், சூப்பர், நைஸ். ரேகா, ஸ்ரீமதி, ஜீவிதா, ரோஹித், நிரஞ்சன், தீப்தி, ஷியாம், ஷாலினி, ராகவி, புகழேந்தி, புனிதா, லோகேஸ்வரி, சுரேகா, ஷெரின், நிறைய பேர் சூப்பர். நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணவங்க எல்லாருமே உங்க பேரு, ஊரு, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, டுடே த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி போச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, வேறு ஏதாச்சும் நெக்ஸ்ட் என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதுதான். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆமாம் விஷ்ணு முகன், நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா. ஓகே, ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப். நான் உங்கள் எல்லாருக்குமே கமெண்ட்டுக்கு நான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்கள் பேரை போட்டு ஊரை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, I want to read out all of your names actually, but இப்போ லைவ்ல பண்ண முடியல. ஓகே, நான் லைவ் எண்ட் பண்ண உடனே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டண்டா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, டாடா, பை பை. எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு, ஹாப்பியாக போச்சு, ஜாலியாக போச்சு. டாடா.